திசை. உர்ரென்ற முகபாவனை நீடித்து நின்றது. மதிய வேளை உணவு மேசை உர்ரென்ற முகபாவனை நீடித்து நின்றது. ஊறுகாய் தொட்டு தயிர் சாதம் முடியும் வரை மீண்டும் அரங்கேறின உரையாடல்கள். இதம் தரும் வார்த்தைகளுக்கு இம்மி கூட இடமில்லை. மாலை நெருங்கியும் உயரதிகாரி உடைக்கு அலுப்பு தட்டியதாய் தெரியவில்லை. இதம் தரும் வார்த்தைகளுக்கு இம்மி கூட இடமில்லை. மாலை நெருங்கியும் உயரதிகாரி உடைக்கு அலுப்பு தட்டியதாய் தெரியவில்லை. மீண்டும் திறக்கப்பட்டன அலுவலக வாசல்கள். அதே வாயிலும் அதே புன்னகை. மீண்டும் நடைபோட்டான் நடைபாதைகளில் அதே சிறுவன். மாலை பத்திரிகையோடும் அதே புன்னகையோடும் மீண்டும் நிற்கிறாள் இல்லாள். அதே புன்னகையோடும் பதில் புன்னகையின் எதிர்பார்ப்போடும் மீண்டும் வீடு நுழைகிறான் வெறுமையின் இருள் போர்வை போர்த்திக் கொண்டு. மீண்டும் வீடு நுழைகிறான் வெறுமையின் இருள் போர்வை போர்த்திக் கொண்டு. அவன் வீடு நுழைந்ததும் வானம் இருள் கொண்டது என்றாவது விடியும் என்ற எதிர்பார்ப்போடு. அவன் வீடு நுழைந்ததும் வானம் இருள் கொண்டது என்றாவது விடியும் என்ற எதிர்பார்ப்போடு. புன்னகையை தொலைத்துவிட்டு பணம் தேடும் பலருக்கு இக்கவிதை ஒரு சமர்ப்பணம். அன்பு பூத்த உலகம். நேயர்கள் கேட்டது விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இந்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான கருத்துக்களம். நம்ம இந்த கருத்துக்களம் நிகழ்ச்சியின் மூலமா பல்வேறு விஷயங்களை நம்மளுடைய நேயர்கள் கிட்ட நேரடியாவே சென்று அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சு நேயர்கள் கிட்டேயே மறுபடியும் போட்டு காட்டியிருக்கோம். அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சியில எந்த விஷயங்களை பத்தி மக்களிடையே கருத்துக்கள் கேட்க போறோம் அப்படின்ற விஷயங்கள் தான் ஆவலா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம மக்களிடையே பேச போறது ரொம்பவும் முக்கியமான ஒரு தலைப்புன்னு சொன்னா அது மிகையாகாது. நம்முடைய வாழ்க்கையில ரொம்பவும் முக்கியமான அத்தியாவசிய பொருள்னு எடுத்துக்கிட்டா அது உணவு, உடை, இருப்பிடம்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு உணவுக்கு தான் நம்பர் 1 இடத்தை நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். இந்தியாவினுடைய முதுகெலும்பு எதுன்னு கேட்டா எல்லாருமே கண்ணு மூடிக்கிட்டு ஒரு விவசாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம விவசாய நாடா இருக்கிறதுல பெருமை அடைஞ்சிட்டு வரோம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அந்த விவசாயம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எப்படி இருக்கு, மக்கள் விவசாயத்தை எந்த அளவுக்கு ஈடுபாடுடன் செஞ்சுட்டு வராங்க, எந்தெந்த மாதிரியான விவசாயம் செய்யறாங்க, இயற்கை விவசாயம் எப்படி இருக்கு, செயற்கை விவசாயத்துல என்னென்ன விதமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத விவசாயிகள் கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்காக வேலூர் மாவட்டம் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் அருகில் இருக்கிற கோவிந்தராஜ கோட்டை என்ற கிராமத்துல தான் நம்ம இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம். இங்க நம்ம கூட ஒரு ஐயா இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து வரீங்க? பிரபாகரன், கலப்பலாம்பட்டு, காவிரி பாக்கம் ஒன்றியங்க. இன்னைக்கு விவசாயம் இந்தியா விவசாய நாடு. நமக்கு விவசாயம் தாங்க இன்னைக்கு முக்கியமான தொழில். இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய தொழில்நுட்பம் எல்லாம் வந்திருக்குது. நிறைய மக்கள் தொகை பெருக்கத்தினால நிறைய உற்பத்தி பண்ணணும்ன்ற காலகட்டத்துல இருக்கிறாங்க. அதனால புதிய புதிய நோய்கள் வந்திருக்குது. மண் இன்னைக்கு கெட்டு போச்சு. நம்மளுடைய பேராசையால நம்ம இந்த மாதிரி விளைவுகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுல இருந்து நம்ம விடு பண்ணோம்னா இன்னைக்கு ஒரே ஒரு இதன்னா இயற்கை விவசாயத்துக்கு நாம மாறணும். இன்னைக்கு நிறைய விவசாயிகள் இயற்கை விவசாயம் செய்யணுன்ற ஆர்வம் அவங்களுக்குள்ளார இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்களால மாற முடியல. என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு ஒரு விவசாயி குடும்பம் பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் விவசாயத்தையே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அவர் செயற்கையை விட்டு இயற்கைக்கு வந்தாருன்னா நமக்கு வருமானம் குறையுங்க, அதாவது உற்பத்தி குறையுங்க. அதை ஈடு கட்டணும் போது அவர் மாற்றுக்கு வேற வழி கிடையாதுங்க. இப்போ அதை மாற்றத்துக்கு இவங்க என்ன சொல்றாங்க, நம்ம இயற்கை விவசாயம் நமக்கு முன்னோர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம உற்பத்தி பண்ண பொருள் நாமளே நேரடியா விற்கிறோம். ஆனா நாங்க விவசாயம் பண்ற தவறு என்னன்னா, அறுவடை பண்ண உடனே லாரியை வர வைப்போம், ஏத்தி அனுப்பிச்சிருவோம். அதை கொஞ்சம் மதிப்பு கூட்டி பண்ணா நமக்கு லாபம் கிடைக்கும். இன்னைக்கு நான் இயற்கை விவசாயம் பண்றதுல நெல்லு தாங்க அறுவடை பண்றேங்க, நெல்லை நான் விற்கிறது இல்லை. அதை மதிப்பு கூட்டி அரிசியா இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு அது 20 மூட்டை நெல் விளைஞ்சா கூட எனக்கு 30 இருந்து 35 சிப்பம் அரிசி வந்துருங்க. அந்த அரிசியை நான் இன்னைக்கு 1000 ரூபாய்னா கூட எனக்கு அந்த நெல் என்ன நம்ம செயற்கையை பண்ணும்போது என்ன மகசூல் வருதோ, என்ன லாபம் வருதோ அதை நான் இதுல எடுத்துடலாம்.
அந்த மாதிரி விவசாயிங்க வந்து இயற்கையா பண்ணும்பொழுது மதிப்பு கூட்டி அவங்களே நேரடியா உற்பத்தியாளர்கிட்ட இருந்து நுகர்வோருக்கு நேரடியா போகணும். அப்படி பண்ணும்பொழுது லாபமா இருக்குங்க. கண்டிப்பா விவசாயிகளே, அதாவது சிறிய வகையில வந்து காய்கறிகள் நம்ம எப்படி மார்க்கெட் பண்றோமோ அந்த மாதிரி சில விதமான பொருட்களை வந்து மதிப்பு கூட்டி நம்ம விற்பனை பண்றதன் மூலமா பல்வேறு விதமான லாபங்களை பார்க்க முடியும் அப்படின்னு சார் சொல்றதுல இருந்து எடுத்துக்க முடியுது. சரி, இன்னொன்னு, இன்னைக்கு இருக்கிற விவசாயிகளுக்கு மத்தியில வந்து நிலத்தின் மலட்டுத்தன்மையை பத்தின பிரச்சனை நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஏன்னா செயற்கை உரங்களை போட்டு அதிகமா மலட்டுத்தன்மையை கொண்டு வந்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனாலையும் வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாற முடியல அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விவசாயிகள் வந்து கவலை தெரிவிக்கிறாங்க. அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கான வந்து விளக்கங்கள் எப்படி அதை மாத்தலாம்? ஐயா, இன்னைக்கு மனசுல அவருக்கு இயற்கை விவசாயம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னா முதல்ல அவரு அதனுடைய தொழில்நுட்பம்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு அரசாங்கம் வந்து கத்து கொடுத்துட்டு போயிடுச்சு. செயற்கையில் எப்படி பண்ணலான்னு வந்து ஒரு ஊரா ஒரு அதிகாரியை போட்டு தெரிஞ்சோ தெரியாம கத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு அரசும் பத்திரிகையும் ஊடகங்களும் இதுக்கு இயற்கை விவசாயம் எப்படி பண்ணணும் என்ற அந்த தொழில்நுட்பத்தை சொல்லி கொடுத்தா நிச்சயமா விவசாயிங்க மாறுறதுக்கு தயாரா இருக்கு. இப்போ செயற்கையில என்னென்ன பண்றோம்ன்றத இயற்கையில எப்படிலாம் பண்ணலாம் என்ற அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்தோம்னா கண்டிப்பா இது நிறைவேறும். இன்னொன்னு ஐயா, நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இயற்கை விவசாயத்துல மகசூல் வந்து குறைவா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகைக்கு வந்து ஈடு கட்டணும் அப்படின்னா மகசூலினுடைய அதிகப்படுத்தினா தானே ஈடு கட்ட முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் தொகைகள் இருக்கு. அதனால மகசூல் அதிகரிக்கிறதுக்கு இயற்கை விவசாயத்துல ஏதாச்சும் வழிமுறைகள் இருக்குங்களா? என்ன பண்ண முடியும்? உண்டுங்க. ஆரம்பத்துல ஒரு செயற்கையா பண்ணிட்டு இருந்தவர் இயற்கைக்கு மாறும்போது அந்த நிலம் வந்து மகசூல் குறையுங்க. அடுத்த 3 வருஷத்துல அவரு அதை பண்படுத்தலாம். இப்ப அந்த மலட்டுத்தன்மையா இருக்கிற மண்ணை எப்படி பண்படுத்தணும்னா நவதானியம் விதைக்கணுங்க. 9 வகையான தானியத்தை அதை விதைச்சு 45வது நாள் பூ எடுக்கும்போது மடக்கி விழும்பொழுது அதுல இருக்கிற அந்த நஞ்சு கொஞ்சம் முறிக்கப்பட்டு நம்ம அந்த உப்பு கொடுக்காம இருக்கணும்ன்றதுக்காக தான் இதை பண்றாங்க. அப்போ அந்த நவதானியத்துல இருக்கிற தழைச்சத்து எல்லாம் அதுல உட்காருதுங்க. நம்ம அதுக்கப்புறம் மெயின் இதுல முக்கியமானது என்னன்னா கால்நடைங்க இருக்கணுங்க. என்னைக்கு கால்நடையில இருந்து நாங்க விலைக்கு தூரம் போனோமோ அன்னைக்கு எங்களுக்கு வருமானம் குறைஞ்சது. இப்போ கால்நடைகளை இணைக்கும் பொழுது நமக்கு அந்த பண்ற நிலத்துக்கு உண்டான சத்துக்கள்லாம் அது கொடுத்துருது. சாணி கொடுக்குது, கோமியம் கொடுக்குது, நமக்கு உண்டான பாலை. இது அதுலயும் நாட்டு மாடுங்களா இருந்தா இன்னும் நல்லா இருக்குங்க. கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும். ஆரம்பத்துல 1 போகம் 2 போகம் தாங்க குறையும். அப்புறம் படிப்படியா உற்பத்தி பெருக்க முடியும். கண்டிப்பா, அதாவது கால்நடைகள் வந்து விவசாயத்தினுடைய ஒரு பாகம் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க சொன்னதுல இருந்து எடுத்துக்க முடியுது. அது 100க்கு 100 உண்மையும் கூட. அதனாலதான் வந்து மாட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய சிறப்பை நம்ம செய்யறோம். இன்னொன்னு, இன்னைக்கு வந்து இயற்கை விவசாயம் செயற்கை விவசாயத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல விவசாயம், பொதுவா விவசாய நிலங்களும் விவசாயமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வருது இல்லையா? அதை மீட்டு எடுக்கிறதுக்கு என்ன செய்யலாங்க ஐயா? அதை பற்றி சொல்லுங்க. அதுக்கு அரசு தாங்க முயற்சி எடுக்கணும். என்ன இன்னைக்கு லாபகரமான தொழில் இல்லைன்றனால தான் விவசாயிகள் நிலத்தை வித்துட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு, இதை லாபகரமா ஆக்கணும்ன்றதுக்கு அவங்க தாங்க இது முயற்சி எடுக்கணுங்க. கண்டிப்பா பல்வேறு விஷயங்கள், விவசாயம் சார்ந்த விஷயங்கள் சொன்னீங்க. எப்படி மலட்டுத்தன்மை வாய்ந்த ஒரு நிலத்தை வந்து பன்முகப்படுத்தணும் அப்படின்ற விஷயங்கள் நல்லாவே சொன்னீங்க ஐயா. விஐடி பண்பலை 90.8 சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி ஐயா. நன்றி. நல்லதுங்க. இளைஞர்களே, இன்றைய கருத்துக்கள் நிகழ்ச்சியில விவசாயம், அதாவது நம்முடைய நாட்டுக்கு முதுகெலும்பா இருக்கக்கூடிய விவசாயம் பத்திய பல்வேறு விஷயங்களை தான் வந்து விவசாயிகள் கிட்டயே கேட்டோம். நிறைய பேர் அவங்களுடைய பிரச்சனைகளை தான் சொல்லிட்டு இருக்காங்க. நாட்டினுடைய முன்னேற்ற பாதைகளுக்கு அவங்க தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். நம்ம கிட்ட ஒரு விவசாயி இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க ஐயா. நாதமணி நாயுடு, ஜிஆர் கோட்டை. எத்தனை வருடமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா நீங்க? நாங்க வந்து ஒரு 50 வருஷமா செய்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பா 50 வருஷம்ன்றது வந்து மிகப்பெரிய ஒரு 2 தலைமுறைகளை பார்த்த ஒரு விவசாயம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க 50 வருஷங்களுக்கு முன்னாடி நீங்க விவசாயத்துல அடியெடுத்து வைக்கும் போது இருந்த விவசாயமும் இப்ப இருக்கிற விவசாயமும் எப்படி ஐயா மாறுதல் அடைஞ்சிருக்கு? 50 வருஷத்துக்கு முன்ன எங்களுக்கு கால்நடை இருந்தது, எருது மாடு இருந்தது. போய் நாங்களே ஏர்ல விழுவோம். அப்போ வந்து நிலத்துல வந்து இந்த உரமெல்லாம் போடுறது கிடையாது. கடலை பிண்ணாக்கு போடுவோம், தழை போடுவோம், எருவு போடுவோம். நம்ம நாட்டு அப்போ வந்து இந்த பூஞ்சம்பா, கார்த்திகை சம்பா அந்த மாதிரி நாட்டு நெல் இருந்தது, நட்டோம். அது வந்து மருந்து அடிக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது நல்ல விளைச்சல். ஆனால் ஒரு ஏக்கரா 60 மாட்டு இருக்கும், நல்லா இருக்கும். அது பழுது மறுநாள் சாதம் பழுது சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ இருக்கிற அரிசி வந்து அந்த காலையிலனாக்கா அப்படியே கொச கொசன்னு போயிடுது, புளிப்பாயிடும். தண்ணி வந்து நைட்டு ஊற்றி தண்ணி புளிப்பாயிடும், சாப்பிடவே முடியாது. இப்போல்லாம் நாங்கள் இயற்கை முறையில் விவசாயம் இந்த மாதிரிலாம் உரம்லாம் போடுறது கிடையாது. யூரியான்றதே எங்களுக்கு தெரியாது. அப்போ வந்து சல்பேட்டான்னு சுந்திரன்னுவாங்க, அதுதான் எப்போ இதை லைட்டாக
மற்றபடி இதெல்லாம் போடுறதே கிடையாது. இதெல்லாம் எந்த காலத்துலங்க ஐயா மாறுச்சு? இந்த மாதிரி இயற்கை விவசாயத்துல இருந்து இந்த யூரியா இந்த மாதிரியான செயற்கை உரங்களை வந்து போட வேண்டிய விஷயம் எப்பங்க ஐயா வந்தது? ஆக்சுவலி 35 வருஷம் 40 வருஷமா இந்த ஏரியா இந்த மருந்து அடிக்குது. ஒரு 35 வருஷமா 40 வருஷமா தான் தொடங்கிச்சு. இப்போ படிப்போது அது அதிகமாகிடுச்சு. யூரியா இல்லாத இப்போ பயிரிட முடியாது. பூச்சி மருந்து அடிக்காத அது பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்காத பயிர் விளையாது. என்ன காரணத்துக்காக இதெல்லாம் வந்து நம்மளுடைய விவசாய நிலங்கள்ல உள் புகுந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம்? என்ன காரணம்னா அரசாங்கம் தான் இது உள் புகுத்தினாங்க. விவசாயிங்க எல்லாம் புகுத்தல. இந்த மாதிரி செய்யுங்க, 20 மூட்டை ஆகிற இடத்துல 40 மூட்டை ஆகும், இத்தை போடுங்க, அத்தை போடுங்க, மானக்கோட்டா பாடுங்க, இது டிஏபி போடுங்க, போனாக்கா பொட்டாஷ் போடுங்க, இதை இந்த மாதிரி சொல்லி அவங்க தான் இது பண்ணாங்க. விவசாயிகளுக்கு இது தெரியாது. அரசாங்கம் தான் இது ஊக்குப்பட்டு, அதாவது மக்கள் தொகை பெருக்கத்திற்கு அதிகமான உடனேயே வந்து மக்களுக்கு தேவையான உணவுகளை அளிக்கும் விதமாக அரசு வந்து இந்த மாதிரியான செயல்களை செஞ்சுச்சு அப்படின்னு சொல்ல வரீங்க. ஏன்னா நம்மளும் வந்து மக்கள் தொகை பெருக்க அதிகமாயிட்டதுனால அவங்க எல்லாருக்குமே உணவு அளிக்கணும் இல்லையா? அது நம்முடைய அரசின் கடமை. அதுக்காக வந்து செயற்கை உரங்களை வந்து கொண்டு வந்ததன் மூலமா வந்து உற்பத்தி பெருகினாங்க. ஆனா பல்வேறு விதமான நோய்கள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த விதமான நோய்களை போக்குறதுக்கு என்ன மாதிரி ஐயா நம்ம செயல்பாடுகள் பண்ணணும் விவசாயத்துல? நம்ம இயற்கை முறையில விவசாயம் செய்தால் நம்மளுக்கு நோய் நொடி இல்லாது. இப்போ நம்ம எங்கள் வீட்டுண்ட கத்திரி, தக்காளி, கீரை, முருங்கை இதெல்லாம் வீட்டுக்கு தேவையான காய்கறி நாங்களே பயிரிட்டுக்கிறோம். அதுக்கு உரம் போடுறதோ பூச்சி மருந்து அடிக்கிறதே கிடையாது. நாங்களே செய்தோம், நாங்களே சாப்பிடுவோம். கண்டிப்பா இது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா பூச்சி மருந்து இல்லாத ஒரு விவசாயத்துல நல்ல நோய் நொடி இல்லாத வந்து பியூர் வெஜிடபிள்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு ஐயப்பாடுமே இல்ல. அதை நம்ம எப்படிங்க ஐயா உற்பத்தி பண்றீங்க? என்னென்ன விதமான அதாவது இடுபொருள்கள் போடுறீங்க? இயற்கை இடுபொருள்கள் இந்த குப்பை மக்கன குப்பை போடுவோம், இந்த உரம் இது தொழு உரம் போடுவோம். இதுதான், மற்றபடி எதுவும் போடுறது. எனக்கு 64 வருஷம் ஆகுது. சுகர் கிடையாது, இது கிடையாது, மூட்டு வலி கிடையாது, முழங்கால் வலி கிடையாது. நல்லா ஆரோக்கியமா இருக்கு. கண்டிப்பா ஐயா, உங்களை பார்க்கும் போதே தெரியுது கண்டிப்பா ஆரோக்கியமா இருக்கிறீங்க. உங்களை போன்றவே நானும் வாழ விரும்புறேன். நானும் வந்து இயற்கை சார்ந்த உணவுகளை உட்கொண்டு நானும் நல்ல ஆரோக்கியமா வாழணும்னு தான் விரும்புறேங்க ஐயா. இந்த மாதிரியான இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில செயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டாங்க இல்லையா? அவங்க இந்த மாதிரியான இயற்கை விவசாயத்துக்கு மாறணும்னு தான் நிறைய பேர் முற்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் செய்தித்தாள்கள் நம்மளால பார்க்க முடியுது. ஆனா அவங்க மாற வந்து ஏதோ ஒரு விதமான தடைகள் இருக்கு. அது எப்படிங்க ஐயா போக்குறது? அவங்களுக்கு தேவையான பொருட்கள் அவங்களுக்கு கிடைக்கல. இப்போ வந்து தொழு உரம், ஆனா வீட்டுக்கு அப்பெல்லாம் மாடு 20 மாடு 30 மாடு 10 மாடு இருக்கும். தொழு உரம் கிடைக்கும், உனக்கு அது இதுன்னு கிடைக்கும், தழை இருக்கும். இப்போ மரங்களே கிடையாது. நிலத்துல எல்லாம் மரங்கள்லாம் இருக்கும், தழை வெட்டு போடுவாங்க, தொழு உரம்லாம் கிடைக்கும். இப்போ அதெல்லாம் மாடு எல்லாம் கிடையாது, விவசாயம் பண்ண முடியாத மாடெல்லாம் வித்துட்டாங்க, பசு மாடெல்லாம் வித்துட்டாங்க. அதனால தொழு உரம் போடுறதுக்கு முடியல, தேவையும் கிடையாது. அப்போ வந்து புண்ணாக்கு வந்து 70 கிலோ கொண்ட புண்ணாக்கு வந்து 70 ரூபாய் விற்போம். அதை எடுத்து போய் நிலத்துக்கு போட்டு நெல் நடுவோம், மிளகாய் செடி போவோம், கத்திரிக்காய் போடுவோம். அதனால நல்ல விளைஞ்சி நெஞ்சு நோய் நொடி எல்லாம் இருந்தோம். இப்போ என்ன பண்ணுறோம், போடும்போதே டிஏபி போடும், அது மேலே யூரியா போடும். 15-20 நாள் கீரை வந்து 20 நாள் வருதுன்னா டிஏபி போடுறாங்க, யூரியா 2 முறை போடுறாங்க, மருந்து அடிக்கிறாங்க. அது சாப்பிட்டா நோய் நொடி தான் வரும். இயற்கையான முறையில் செய்தாக நோய் நொடி இல்லாத இருக்கும். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இயற்கை சார்ந்த விவசாயத்தை நம்ம வந்து கையில எடுத்தோம்னா நோய் நொடி இல்லாம சுகர், கேன்சர் இந்த மாதிரியான எந்த விதமான நோய்களுமே இல்லாம நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்ற மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்ம எடுத்துக்க முடியுது. நேர்களே, இதை கேட்டுட்டு இருக்கிற நேர்கள் கண்டிப்பா இயற்கை சார்ந்த விவசாயத்துக்கு மாறணும். அதாவது நம்முடைய உற்பத்தி அதிகமாக கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நம்முடைய நோய் நொடிகள்ல இருந்து நம்ம வந்து பாதுகாத்து கொள்ள இயற்கை சார்ந்த விவசாயத்துக்கு மாறணும் அப்படின்றத ஐயா சொல்றதுல இருந்து நம்ம எடுத்துக்கணும். விஐடி கம்யூனிட்டி ரேடியோவின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நேர்களே, இன்றைய கருத்துக்கள் நிகழ்ச்சியில இதுக்கு முன்னாடி பேசின விவசாயி பல்வேறு விதமான பிரச்சனைகளை சொன்னாரு. அதுல இருந்து எப்படி சொல்யூஷனை கொண்டு வருது அப்படின்ற விஷயமே நல்லாவே சொன்னாரு. இன்னைக்கு வந்து நம்ம கோவிந்தராஜா கோட்டை திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் அருகில் இருக்கிற கோவிந்தராஜா கோட்டை என்ற கிராமத்தில் தான் விவசாயிகள் கிட்ட பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதில் கேட்டுட்டு இருக்கோம். இங்க நம்ம கிட்ட ஒரு விவசாயி இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஐயா, உங்க பேர் மற்றும் எத்தனை வருடமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த மாதிரியான விவசாயம், அதை பற்றி சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நாங்க வந்து ஆரம்பத்துல இயற்கை விவசாயம் தான். அதாவது இயற்கை விவசாயம் ஒன்று புதுசு கிடையாது. எங்க தாத்தா பாட்டி செய்த விவசாயத்தை இப்போ இயற்கை விவசாயம் ஒரு மேக்கப் போட்டு செய்துட்டு இருக்கிறோம். ஆனா இதுல வந்து என்னன்னீங்கன்னா, இதுக்கு பேசிக் வந்து ஒரு நாட்டு பசு இருந்தது, ஒரு வேப்ப மரம் இருந்ததுன்னு வச்சுங்களேன். நீங்க விவசாயத்துல வந்து ஒரு பெரிய செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது, உழைப்பு மட்டும்தான். இந்த நாட்டு பசுவை நம்ம வந்து எந்த அளவுக்கு புறக்கணிக்கிறோமோ அந்த அளவுக்கு விவசாயமும் கஷ்டப்படும். கண்டிப்பா நல்லா சொன்னீங்க. அதாவது முன்னோர்களுடைய விவசாயம் அப்படின்ற பேர் மாதிரி இன்னைக்கு வந்து இயற்கை விவசாயம் அப்படின்ற ஒரு பேர் மாற்றப்பட்டு விட்டது. வேற ஒண்ணுமே கிடையாது இயற்கை விவசாயம் அப்படின்ற விஷயத்துல சொன்னீங்க. பசுவை பத்தி நல்ல முன்னிறுத்தி சொன்னீங்க ஐயா.
இது என்ன மாதிரியான பசுவுல வந்து நீங்க இயற்கை உரங்களை உற்பத்தி பண்றீங்க? எவ்வளவு பசு வச்சிருக்கீங்க நீங்க? பசுக்கள்னு பார்க்கும்போது நாட்டு பசு தான் நாங்கள் முன்னிலைப்படுத்துறது. நாட்டு பசுனுடைய சாணத்திலையும் கோமயத்திலும் தான் மருத்துவ குணங்கள் அதிகம், மண்ணுக்கு தேவையான ஊட்டம் அதிகம். நாங்கள் செடிக்கு ஊட்டம் கொடுக்கறது கிடையாது. இதன் மூலமா மண்ணுக்கு ஊட்டம் கொடுத்து மண் செறிவூட்டப்பட்டு மண்ணில இருந்து உங்களுக்கு வளமையான ஒரு இதை வந்து வேற ரூட்டிங் ஆகுது. அதுக்கப்புறம் வேற அதை செடி அதை பார்த்துக்குது. இதுதான் நாம செய்யறோம். நாட்டு பசுக்கள் அப்படின்னும் போது அது பால் குறைச்சலா கொடுக்கும். அதுக்காக இப்போ வந்து கமர்ஷியல் சக்சஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற இது வந்து அதுக்கு ஒதுக்கி வச்சிடறாங்க. நாங்கள் அதை மீட்டு எடுத்து தெருவில் மேயறது, வீடுங்களை கவனிக்காமல் இருக்கிறது, வயசானது இதெல்லாம் நீங்க ஏன் எடுத்து போய் எங்களுக்கு சாணமும் கோமியம் தான் தேவை, பால் தேவையில்லை. நீங்க வந்து எங்க பண்ணையில வந்து நீங்க பாலை கறந்துட்டு போயிடுங்க, நாங்க பராமரிக்கிறோம், நீங்க எதுவும் செய்ய வேண்டியதில்லை, பால் மட்டும் நீங்க கறந்துட்டு போயிடுங்க. பசு எங்க கிட்ட கொடுத்துருங்க. நாங்க எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 10 லிட்டர் கோமியம் 10 கிலோ சாணி அது கொடுக்குது. கண்டிப்பா மிகப்பெரிய விஷயம் சார், மிகப்பெரிய விஷயம். விஐடி பண்பலை 90.8 சார்பாக உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நாங்க. கண்டிப்பா அதாவது வீதியின் ஓரமா இன்னைக்கு பார்த்தோம்னா எத்தனையோ விதமான மாடுகள் வந்து நியூஸ் பேப்பரையும் அங்க ஒட்டி கொண்டு இருக்கிற போஸ்டர்ஸையும் வந்து சாப்பிடும் போது அப்படியே இதயம் வந்து உருகிறோம். அந்த அளவுக்கு வந்து கஷ்டமா இருக்கு. இதுல எப்படிங்க இயற்கை உரம் வந்து தயாரிக்க முடியும், அதை பற்றி சொல்லுங்க. இயற்கை உரம்ன்றதுங்க நாட்டு பசுனுடைய கோமியம் எவ்வளவுக்கு எவ்வளவு பழசாகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு மெடிசனல் வேல்யூ அதிகம். இவன் உங்களுக்கு வந்து ரத்த புற்றுநோய்க்கு மருந்து அதில் எடுக்கிறாங்க. அது வந்து பெரிய விஷயம். விவசாயத்தில் எப்படி அதை பயன்படுத்துறோம்னு சொன்னீங்கன்னா, மாடு அன்னைக்கு போட்ட ஒரு நாட்டு பசு வந்து ஒரு நாளைக்கு 10 கிலோ சாணி போடும். சாயந்தரம் அதை கலெக்ட் பண்ணிட்டு 10 கிலோ சாணம், 10 லிட்டர் கோமியம், 2 கிலோ வெல்லம், மருந்து கிடையாது வெல்லம், ஒரு 2 கிலோ கொண்டைக்கடலையோ இல்லை காராமணியோ அந்த பயிறு மாவு. இந்த பயிரை நல்லா ஊற வச்சுட்டு நல்லா வரைக்கும் அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கிட்டு பயிர் மாவு பிளஸ் வெள்ளை கரைச்சல் பாயசம் மாதிரி கரைச்சிருவோம். அதை வந்து சாணத்தில் போட்டு கோமியத்தை போட்டு கலந்துட்டு 200 லிட்டர் தண்ணி, இது 1 ஏக்கருக்கான அளவு. இதை நீங்கள் 20 நாளைக்கு ஒரு பயிரில் கொடுக்கும்போது வேற எதுவுமே தேவையில்லை. இது வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மை. இது வந்து பத்மஸ்ரீ ஆசான் சுபாஷ் பாலேக்கர் கண்டுபிடிச்சது. இது அவர் எப்படி கண்டுபிடிச்சதுன்னு சொன்னா, ஆசாரியா வினோபாஜி சொன்ன ஒரு கருத்தின் அடிப்படையில் அவருடைய ஆசீர்வாதத்தினால் அவருக்கு 25 வருஷமா காடு மாதிரிலாம் அலைஞ்சு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். இதை நாம இதுக்கு மேல பயன்படுத்தாம இருந்தா இதை விட ஒரு முட்டாள்தனமான செய்கை எதுவுமே இருக்காது. கண்டிப்பா இது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மகத்துவம் வாய்ந்த ஒரு இயற்கை இடுபொருள் அப்படின்னு சொன்னா அது வந்து மிகையாகாதுன்னு கூட தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து சூப்பரா சொன்னீங்க. இது இன்னொன்னு பசு கோமியத்துல இருந்து பஞ்சகாவியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் தயாரிக்கப்பட்டதா வந்து பரவலா வந்து மக்கள் இடையே பேசப்பட்டு வருது. ஆனா அது எப்படி தயாரிக்கிறது, அதனால என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகளுக்கு தெரியுது இல்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. பஞ்சகவியம்ன்றது வந்துங்க ஒரு அற்புதமான ஒரு மனுஷனுக்கும் சரி, தாவரத்துக்கும் சரி, மிருகங்களுக்கும் சரி, கால்நடைகளுக்கும் சரி அற்புதமான மருந்து. கால்நடை சித்தர்னு சொல்லக்கூடிய ஐயா நடராஜன் அவர்கள் கொடுமுடி, அவங்க வந்து அதை பல நிலையில அதை இது பண்ணி தயார் செய்து கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ணி அது பயிர்களுக்கு வந்து ரொம்ப ஊட்டம் கொடுக்கக்கூடியது சொல்லிட்டு பசுனுடைய நெய், கோமியம், தயிர், பால், வெல்லம், கல்லுல ஈஸ்ட், கரும்பு சாறு, வாழைப்பழம், இந்த மாதிரி ஒரு 9 ஐட்டங்களை போட்டு அந்த இதை வந்து ஒரு 18 நாளுக்கு நொதிக்க வச்சு அதை வந்து ஒரு 30 ml தண்ணி 1 லிட்டர், 30 ml மருந்து 1 லிட்டர் தண்ணின்னு சொல்லி கலந்து பயிர் மேல தெளிங்க போதும்னா, அதே மாதிரி நாங்க இந்த பயிர்களும் தெளிச்சோம். இந்த கோழி எல்லாம் விற்கிறாங்க பாருங்க கடைங்க, கசாப் கடைங்க, அங்க மேயிற நாய்ங்க வந்து பாத்தீங்கன்னா உடம்புல ஒண்ணுமே இருக்காது, சொறி பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுல ஒரு நாயை பிடிச்சிட்டு வந்து தொடர்ந்து ஒரு பாட்டில் மூடி அளவுக்கு ஒரு 25 ml இளநீர்ல கலந்து அதை ஊத்திக்கிட்டே இருந்தோம். 40 நாள்ல அந்த நாய் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடுச்சு. இது நாங்க வந்து ஆவணப்படுத்திருக்கோம். பஞ்சகவியத்தினோட நேரடியானது அத்தனை. அதனால 17 வகையான பேரூட்டம், நுண்ணூட்டம் எல்லாமே அதுல இருக்கு. அதை வந்து இது பண்ண முடியாது. ஆனால் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லின்ற ஒரு கருத்து இருக்கு. நெய் போடணும், பால் வாங்கணும், இது வாங்கணும் சொல்லிட்டு. ஆனால் ஜீவாமிர்தம்ன்றது வந்து ரொம்ப சிம்பிள். இதை போட்டீங்கன்னாக்கா விவசாயம் ஃபெயிலியர் ஆகாது. ஜீவாமிர்தம் பிளஸ் பஞ்சகவியா இந்திய விவசாயம் வல்லரசு ஆகணும்னா இதுதான் மருந்து. கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து நம்ம வந்து செயற்கை இடுபொருட்களை இட்டு அதுல இருந்து உற்பத்தி ஆகிற பொருட்களை உண்டு பிற்காலத்துல வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிறைய மெடிசனுக்கு செலவு பண்றதை விட இந்த மாதிரியான இயற்கை சார்ந்த விவசாயத்துக்கு மாறி இயற்கை சார்ந்த பொருட்களுக்கு மாறி வந்தோம்னா நம்முடைய நோய்கள்ல இருந்து நம்ம பாதுகாக்கப்பட்டு அந்த மெடிசனுக்கு செலவு பண்ற பணத்தை மிச்சப்படுத்திடலாம் அப்படின்றதுல இருந்து உங்களுடைய பேச்சினுடைய முதிர்ச்சியில இருந்து நான் எடுத்துக்க கூடியதா இருக்குங்க ஐயா. இப்ப நீங்க சொன்னீங்க, நீங்க பேச்சில இருந்தே தெரியுது எந்த அளவுக்கு இயற்கை விவசாயத்தின் மீதும் இயற்கை விவசாயத்தில் சார்ந்த விஷயங்களும் ஈடுபாடு கொண்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நிறைய விவசாயிகளுக்கு வந்து செயற்கை விவசாயத்துல இருந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறணும்ன்ற ஆர்வம் இருக்கு. ஆனா அவங்களால மாற முடியல. அதுக்கான காரணம் என்ன, அவங்க எப்படி மாறலாம், கொஞ்சம் கொஞ்சமா அதை பத்தி ஐடியா கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து சொல்லணும்னா கொஞ்சம் நம்ம தீவிரமான வார்த்தைகளை போட வேண்டியிருக்கோம். நம்ம வந்து மைண்ட் செட் ஆயிடுச்சு. ரெண்டாவது வந்து விஷுவல் மீடியா, ஒரு ஆளை வந்து வீட்டுக்குள்ள வந்து சைத்தான வீட்டுக்குள்ளே வச்சிருக்கோம், தொலைக்காட்சி பெட்டி மன்னிக்கணும், அதை எப்படி உபயோகப்படுத்த நமக்கு தெரியல. முழு நேரமா அது முன்னாடி உட்காந்துறாங்க.
இப்போ யூரியாவை தூக்கி வீசிட்டு வந்து வீட்டுக்கு வந்துடலாம். ஆனா இந்த இடுபொருளை வந்து நீங்க ஒரு குழந்தை கையை பிடிச்சி கூட்டு போற மாதிரி கூட்டு போகணும் வயலுள்ள. அப்போ உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், வேற எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. குடும்பம் முழுவதும் இதுல உழைக்கும் போது மற்ற தொந்தரவுலாம் இருக்காது, மாமியார் மரும பிரச்சனையும் இருக்காது இதுல. ஏன்னா எல்லாமே ஃபீல்டுக்கு வந்துடும். ஆளுக்கு ஒரு வேலை முடிச்ச உடனே அவங்க போய் பருக வேலை பார்ப்பானே தவிர இந்த மாதிரி வெட்டி பேச்சு பேசுற வேலை இருக்காது. நாடு நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க சொல்றதுல இருந்து தொழில்நுட்பத்தை எந்த அளவுக்கு டெக்னாலஜிகள் நாம பயன்படுத்தணுமோ அது நல்ல விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு மீதி விஷயங்களுக்கு அதை புறக்கணிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் தான் நீங்க சொல்றதுல இருந்து எடுத்துக்க முடியுதுங்க ஐயா. கண்டிப்பா நீங்க சொல்ல வர அந்த இயற்கை விவசாயமும் விவசாயம் சார்ந்த பல்வேறு விஷயங்களும் போற்றி பாதுகாக்கப்படணுங்க ஐயா. நீங்க சொன்ன தரவுகள் எல்லாத்துக்கும் விஐடி கம்யூனிட்டி ரேடியோ 90.8 சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஐயா. நன்றி. வணக்கம். வணக்கம். கருத்துக்கள் நிகழ்ச்சியில விவசாயம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை தான் நம்ம விவசாயிகள் கிட்டையும் விவசாயம் சார்ந்த பயிற்சிகள் அளிப்பவர்கள் கிட்டையும் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். இங்க நிறைய விவசாயிகள் நம்ம கிட்ட பேசினாங்க, அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை சொன்னாங்க அப்படின்றத விட அவங்களுடைய குமுறல்களை வந்து சொன்னாங்க அப்படின்றது தான் வந்து நியாயமா படணும்னு நான் நினைக்கிறேன். இங்க நம்ம கூட ஒரு மேடம் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேடம், உங்களை பத்தி சொல்லுங்க. நான் ஸ்வாதி தாரிவால். நான் வந்து ஆற்காடுல ஒரு நேச்சர் கேர் சென்டர் வச்சிட்டு இருக்கேன், இயற்கை மருத்துவம். அங்க வந்து லைக் நேச்சுரல் வழிமுறையில நீங்க நோயெல்லாம் கூட நம்ம கியூர் பண்ணிக்கலாம் அண்ட் நம்ம ஹெல்த்தை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி கூட இதை நம்ம எடுத்துக்கலாம். லைக் ஃபியூச்சர்ல வந்து பெரிய நோயெல்லாம் வராம இருக்கிறதுக்கு இன்னைக்கே நம்ம வந்து என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலான்ற மாதிரி பண்றோம். லைக் ஒரு 15 days or 1 month ஒரு நேச்சுரல் லைஃப் ஸ்டைல நம்ம இருந்தோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து பெரிய நோய்கள் வராது. இது வந்து உறுதி. ஏன்னா நம்ம இன்னைக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு ரீசனே நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் தான், நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் தான். சோ இந்த சம்பந்தத்திலேயே வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்ல கூட இருக்கு. சோ எனக்கு ஃபார்ம்ஸ் இல்ல பட் ஸ்டில் நான் வந்து எங்க வீட்லயே கிச்சன் கார்டன் மாதிரி வச்சுட்டு இருக்கோம். அதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கா தான் நாங்க வெஜிடபிள்ஸ் அண்ட் கீரை எல்லாம் நாங்க வளர்க்கிறோம் அண்ட் நாங்களும் சாப்பிடுறோம். நிறைய எக்ஸ்ட்ரா வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் கொடுப்போம். கண்டிப்பா மேடம், நீங்க சொல்ற மாதிரி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்ற மாதிரியான சொல்லுவோம். பழமொழியில வந்து வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செயல் தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற விஷயங்களை எல்லாருமே வந்து ஒரு 10,000 ரூபாய் வருமானம் வாங்குற ஒரு சேலரி பர்சன் வந்து அதுல 5,000 ரூபாய் வந்து மருத்துவம் அதாவது மெடிசனுக்கே வந்து செலவு செய்யறாரு அப்படின்றது வந்து எல்லாருமே ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்க என்னென்ன மாதிரியான வந்து மெடிசன்ல வந்து உற்பத்தி பண்றீங்க, என்ன படிச்சிருக்கீங்க மேடம்? நீங்க படிச்சுட்டு எதுக்காக இந்த இயற்கை சார்ந்த விவசாயம் பக்கம் வந்தீங்க அப்படின்றத பத்தி எங்க நேயர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. நான் படிச்சிருக்கிறது வந்து லைக் டிப்ளமா இன் நேச்சர் பத்தி அண்ட் அலாங் வித் தட் பிஏ இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் பிலாசபி கூட படிச்சிருக்கேன் எம்ஏ. அண்ட் எங்க அப்பா வந்து நேச்சர் கேர் டாக்டரா இருந்தாரு. சோ நானும் அதே ஃபீல்ட்ல இருக்கிறதுனால வந்து சின்ன வயசுல இருந்தே நான் வந்து எல்லா மாதிரி நோயாளிகள் வந்து இதுல வந்து குணமாயிட்டு போறது பாத்திருக்கேன். லைக் கேன்சர்ல இருக்கிற ஜனங்க பேஷண்ட்ஸ் வந்து டாக்டர் இன்னைக்கு 24 hours மேல கூட இவர் தாங்க மாட்டாரு, இறந்துடுவாரு அப்படின்னு சொன்னவங்களை வந்து சரி எனவே சாவதான போறாரு. ட்ரையலுக்கு இது கூட ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாக்கலான்ட்டு வந்துட்டு குணமாயிட்டு வீட்டுக்கு போனவங்க எல்லாம் நான் பாத்திருக்கேன் கண்ணாலேயே. சோ எனக்கு வந்து இதே ஃபீல்ட் எனக்கு இன்ட்ரெஸ்ட். எனக்கு இருக்கிற இந்த நாலேஜ் வந்து நான் பேருக்கு யூஸ் ஆகணுன்றதுனால நான் வந்து இந்த ஃபீல்ட்ல வந்தேன். அண்ட் இதுல வந்து கண்டிப்பா இதுக்கு சப்போர்ட்டிங்கா இருக்கிறது வந்து நம்மளுடைய ஃபுட் தான். நம்ம வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் என்ன குவாலிட்டியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிடுறோம். சோ இதை பத்தி வந்து நான் மட்டும் தெரிஞ்சுட்டு நான் மட்டும் யூஸ் பண்றதை விட 4 பேருக்கு தெரியணும். அதனால நான் வந்து சோஷியல் ஒர்க் மாதிரி இது பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் 2 months ஃபார்மர்ஸுக்கு நாங்க ஒரு மீட்டிங் மாதிரி வச்சுட்டு ஃபார்மர்ஸை நாங்க யுனைட் பண்ண பாக்குறோம். அவங்கள வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்களுக்கு எப்படி எங்க அவங்க சேல் பண்ணலாம், எந்த அளவுக்கு அதுல இதுல இருந்து அவங்க வந்து நல்ல வருமானம் எடுத்துக்கலாம். பிகாஸ் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றவங்க ஃபார்மர்ஸ் நிறைய இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அதுல வருமானம் வரலன்ற ஒரு மனசுல ஒரு கஷ்டம் இருக்குது. சோ கஷ்டப்படுறாங்க, ஆனா அவங்களுக்கு அது ரிட்டர்ன்ஸ் இல்ல. அதனால வந்து அதுக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டா இருந்துட்டு அவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் கொடுத்துட்டு அவங்க நல்லா இருந்தாலும் நாளைக்கு நம்மளும் நல்லா இருக்க முடியுன்ற ஒரு இதுலதான் இதுல சோஷியல் ஒர்க் மாதிரி நான் பண்றதுக்கு நான் இதுல இறங்கி வந்திருக்கேன். கண்டிப்பா சுவாதி மேடம் சொன்ன உடனே இயற்கை அதாவது நேச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுடைய ரத்தத்துல ஊர்ன ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா அப்பா அதனுடைய விஷயங்கள்ல இருந்து தான் உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு இருக்கிற விவசாயம், நம்ம விவசாயம் சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறதுனால உங்ககிட்ட இந்த கேள்வி, அதை பத்தி உங்களுக்கு தெரியுன்றதுனாலே இந்த கேள்வி. இன்னைக்கு இருக்கிற விவசாயிகள் இயற்கை விவசாயத்தின் மீது எந்த விதங்கள்ல ஆர்வம் கொண்டிருக்காங்க, உற்பத்தி எந்த அளவுக்கு இருக்கு மேடம், அதை பத்தி சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலி விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நான் எத்தனை பேரை மீட் பண்ணிருக்கேங்களோ அதுல வந்து லைக் ஒரு 10 to 20% ஜனங்க தான் ஆர்கானிக்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. மத்தவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றதுல தான் நம்புறாங்க. ஏன்னா அவங்க அதான் பார்த்துட்டு வந்துருக்காங்க. சோ இத பத்தி தெரிஞ்சவங்க தான் ஸ்லோவா மாறிட்டு வராங்க. சோ ஃபர்ஸ்ட் வரும்போது கொஞ்சம் பயப்படுறாங்க தான், ஏன்னா வந்து உற்பத்தி டக்குன்னு குறையுது. சோ முதல்ல வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க தான். ஆனா அதுல வந்து வித் டைம் அவங்களுக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து இது எவ்வளவு நல்லதுன்றது அவங்களுக்கு தெரிய வருது. அண்ட் அதை வந்து
இன்கம் அந்த அளவுக்கு இல்லாம கூட அதை விடுறதுக்கு அவங்களுக்கு மனசு வரல. அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. லாஸ்ட் மீட்டிங்ல நாங்க அதான் பார்த்தோம். லைக் ஃபார்மர்ஸ் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றாங்க, அதை வச்சு அதுல வந்து வர உற்பத்தியில வந்து அந்த அளவுக்கு நிறைய இல்லாத கூட அதுக்கு வந்து சேல்ஸ் பண்றதுக்கு சரியான இடம் கிடைக்காம கூட அப்ப கூட இந்த ஃபார்மிங் நாங்க விடக்கூடாதுன்ற ஒரு உறுதியோட அவங்க திருப்பி ஆர்கானிக்காவே பண்றாங்கன்றத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சோ ஒன்ஸ் ஆர்கானிக்ல வந்து என்டர் ஆயிட்டாங்கன்னா அவங்களால வெளியே வர முடியாது அப்படின்ற விஷயங்கள் நீங்க சொல்றது நாங்க எடுத்துக்கிறோம் மேடம். இந்த செயற்கை அந்த பூச்சிக்கொல்லிகளை வந்து போடுறதுனால என்னென்ன விதமான நோய்கள் வருது மேடம்? அதுக்கான சிகிச்சைகள் எப்படி பாக்குறது அப்படின்றது அப்பாற்பட்ட விஷயம். என்னென்ன விதமான நோய்கள் வருது மேடம்? ஃபர்ஸ்ட் அண்ட் த மோஸ்ட் டேஞ்சரஸ் கேன்சர். அண்ட் அது தவிர எல்லா நோய்களும் பேசிக்கலி வந்து இதனாலதான் வருது. நம்மளுடைய இம்யூனிட்டியே குறையுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்யூனிட்டி குறைஞ்சிருச்சுன்னா எல்லா நோயும் வந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். சோ எல்லா நோய்களும் இதுக்கு சம்பந்தப்பட்டதுதான். சோ அந்த செயற்கை பூச்சிக்கொல்லிகள் எல்லாமே நம்மளுடைய வெள்ளை அணுக்களை கொன்னுட்டு பல்வேறு விதமான நோய்களை உள்ள கொண்டு வரதுக்கு வந்து வழிவகை கேட் ஓபனிங் அப்படின்ற விஷயங்கள் மேடம் சொல்றதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பா இயற்கை விவசாயத்துக்கு மாறணும். விவசாயம் தான் நம்முடைய முதுகெலும்பு அப்படின்றத நம்ம நாட்டு மக்கள் அனைவரும் உணர்ந்து விவசாயத்தை போற்றி பாதுகாக்கணும் அப்படின்றது விஐடி பண்பலை 90.8 சார்பாக கேட்டுக்கிறோம். மேடம் சுவாதி மேடம்க்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம். ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றவங்களுக்கு வந்து நம்ம சாதாரண ஜனங்க, நம்ம கன்சியூமர்ஸ் வந்து கண்டிப்பா அவங்க ஒரு பெரிய சப்போர்ட்டா நம்ம இருக்கணும். நம்ம இருந்தாதான் அவங்களும் நல்லபடியா மேல வர முடியும். ஒரு கான்பிடன்ஸா அவங்க வந்து கான்பிடென்ட்டா இந்த வேலையில இறங்க முடியும். அதுக்காக நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பா நேர்களே, இதை கேட்டுட்டு இருக்க எல்லா நேர்களுமே விவசாயிகள் கிட்ட, அதாவது வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு போன உடனே இது ஆர்கானிக் ஃபுட்டா அப்படின்றத கேட்டு வாங்கி நம்ம சாப்பிட்டோம்னா ஆர்கானிக் ஃபார்ம் பண்றவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஆர்கானிக் ஃபார்ம்ல ஈடுபடுவாங்க அப்படின்றத சுவாதி மேடம் சொல்றது மூலியமா நம்ம ஏத்துக்கு தான் வேணும். நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மேடம். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய கருத்துக்களம் நிகழ்ச்சியில விவசாயம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை நம்ம விவசாயிகள் கிட்டயே கேட்டோம். அவங்களுடைய பிரச்சனைகள்ல சொன்னாங்க அப்படின்றத விட அவங்களுடைய குமுறல்களை சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா விவசாயத்துல ஒவ்வொரு பொருளையும் நம்ம வந்து உற்பத்தி செஞ்சு நம்ம மார்க்கெட்ல வந்து வர்றதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அதையெல்லாம் தெரிஞ்சுக்காம நம்ம வந்து காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து இரவு மறுபடியும் படுக்கைக்கு போற வரைக்கும் எல்லா உணவு சார்ந்த விஷயங்களும் நம்ம வந்து நேரடியா கடைக்கு போறோம், நம்ம கிட்ட இன்னைக்கு பைசா இருக்கு அப்படின்றதுனால வாங்கி சாப்பிட்டுறோம். ஆனா அது வந்து கடைக்கு வர்றதுக்கு முன்னாடியும் மார்க்கெட் வர்றதுக்கு முன்னாடியும் எத்தனை பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற விஷயங்களை விவசாயிகள் கிட்ட கேட்ட பிறகுதான் நமக்கு தெரிய வருது. அந்த அளவுக்கு விவசாயத்துல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அதை தாண்டிதான் நமக்கு உணவுப் பொருட்கள் வந்து சேருது அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பா மனசுக்கு நெருடலா தான் இருக்கு. அதனால உணவுப் பொருட்களை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. உணவுப் பொருட்களை மிச்சப்படுத்துங்க. விவசாயத்தை போற்றி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஐடி பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் விஐடி சமுதாய வானொலி 90.8 சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவிந்தராஜ். இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் காங்கேயநல்லூர் திருமுருக கிருபானந்த வாரியார் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்கலாம். பள்ளிக்கூடம் நிகழ்ச்சி தொடக்கமாக திருக்குறளை கூற வருகிறார் 9ஆம் வகுப்பு மாணவர் வெங்கடேசன். திருக்குறள்: அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால் ஊன்றிய தூண். கொல்லா நலத்தது நோன்மை, பிற தீமை சொல்லா நலத்தது சால்பு. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல், அது சான்றோர் மாற்றாரே மாற்றும் படை. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால், என்ன பயத்ததோ சால்பு. ஊழி பெயரினும் தாம் பெயரார், சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். நன்றி. பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தில்லையாடி வள்ளியம்மை பற்றிய உரையாடலை கூற வருகிறார் 9ஆம் வகுப்பு மாணவர் கௌதம். விடுதலை வீரர்கள் பலர், ஆணுக்கு நிகர் பெண், அதில் ஒருவர் தில்லையாடி வள்ளியம்மை. பெற்றோரும் பிறப்பும். நெசவு தொழில் பாதுகாப்பால் வறுமை வாடிய முனுசாமி தம் மனைவியுடன் வேலை தேடி தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்ஸ்பர்க் என்னும் நகரத்தில் சிறிய அளவில் காய்கறி கடை நடத்தினார். இந்நிலையில் 1898ஆம் ஆண்டு முனுசாமி மங்களம் இணையருக்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. அக்குழந்தையே வீரமங்கை வள்ளியம்மை ஆவார். அறப்போர் இந்தியர்கள் தமது உரிமையை மீட்க அறப்போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். போராட்டத்தின் போது காந்தியடிகள் திகழ்த்திய வீரம் சிறுமி வள்ளியம்மை மனதில் ஆழமாக பதிந்தது. காந்தியடிகள் உரிமை முழக்கத்தினால் கவரப்பட்ட வள்ளியம்மை
மதப்போராட்டத்தில் முன்புடன் பங்கேற்றார். சிறை வாழ்க்கை. சிறையில் வள்ளியம்மைக்கு கல்லும் மண்ணும் கலந்த உணவே தரப்பட்டது. இதனால் அவர் உடல் நலம் பெரிதும் பாதிக்கப்பட்டார். கடுமையான காய்ச்சலுக்கு ஆட்பட அவருக்கு மருத்துவம் அளிக்கப்படவில்லை. சிறையில் உயிருக்கு போராடிய நிலையில் அவர் விடுதலை செய்யப்பட்டார். வள்ளியம்மை 1914 ஆண்டு பிப்ரவரி 22ஆம் நாளன்று தமது 16ஆம் அகவையில் மரணம் அடைந்தார். நன்றி. பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாரதிதாசன் பாடலை பாட வருகிறார்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் ஹஜானன் சாகர், நடராஜன். இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாழ்த்த நல்லமது. கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு. தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை. நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினர் யாவர்க்குமே தமிழ் மீதில் இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாழ்த்த நல்லமுது, வாழ்த்த நல்லமுது. பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை பாட வருகிறார் 6ஆம் வகுப்பு மாணவர் தனுஷ். குற்றால குறவஞ்சி குற்றால மலையின் வளம் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் காணவர்கள் விடியிருந்து வானவரை அழைப்பர் கமனசுத்த வந்து வந்து காயத்துத்தி விளைப்பர் தேனருவி திரையெலும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பழிக்காலும் தேக்காலும் வழுகும் கூடலிலம் பிறை முடித்த வேணி அலங்கார குற்றால திரிகூட மலையெங்கள் மலையே, மலையெங்கள் மலையே. உங்கள் இன்னும் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பெண்பலையாய் மலருதே. உங்கள் இன்னும் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பெண்பலையாய் மலருதே. தீயாய்ச்சி நாரி போனே வேலூரில் நாங்க தாம்பே வீயாரி நாரி போனே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. ஆயிரம் இன்னுயிரிந்து உயிர் பெற்ற சுதந்திரமே, சுதந்திரமாசரை கூடியும் ஆயிரம் பாடியும் ஒரு தந்த படமுகமே, தந்த படமுகமே. ஆற்றில் தீர்ந்து காரணம் புரிந்து கரை கண்ட சுதந்திரமே, விண்ணாட்டம் சேர வீர முழக்கம் சூழ் கொண்ட போர்பலமே. சூழ்ச்சிகள் பல கண்டு அந்த தீவினில் சிறை தின்று வெண்ணிற உடை பூண்டு அமைதி போரினை கை கொண்டு வீரம் தாங்கி வாள்கள் ஏந்தி நேர் நின்ற இளப்படையே தாகம் தேக்கி தேசம் நோக்கி நடை கொண்ட நம்பிடையே. உயிர் பெற்ற சுதந்திரமே, ஒரு தந்த படமுகமே, உயிர் பெற்ற சுதந்திரமே, ஒரு தந்த படமுகமே. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை பாட வருகிறார் 6ஆம் வகுப்பு மாணவர் வித்யாசாகர்.
கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்தான் ரச்சித்தானா, அல்லைத்தான் சொல்லித்தான் அறத்தான் நோயத்தான் ஐயோ எங்கும், பல்லைத்தான் திருக்கத்தான் பொய்மை பிரித்தான் பண்ணி நானே. பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கவிதை கூற வருகிறார் 8ஆம் வகுப்பு மாணவர் லோகநாதன். கவிதை. பள்ளி. பள்ளி என்ற கலைக்கூடம் நம் வாழ்வை சிறப்பிக்கும் அன்றாடம். பள்ளி என்ற கலைக்கூடம் நம் வாழ்வை சிறப்பிக்கும் அன்றாடம். சிலையாய் நம்மை செதுக்கும் நல்ல கலையாய் நம்மை ஆக்கும். சிலையாய் நம்மை செதுக்கும் நல்ல கலையாய் நம்மை ஆக்கும். கேள்வி கேட்கும் ஞானம் அங்கு பதிலை கொடுக்க தோன்றும். கேள்வி கேட்கும் ஞானம் அங்கு பதிலை கொடுக்க தோன்றும். வேற்றுமை அகற்றும் பந்தம் நம் ஒற்றுமை ஒன்றே சொந்தம். வேற்றுமை அகற்றும் பந்தம் நம் ஒற்றுமை ஒன்றே சொந்தம். பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக விவேகானந்தரை பற்றிய உரையாடலை நிகழ்த்த வருகிறார் 9ஆம் வகுப்பு மாணவர் விக்னேஷ். விவேகானந்தர் இந்திய மக்களுக்கு அச்சமின்மையும் ஆன்மீகத்தையும் வீரத்தையும் ஓங்கி முழங்கிய வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர் ஆவர். இவர் 1863ஆம் ஆண்டு கல்கத்தாவில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் விஸ்வநாத தத்த, தாயார் புவனேஸ்வரி அம்மையார் என்பவர் ஆவர். தனது தாயார் இவருக்கு சிறு வயதிலேயே நரேந்திரன் என்று சூட்டிய பெயர். நரேந்திரன் சிறு வயதிலேயே அறிவும் ஆற்றலும் துணிவும் கொண்டு விளங்கினார். தனது 18வது வயதில் நரேந்திரன் ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்தித்தார். பின் அவரே தன் குருவாகவும் ஏற்றுக்கொண்டார். சிகாகோ மாநாட்டில் சகோதர சகோதரர்களே என்று உரையாற்ற தொடங்கினார். பின் இந்திய மக்களுக்கு அப்போதுதான் ஒரு உணர்வு எழுந்தது. உண்மைக்காக எதையும் துறக்கலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை துறக்க கூடாது என்று சொல்லிவிட்டவர் அவர். 1902ஆம் ஆண்டு இவ்வுலக வாழ்வை நீத்தார். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக காமராஜர் பற்றிய உரையை நிகழ்த்த வருகிறார் 9ஆம் வகுப்பு மாணவர் பிரசாந்த். இப்போது நான் காமராசரை பற்றி பேசப் போகிறேன். மனித குலத்திற்கும் நாட்டிற்கும் மருந்தொன்றாற்றி பாரத மக்களின் உள்ளங்களில் நிலையான இடத்தை பெற்றவர் காமராசர் ஆவார். சிறு வயதிலிருந்தே இவர் நாட்டு சேவைக்கென தம்மை அர்ப்பணித்துக் கொண்டார். தொண்டு என்பதற்கு உருமா விளங்கியவர் இவர். 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி அன்று விருதுநகரில் குமாரசாமி, சிவகாமி ஆகிய இணையருக்கு பிறந்தார். சிறு வயதிலிருந்தே தேசிய விடுதலை போராட்டத்தில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார். காந்தியடிகளின் தலைமையின் கீழ் நடந்த போராட்டங்களில் இவர் கலந்து கொண்டார். அதனால் பல முறை இவர் சிறைக்கு சென்றார். இவருடைய தியாக உணர்வும் நாட்டுப்பற்றும் என் மனதை கவிழ்ந்தன. நாட்டு விடுதலை போராட்டத்தில் சாதாரண தொண்டனாக சேர்ந்து உழைப்பால் உழைந்தவர். இவர் ஏழை மக்களை கண்டு மனம் இறங்கியவர். அதனால் தான் 1954ஆம் ஆண்டு முதலமைச்சர் பதவியேற்றதும் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்னும் பாரதியின் வாக்கினங்க வீதிதோறும் 2 பள்ளி என்றும் கூறும் அளவிற்கு பள்ளிகளை திறந்து அங்கு அனைவருக்கும் இலவச கல்வியை கற்று தந்தார். கல்வி கற்க வறுமை குறுகிடதனை கண்ட காமராசர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதனால் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவர்களின் தொகை அதிகரித்தது. கருவறை காமராசர் பேச்சை குறை செயலை அதிகமாக்கு என்னும் தத்துவத்தை கடைபிடிப்பவர். இவர் அரசியல் மேதையாகவும் திகழ்ந்தார். பாரத நாட்டின் பண்பாட்டினை இவர் எந்நிலையிலும் விடாதவர். பெருந்தன்மை, எளிமை, வஞ்சனையற்ற உள்ளம், அஞ்சாமை ஆகிய பண்புகளின் உறைவிடம். பதவி பிடித்து இவரை எந்நாளிலும் ஆட்கொண்டதில்லை. விடுதலை போராட்டத்தில் கொடி பிடிக்கும் சாதாரண தொண்டனாக சேர்ந்த இவர் கொடிகட்டி ஆளும் உயர் அமைச்சர் ஆனார். ஏழை பங்காளர், கர்ம வீரர் காமராசர் என் இதயத்தில் வீட்டிற்கும் ஒரு தலைவர் ஆனார். இத்தகைய காரணங்களினாலே இவர் எனக்கு பிடிக்க முதல் காரணம். நன்றி, வணக்கம். பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக காந்தி பற்றிய உரையாடலை நிகழ்த்த வருகிறார் 8ஆம் வகுப்பு மாணவர் ராகுல். அனைவருக்கும் வணக்கம். நான் காந்தியை பற்றி பேசப் போகிறேன். இளமையில் காந்தி 1869ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் இந்தியாவில் உள்ள போர்பந்தர் என்னும் ஊரில் பிறந்தார். இவர் 13வது வயதிலேயே தன் வயதேயான கஸ்தூரிபாயை மணந்தார். சில நாட்களில் இவர் தனது 16வது வயதிலேயே தன் தந்தையை இழந்தார். பள்ளி படிப்பில் சுமாராக இருந்த காந்தி தனது 18வது வயதில் பள்ளி படிப்பை முடித்தார். 18வது வயதில் பாரிஸ்டர் எனப்படும் வழக்கறிஞர் பட்டத்துக்காக லண்டன் சென்றார். அங்கு வெற்றிகரமாக முடித்து பட்டம் வாங்கி தாயகம் திரும்பிய காந்தி பம்பாயில் சிறிது காலம் வழக்கறிஞராக வேலை செய்தார். அது வெற்றிகரமாக அமையாததால் தன் அண்ணனிடமான ராஜ்கோட்டிற்கு சென்றார். அங்கு வழக்காட வருபவர்களின் எளிய படிவங்களை நிற்கும் எளிய பணிகளில் ஈடுபட்டார். சமயத்தில் தனக்கேற்ற வேலை இருக்கிறது என்று தென்னாப்பிரிக்காவில் இருக்கிறது என்று தெரிந்தவுடன் அப்துல்லா அண்ட் கோ என்ற நிறுவனத்தின் உதவியுடன் தென்னாப்பிரிக்கா சென்றார். தென்னாப்பிரிக்காவில் காந்தி தென்னாப்பிரிக்காவில் தலப்பாகையை கற்றிக்கொண்டு வழக்காட சென்றார். அப்பொழுது அங்கிருந்த நீதிபதி
தலைப்பாகையை கட்டிவிட்டு நீ வெளியே போ என்று சொன்னார். இவர் விடுதலை போராட்டம், தீண்டாமை ஒழிப்பு, முழு மதுவிலக்கு ஆகிய போராட்டங்களை நடத்தினார். உப்பு சத்தியாகிரகா முதலிய போராட்டங்களை நடத்தினார். பாடலின் இசை முருகானந்தம். பாடலை பாடியவர் உமா மகேஸ்வரி. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பெண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பெண்பலையாய் மலருதே. வேலூரில் நாங்கதாம்பே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உரையாடல் நிகழ்த்த வருகிறார்கள் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் விக்னேஷ், பிரசாந்த், சரத். கோள்களுடன் பூமியை பற்றிய சில வார்த்தைகள். உரையாடல். உயிர்கோளம். உயிரினங்கள் தசாவதார தத்துவத்தின் அடிப்படையில் தோன்றின. டார்வினின் பரிணாம வளர்ச்சியின்படி முதலில் உயிரினங்கள் நீரில் இருந்துதான் தோன்றின. கதிரவன் சுழன்ற சிதறி வந்த ஒரு பகுதி, அந்த பகுதி தான் பூமி. உயிரினங்கள் முதலில் நீரில் தான் தோன்றின. அவை படிப்படியாக நிற்பன, நடப்பன, ஊர்வன, பரப்பன, மனிதன் என வளர்ச்சி நிலைகளை பெற்றன. நிலத்தில் மட்டுமே உயிர்கள் வாழ இயலுமாதலால் அதனை உயிர்கோளம் என வழங்குகிறோம். ஆறறிவு பெற்ற மனிதன் ஊரினக்குன்றின் மணிமுடியாக வீற்றிருக்கின்றான். உயிர்கோளம் தன்னகத்தே பல இயற்கை காட்சிகளை கொண்டுள்ளது. உயிரிகளின் வாழ்க்கை இயற்கை சூழ்நிலைகளாகிய நீரையும் காற்றையும் கொண்டு நடைபெற்று வருகிறது. நிலத்தின் மேற்பரப்பில் 3/4 பங்கு கடலே சூழ்ந்துள்ளது. மனிதனுக்கு தேவையான உப்பு, தாது பொருள் முதலியவற்றை கிடைக்கின்றன. முத்து, பவளம், கிளிஞ்சல், கடற்பஞ்சு, சங்கு முதலிய பொருள்களையும் அளிக்கின்றது. பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அதியமான் ஔவையார் உரையாடலை நிகழ்த்த வருகிறார்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் ஹரிகிருஷ்ணன் மற்றும் பிரகாஷ். அன்னையே நின்னையே தொழுதேன், தங்கள் வரவு நல்வரவாகுக, இருக்கையில் உட்காருங்கள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நிலா உலகம் போற்றும் நீடு புகழ் அதியா, உன் தொற்றம் வாழ்க, உன் புகழ் ஓங்குக. தங்கள் புகழுரைக்கு சிரம் தாழ்ந்து பணிகின்றேன். அன்னையே, அரிதினும் அரிதான ஒரு பொருளை உங்களுக்கு அளித்து அழியா புகழ் பெற விரும்புகின்றேன். அரிதினும் அரிதான பொருளா? அக்தி என அதனை அறிய நான் மிகவும் ஆவலுடன் உள்ளேன். அவ்வையே, இதோ அந்த அரிய பொருள் எடுத்து உண்ணுங்கள். என்ன இது, நெல்லிக்கனியா? ஆம் அவ்வையே, என் நெல்லிக்கனியை எளிதாக எண்ணி விடாதீர்கள், சுவைத்து பாருங்கள். வாயிலிட்டு சுவைக்கின்றார். என்ன சுவை, என்ன சுவை! இதனை நான் அமிர்தம் என்கிறார்களோ? இக்கனியின் இனிய சுவை என்றும் என் நினைவில் நிலைத்திருக்கும். இவ்வளவு சுவையான கனியை நீ உண்ணாமல் எனக்கு அளித்தது ஏன்? சொல்கிறேன் அவ்வையே, இந்நெல்லிக்கனியை உண்டவர் நெடுங்காலம் நீடுயி வாழ்ந்திருப்பர். அப்படியென்றால் நீ அல்லவா இக்கனியை உண்டிருந்தல் வேண்டும். மக்கள் குறிப்பறிந்து நிறைவேற்றுகின்ற நீ அல்லவா நெடுகாலம் வாழ்தல் வேண்டும். நரை மூதாட்டி ஆகிய எனக்களித்தேன். அன்னையே, அரசாட்சி செய்கின்ற என்னை விட அமுத தமிழில் அழகிய பாடல்கள்
கனிகளை என்னாலும் இயன்றும் நீங்கள் தான் இக்கனியை உண்பதற்கு தகுதியானவர். அதனால் நீங்கள் வாழும் நாள் வரை தமிழும் வாழ்ந்திருக்கும் அல்லவா? அதியா, உன் செயல் கண்டு யான் பெருமை அடைகின்றேன். தமிழ் மீது நீ கொண்ட பற்று என்னை பெருமை கொள்ள செய்கிறது. தரணி மீதில் தமிழ் உள்ளவரை நின் பெருமை நிலைத்திருக்கும். ஓங்குக நின் தாய்மொழி பற்று. மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை தங்களை பணிந்து வணங்குகின்றேன். பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாடகத்தை வழங்க இருக்கிறார்கள் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் தீபன், சந்திரசேகர், தருண்குமார், ஜெய், சந்தோஷ், கணேஷ். யானைப்பாகனே, இன்னும் என்ன தயக்கம்? விரைந்து செலுத்தி யானையை. தொலைந்து போகட்டும் என் எதிரி மலையமானின் பிள்ளைகள். உங்கள் உத்தரபடி ஆகட்டும் அண்ணா. இப்பொழுது அந்த மலையமானின் பிள்ளைகளை ஓய்த்து விட்டு வருகிறேன். அண்ணா அண்ணா, அங்கே பார், எவ்வளவு பெரிய யானை. அந்த யானையை காண எனக்கு அச்சமாக உள்ளது அண்ணா. தம்பி அஞ்சாதே, அது பட்டத்து யானை, நம்மை ஒன்றும் செய்யாது. அப்படி என்றால் நம்மை நோக்கி ஏன் விரைந்து வருகிறது அண்ணா? ஆமாம் தம்பி, அதுதான் எனக்கும் விளங்கவில்லை. அருகில் வரட்டும், தொட்டு பார். யானைப்பானே, நிறுத்தி யானையை. யார் அது? ஓ, கோவிற்கு யாரா? வாருங்கள் புலவரே, எதற்காக நிறுத்த சொல்லுகிறீர்கள் யானையை? மன்னா, இதுவா உன் நீதி? ஒன்றும் அறியா பச்சிளம் குழந்தைகளை கொல்ல எவ்வாறு துணிந்தாய்? புலவரே, என்ன சொல்லுகிறீர்கள்? பகைவர்களின் பிள்ளைகளும் பகைவர்களே. அவர்களை அழிப்பதுதான் முறை. அவர்கள் வளர்ந்தால் எதிர்காலத்தில் என் இனத்தையே அழித்து விடுவார்கள் அல்லவா? இலைத்தாக முள்மரம் கொள்கை என உன் போன்ற புலவர் பாடி அதனை நீவீர் அறிந்திருப்பீரே. மன்னா, உன்னை மாபெரும் வீரன் என்று நினைத்தேன். ஆனால் மாபெரும் கோழையாக அல்லவா இருக்கிறாய். அந்த குழந்தைகளின் முகத்தை பார். அவர்கள் அவன் பகையாளிகள் தம்மை யானை கொல்ல வருகிறது என்பதனை கூட அறியாமல் திகைத்து போய் நிற்கிறார்கள் பார். புலவரே, பாம்பு குட்டிகள் தம் என்றாலும் அதன் பற்களில் நஞ்சு இருக்கிறதா என்ன? கிளியே, புறாவுக்கும் பசுவுக்கும் உற்ற துயரத்தை போக்கிய சோழ மரபில் பிறந்தவன் நீ. இப்பிள்ளைகளோ வந்தோர்க்கு வாரி வழங்கும் வள்ளல் மரபில் பிறந்தார்கள். இப்பிள்ளைகளை அழித்து அழியாத கலங்கத்தை ஏற்படுத்தி கொள்ளாதே. அவ்வாறு செய்தால் நாளைய வரலாறு உன்னை தோற்றும். நான் சொல்ல நினைத்ததை சொல்லிவிட்டேன். பிறகு உன் விருப்பம். புலவர் பெருமானே, பெரும் பிழை செய்யவிருந்தேன். நல்ல நேரத்தில் வந்து என்னை காப்பாற்றினீர்கள். இப்போதே அந்த பிள்ளைகளை விடுவிக்கிறேன். கம்மாய்ச்சி மன்னா, நீ வாய்க, நின் கொற்றம் வாய்க. நேயர்கள் இதுவரை கேட்டது காங்கேயநல்லூர் திருமுருக கிருபானந்த வாரியார் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்டீர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. All marriages are sacred, but all are not safe. Around 70% of women in India are victims of domestic violence. National Crime Records Bureau reveals that a crime against a woman is committed in every 3 minutes and a dowry death occurs in every 77 minutes. And one case of cruelty committed by either the husband or the relative of the victim occurs in every 9 minutes. According to the UNICEF Global Report on Adolescence 2012, 57% of boys and 53% of girls in India think a husband is justified in hitting or beating his wife. If the numbers we see in domestic violence were applied to terrorism or gang violence, entire country would be up in arms and it would be the leading story every day and night. Latika belongs to a poor family of Dashpur village. She completed her graduation and is working as a teacher in a school in Mahanagar city. Raj, coming from a well-off family, is also working in the same school as a teacher. They both are in love and are planning to marry each other. Latika, my parents would like to see you to decide upon our marriage. We'll be coming tomorrow to your house. Okay, Raj, I'll make the arrangements. Raj, along with his family, comes to see Latika. Latika is very well brought up and a simple educated girl. She is the only educated girl from our village. I am happy to give my daughter to Raj. We'll take care of her, Papa. I never thought that my son would ever go for a love marriage. Even though we are agreeing for this marriage, only because we are sure that you will give your daughter a handsome amount of money so that they can lead a happy married life. All that I have made is for Latika only.
I will be happy if she is happy. We will be happy if you give us 1 lakh rupee and a two-wheeler. I will make sure that you will get it before the marriage. Marriage is over and the scene follows the next very day of marriage. Latika, found the environment here. I know you will be homesick. No, Maji, I'm happy and I feel like being at home. After 1 month of marriage, Latika, where's my tea? Wait, Maji, I'm bringing it. Don't you know that I need my tea at 4 in the evening? Maji, sorry, I had to correct some answer sheets. It was a very urgent work. Here is your tea. Already a lot of work is pending. Raj comes back home. Latika, tea. I had just made tea for Maji and I have lots of work to do. Ask your mom to make it for you, please. Latika moves towards the study room. Why should I make tea for you? That's the reason I got you married. Latika is having a lot of work in school. Still she manages to do all the household chores. If she can't do all this, then ask her to quit the job. Quit the job? At any cost, I won't leave my job. It's 2 years of my hard work that I ended up in this job. I'll somehow manage to do all my duties, but I won't quit the job. पहले घर का काम, फिर बाहर का. Similar things happen for a couple of days. Suddenly, one day the situation turns very tense. Latika, you have to leave the job. Because you are not doing any household work and not taking care of my mom. She has become unhealthy and weak. I want you to quit the job. I did not know that you will also support your mom and go against me, Raj. I did not expect this from you. If you are so insistent, then okay, I'll quit my job. After 2 weeks, the whole family is in a monetary crisis. Latika, see, Raj's salary is not sufficient to run the house. You only asked me to quit the job, na? And now what do you expect me to do? Should I go on the streets and beg? How can you talk to me like this? Is this the way you talk to elders? We are facing crisis only because of you, and you will have to bring the money. What? This is ridiculous. Already my father has given you all his life savings. Now where will I get money from? I don't want to hear all that shit. And it's from anywhere. All I need is 30,000 by the end of this week. No, Maji, please don't do this to me. Already I have quitted the job for you people, for your happiness. My father is already in debt. No excuses. I need the money. Hello? Hello, Beti. How are you? I'm fine, Papa. No. Beta, I know you very well. What happened to you? Dear, please tell me. Papa, I quitted my job because Maji and Raj were too adamant. Now they're asking me to pay 30,000 rupees within a week. What? We had already fulfilled their demands. Anyway, don't worry, Beti. I will find out a way to solve this situation. But Papa, from where will you get this huge amount in a week? I love you, Beti, and I can do anything for your happiness. Papa, the dam is now overflooded. I think we should report the matter to the police. No, Beti, you are now married, and that is your home, and you must do all the things needed to keep it intact. Don't worry about me. I will manage the money somehow. After 1 week, Latika's father visits Raj's house. He somehow manages to pay them 10,000 rupees. Only 10,000? I told you to bring 30,000. Where's the rest of it, Latika? Maji? Latika, wait. Let me say. It is not Latika's fault. Sorry, I got this much money only. And for getting this much money, I have mortgaged my house, my field, everything. Now I don't even have a roof over my head to live. If you can't give 30,000, then take your girl with you. Raj, how can you say this? Your drama won't work here. Now stop crying and get lost. We don't need you here. Get out of my life. No, Raj. Please don't do this to me. I am sorry. It's my fault. Please don't punish my daughter. I will get you the money within 2 days. 2 days? At the dining table. Is this how you make dal? Didn't your mother teach you? How dare you say anything about my mother?
आजकल तेरे नखरे बहुत देख रहा हूँ मैं। क्यों, और कोई मिल गया है क्या साली? Latika got injured very badly. They locked her up in her room. She calls up her father. Hello. Latika, why are you crying, my dear? Please forgive me. I've given you a lot of troubles. And now further I won't. Papa, I'm leaving. Beti! Hello! Police team and girls dad in Raj's house. Mother-in-law opens the door. Raj, police! Police in our house! Stop your melodrama. Where's this girl? We have to search your house. No, she's not in the house. She went to the market. No, he's lying. She is here only. She had called me before. Constable, search the house. Constable breaks Latika's bedroom lock. Latika! Stay away from the crime scene. You both are under arrest. The danger is real. Domestic violence hurts all family members. When a person is abusive, he or she eventually loses the trust and respect of his or her partner. Abused partners are afraid to communicate their feelings and needs. Everyone has a right to feel safe in a relationship. Disagreement develop from time to time in relationship. Domestic violence is not a disagreement. It is a whole pattern of behavior used by one partner to establish and maintain power and control over the other. These behaviors can become more frequent and intense over time. They are destructive and dangerous. The abusive person is responsible for this behavior. That person is the only one who can change them. Don't wait until you and the one you love get hurt. You are not alone. Raise your voice. Patterns left uninterrupted can continue forever. Domestic violence is a pattern that unless something significant changes, it will go on and affect everyone around you, your friends, family, and your children. No man can know where he is going unless he knows exactly how he arrived at his present place. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. Hello everyone. You're listening to VIT Community Radio 90.8, the DIY show. And this is your host, Anjali Gopakumar. Are you one of those creative, crafty people who love making things? Do you ever feel like recreating the magic from a plastic cup or a used CD? Do you feel the need to decorate your room with as many colorful things possible, but with the minimalistic usage of materials? Well then, this is the right show for you. In this show, the DIY show, I'll bring to you simple and creative ideas on how to use up your time and make beautiful and useful items. I will be telling you how to make simple do-it-yourself items. Are you super interested now? Let's start then. On my first show, I will be telling you how to make a beautiful dream catcher. For those who don't know what a dream catcher is, it's a small hoop containing a horsehair mesh decorated with feathers and beads, believed by American Indians to give its owner good dreams. A little bit of interesting information. Dream catchers originated with the Ojibwe people, who wove these magical webs from willow hoops and sinew. The hoop represents the travel of Gizes, the sun, through the sun and through the sky. At night, the hole in the center only lets Bavaji, good dreams, pass. Bavaji again, bad dreams, are trapped in the web and dispelled at the first light of the morning. So that is the story behind the dream catcher. Today, I will be telling you how to make one. First, what all materials do you require? 1. A bangle or anything circular, some feathers, some beads, a needle, a thick string or a ribbon, and a thin string. Now, how do you do it? First,
take the thick thread or ribbon and wrap it securely around the bangle. Double secure the end. Next, the string is woven onto the hook to create the dream catcher's web. It should be strong but thin. While weaving the first row, begin by tying one end of the string in a knot at the base of the hanging loop. Working clockwise, stretch the string to a spot a few inches down the hoop and loop it around the hoop. Stretch the string a few inches to the right and loop it around the hoop again. Continue making loops that are evenly spaced apart until you reach the beginning again. After that, take the end of the string and weave it under the loop created between the first and second peaks. Make a hitch by using the thread to make a loop over the loose string. After making the first hitch, make another hitch at the thread between the second and third knots. Continue weaving the thread in this manner until you have made a hitch at the thread between every knot. Each hitch should fall at the exact midpoint of the thread between the knots. As you weave, the thread should be pulled slightly but not too tightly. After making the first row of hitches, continue weaving the thread between the new segments you have created and making a hitch in the middle of each one. The circle you weave will become smaller and smaller. As it becomes smaller, pull the thread tighter and tighter. And if you desire, you can add a few beads or gemstones to the dream catcher as you weave. Space them out randomly or create a pattern. When you've woven the web down to a tiny circle in the middle, tie the end of the thread over the place where you would have made the final hitch. Make a double knot to ensure it won't come undone. Pull it tightly and snip off the end. If you wish to add an ornamental feather or two, tie a new piece of string securely around the base of a feather. Tie the other end of the feather to the center of the dream catcher over one of the hitches in the center circle. Use a double knot to make sure it's secure. Snip off the dangle thread on either end. You can add beads to the string after one end has been tied to the base of the feather before you secure it to the dream catcher. And now, hang the dream catcher. Place the dream catcher near your bedroom window. With the first rays of sunlight, all bad thoughts that enter your mind during the night should disperse. Only good thoughts will be entering your mind for the day. But then again, these are just theories and stories. I honestly hope this show's been interesting. And I really hope you try your hand at making a dream catcher, cause I promise you, it will be worth all the effort. It'll be that beautiful. Of course, today's show has just been about making a crafty showpiece. But in the coming shows, I'll tell you various ways to use all those useless things that have been lying around in your room for a very long time. Till the next time then. This is your host Anjali Gopakumar from the DIY show, signing out. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. హాయ్ హలో విఐటి, మీరు వింటున్నారు విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ వైషు. ఈ చందమామ కథల ద్వారా మంచి మంచి కథలు చెప్పడానికి వచ్చేసానండి. ఈ ఆలస్యం చేయకుండా స్టార్ట్ చేసేద్దాం. కథ నిజాయితీ. సీతాపురం అనే ఊరిలో రామయ్య కట్టెలు కొట్టుకుంటూ జీవనం సాగించేవాడు. రోజులాగానే అడవికి వెళ్లాడు. చెరువు గట్టు మీద ఉన్న చెట్టు ఎక్కి కట్టెలు కొడుతుండగా తన చేయి జారి గొడ్డలి చెరువులో పడిపోయింది. తన జీవన ఆధారమైన గొడ్డలి నీటిలో పడిపోవడంతో రామయ్య చాలా బాధపడ్డాడు. విచారంతో ఇంటికి వెళ్లకుండా చెరువు గట్టు మీద కూర్చొని ఏం చేయాలో తెలియక ఆలోచనలో పడ్డాడు. అతని బాధ చూసిన జలదేవత నీటిలో ఎంచి బయటకు వచ్చి రామయ్యకు దర్శనమిచ్చింది. జలదేవత రామయ్య విచారానికి గల కారణం తెలుసుకొని నీటిలోకి వెళ్లి వెండి గొడ్డలి తెచ్చి రామయ్యకు ఇచ్చింది. రామయ్య ఆ వెండి గొడ్డలి తనది కాదన్నాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోనికి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటికి వచ్చింది. దానిని రామయ్యకు ఇచ్చింది. కాని రామయ్య ఆ గొడ్డలి తనది కాదు అన్నాడు. జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి మామూలు ఇనుప గొడ్డలితో బయటకు వచ్చింది. తన ఇనుప గొడ్డలిని చూసిన రామయ్య సంతోషంతో ఆ గొడ్డలి తనదే అంటూ రుణపడి ఉంటానంటూ చెప్పాడు. తన నిజాయితీని మెచ్చిన జలదేవత రామయ్యకు
వెండి, బంగారం మరియు ఇనుపగొడ్డలి 3 ప్రసాదించింది. రామయ్య సంతోషంగా ఇంటికి వెళ్ళాడు. రామయ్య జరిగిన విషయాన్ని తన భార్యతో చెబుతుండగా దొంగచాటుగా సీతయ్య విన్నాడు. సీతయ్య కూడా ఆ మరునాడు రామయ్య లాగానే అడవికి వెళ్ళాడు. సీతయ్య చెరువు గట్టు మీద ఉన్న అదే చెట్టును ఎక్కి కట్టెలు కొడుతూ కావాలనే తన గొడ్డలిని నీటిలో పడేశాడు. కావాలనే గట్టు మీద కూర్చొని గట్టిగా ఏడ్చాడు. ఇది చూసిన జలదేవత నీటిలోంచి బయటకు వచ్చి సీతయ్య బాధకు గల కారణం తెలుసుకుంది. దీంతో జలదేవత నీటిలోకి వెళ్లి ఇనుపగొడ్డలితో బయటకు వచ్చింది. కాని సీతయ్య అది తనది కాదంటూ అబద్ధం చెప్పాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటకు వచ్చింది. బంగారు గొడ్డలి చూసిన సీతయ్య అది తనదే అంటూ ఆనందించాడు. నిజం తెలిసిన జలదేవత, మూర్ఖుడా, అతి ఆశ పడతావా, నిజాయితీగా బతకాలి అంటూ కోపగించుకుంది. ఈ కథ ద్వారా మనకు ఏం తెలిసింది? అతి ఆశ పడకూడదు, ఇతరుల వస్తువులకు ఆశ పడకూడదు, నిజాయితీగా ఉండాలి. అప్పుడు రామయ్యలా మనకు మంచే జరుగుతుంది. ఇంకా మంచి కథలు వినాలనుకుంటే వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. మీ వైషు. హలో విఐటి, మీరు విన్నారు విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. గుర్తుకొస్తున్నాయి అనే ఈ కార్యక్రమానికి స్వాగతం. అండ్ మీతో మాట్లాడుతుంది ఆర్జే దుర్గా. మెమరీస్ అనేవి ఎప్పటికీ చాలా చాలా స్వీట్ అండి. ఎప్పుడైనా మనల్ని నవ్వించి, మన ఫ్రెండ్స్ గురించి ఇంకా దేని గురించి అయినా గుర్తు తెంచుకోవాలంటే మన మెమరీస్ని నెమరు వేసుకుంటే చాలు. జ్ఞాపకాలు అనేవి ఎప్పటికీ మన గుండెల్లోనే పదిలంగా ఉంటాయి. అందుకే అవే మన బెస్ట్ ఫ్రెండ్స్. ఇంకా కాలేజ్ లైఫ్ గురించి అస్సలే చెప్పాల్సిన అవసరం లేదు, ఎందుకంటే మనం దాచుకోలేనన్ని జ్ఞాపకాలని కాలేజ్ మనకు అందిస్తుంది. మొదట కాలేజ్కి వచ్చినప్పుడు ఏదో తెలియని భయం ఉంటుందండి. కానీ అదే కాలేజ్ని విడిచి వెళ్ళేటప్పుడు ఏదో తెలియని చాలా బాధేస్తుంది. అదే కాలేజ్ చేసే మాయ. మరి ఈ 4 yearsలో ఏ అల్లర్లు చేశామో, ఫ్రెండ్స్తో ఏ కబుర్లు చెప్పామో, హాస్టల్లో గోలా, సినిమాలు, క్లాసెస్, ఎగ్జామ్స్, ప్లేస్మెంట్స్, వాట్ నాట్ అండి, అన్నీ చేశామనే చెప్పుకోవాలి. అసలు కొన్నిసార్లు క్యాంపస్ వదిలి వెళ్లాలనే ఆలోచన కూడా చాలా భయం కలిగిస్తుంది. అంతగా తనలో మనల్ని కలిపేసుకుంటుంది మన కాలేజ్. అలాంటి జ్ఞాపకాల్ని మరొకసారి గుర్తు చేసుకుంటే ఎలా ఉంటుందో అన్న ఆలోచన నుంచి పుట్టిందే ఈ గుర్తుకొస్తున్నాయి అనే కార్యక్రమం. ఈ కార్యక్రమం మనకు కాలేజ్ వదిలి వెళ్లిపోయే స్టూడెంట్స్ కి వాళ్ళ మెమరీస్, ఎక్స్పీరియన్సెస్ షేర్ చేసుకునే అవకాశంతో పాటు మనకు వాళ్ళ గురించి మరింత తెలుసుకునే అవకాశాన్ని కల్పిస్తుంది. సో ఇవాళ ఈ షోలో తన మెమరీస్ ని షేర్ చేసుకోవడానికి మనతో ఉన్నారు నిఖిత ఫ్రమ్ 4th year IT. హలో నిఖిత. హాయ్ దుర్గా. సో నిఖిత, నీకు ఇవాళ ఇక్కడ ఇలాంటి షోలో మాట్లాడుతున్నావు, ఎలా అనిపిస్తుంది నిఖిత? చాలా న్యూ ఎక్స్పీరియన్స్ నాకు. అండ్ నేను ఇప్పుడు ఫైనల్ ఇయర్, సో నా కాలేజ్ ఆల్మోస్ట్ అయిపోయింది. సో చాలా మెమరీస్ ఉన్నాయి అండ్ చాలా థింగ్స్ ఉన్నాయి ఏవైతే షేర్ చేసుకోవచ్చు. సో ఫస్ట్ ఆఫ్ ఆల్, నువ్వు ఏ మాత్రం మాట్లాడడానికి ముందు నీకు చాలా పెద్ద కంగ్రాట్స్. నువ్వు సిస్కోలో ప్లేస్ అయ్యావు అండ్ ఇట్స్ అ వెరీ బిగ్ కంపెనీ యాక్చువల్ గా. సో చాలా చాలా కంగ్రాట్స్ విఐటి అందరి తరపున. థ్యాంక్ యూ సో మచ్. అండ్ సో నీకు చాలా క్వశ్చన్స్ అడగాలి ఇక్కడ. సో ఫస్ట్ క్వశ్చన్ చెప్పు, నువ్వు విఐటికి రాకముందు ఎలా ఉండేదాన్ని అండ్ విఐటికి వచ్చిన తర్వాత నీలో ఎలాంటి చేంజెస్ వచ్చాయి? మనము ముందు 11th and 12th మనం చదువుకున్నప్పుడు నార్మల్ మన ఓన్లీ ఫోకస్ ఉన్న లైక్ యూనో గెటింగ్ ఇన్ టు గుడ్ కాలేజ్, ఇంజనీరింగ్ కాలేజ్కి వెళ్ళాలి. కానీ మనకి ఎగ్జాక్ట్గా తెలియదు ఏం చేస్తాం ఏంటి అని. తర్వాత ఇంజనీరింగ్ కాలేజ్ వచ్చిన తర్వాత మనము చదివే కాకుండా ఎన్నో థింగ్స్ నేర్చుకుంటాం. చదువు అనేది ఉంటుంది, కానీ అది కాకుండా ఇక్కడ మనం ఇండిపెండెంట్ ఉండటం, లైక్ యూనో అందరం మనము హాస్టల్లో ఉంటాము, ఫ్రెండ్స్తో ఇంటరాక్ట్ అవుతాము. సో మనం ఒక మనిషిలా కూడా డెవలప్ అవుతాం ఇక్కడ. విఐటీలో నేను చాలా నేర్చుకున్నాను అండ్ నేను ఒక మనిషిలా కూడా చాలా బెటర్ పర్సన్ అయ్యాను. అండ్ విఐటీలో ఉన్న ఆపర్చునిటీస్ మేబీ నాకు వేరే కాలేజ్లో వచ్చేదో లేదో నాకు తెలియదు. సో చాలా గ్రేట్ ఎక్స్పీరియన్స్. ఈ 3 yearsలో చాలా నేర్చుకున్నాను. సో బేసిక్గా నువ్వు ఎక్కడి నుంచి, అంటే ఆంధ్ర నుంచి వస్తున్నావు? నేను హైదరాబాద్ నుంచి. నేను పుట్టి పెరిగింది మొత్తం హైదరాబాద్లో. సో మొత్తం జీవితం అంతా హైదరాబాద్. సో ఇప్పుడు ఇక్కడ రావడం వెల్లోర్, తమిళనాడు, ఇక్కడ కంప్లీట్లీ డిఫరెంట్ ఎక్స్పీరియన్స్. సో నిఖిత, విఐటికి ఎలా రావాలనుకున్నావు? అంటే ముందే కలలు కన్నావా విఐటిలో చదవాలి, లేకపోతే లక్ వల్ల ఇక్కడికి వచ్చావా? మనం అందరికీ ఉంటుంది ఐఐటిలో వెళ్ళాలి, ఎన్ఐటీస్లో వెళ్ళాలి. సో నా దగ్గర ఉండే ఒక లిస్ట్, లైక్ ఈ కాలేజ్లో వెళ్ళాలి. అండ్ నేను విఐటికి వచ్చినప్పుడు నాకు అంత సరిగ్గా తెలియదు విఐటి ఎలా ఉంటుంది నాకు, ఎందుకంటే నాకు ఏం వేరేది ఉండే. బట్ స్టిల్ విఐటికి వచ్చిన తర్వాత అండ్ నేను యాక్చువల్లీ సిఎస్ అనుకున్నాను, ఐటీ బ్రాంచ్ తీసుకున్నాను. అండ్ ఇనిషియలీ నేను జాయిన్ అప్పుడు నాకు అనిపించింది, అరే ఏమవుతుందో ఏంటో, నాకు నచ్చుతుందో లేదో,
ఇక్కడ కాలేజ్ ఎలా ఉంటుందో అదొక కొత్త ఎక్స్పీరియన్స్. యాక్చువల్గా మా అన్నయ్య ఉన్నాడు అనమాట, కజిన్. సో తను ఇక్కడ విఐటీలో చదివాడు. సో తన వల్ల నాకు విఐటీ గురించి తెలుసు, మంచి కాలేజ్ అని, కొంచెం భయం ఉంటుంది కదా. సో జాయిన్ అయినప్పుడు అలా అనిపించింది. బట్ ఇప్పుడు చూస్తే నా దగ్గర అన్ని ఉన్నాయి. లైక్ ఒక మంచి కంపెనీ అండ్ ఇంతమంది చాలా మంచి ఫ్రెండ్స్, ఇంత మంచి ఎన్వైరన్మెంట్. సో ఐ డోంట్ రిగ్రెట్ అనమాట. సో విఐటి గురించి చాలా మంచిగా చెప్పావు. అండ్ విఐటి నేను చాలా మంచి హ్యూమన్ బీయింగ్ గా మార్చిందని కూడా చెప్పావు. సో విఐటి నీకు బేసిక్ గా ఎలాంటి ప్లాట్ఫామ్ ని ప్రొవైడ్ చేసింది నీ డ్రీమ్స్ ని అచీవ్ చేయడానికి? నాకు 24/7 కూర్చొని చదువు అంటే నా వల్ల అవ్వదు. సో నాకు కొంచెం ఎంటర్టైన్మెంట్ కావాలి, ఫ్రెండ్స్ తో బయటికి వెళ్ళటం అది ఇది. అండ్ మన దగ్గర ఫెస్ట్ ఉన్నాయి, ఎన్నో క్లబ్స్ ఉన్నాయి, చాప్టర్స్ ఉన్నాయి. ఎన్నో చాప్టర్స్ లో జాయిన్ అవ్వాలంటే నాకు మళ్ళీ టెక్నికల్ వెళ్ళాలని ఇంట్రెస్ట్ లేదు. సో అందుకోసం నేను ఎన్జిఓలో జాయిన్ అయ్యాను. అలా కాకుండా ఇలాగే ఫ్రెండ్స్ తో ఇంటరాక్ట్ చేయడము, నువ్వు ఎంత అండ్ ఫెస్ట్లలో పార్టిసిపేట్ అవ్వడం, దీంతో నువ్వు ఎంతో మంది ఫ్రెండ్స్ చేస్తావు, ఎంతో మందిని చూస్తావు, ఎన్నో నేర్చుకుంటావు. ఎంత ఇంటరాక్ట్ అవుతే అంత మంచిది అనమాట. సో అలా నేను చాలా ఇంటరాక్టివ్ పర్సన్, అందరితో ఇంటరాక్ట్ అవుతాను. సో నార్మల్ గా నువ్వు హైదరాబాద్ లో ఉన్నప్పుడే చాలా కల్చర్స్ ని చూసుంటావు, కానీ విఐటి అనేది ఇట్ ఇస్ మల్టీ కల్చరల్ అండ్ మల్టీ లింగ్వల్. చాలా పీపుల్ ఉన్నారు ఇక్కడ, అన్ని లాంగ్వేజెస్ మాట్లాడే వాళ్ళు, అన్ని డిఫరెంట్ కంట్రీస్ నుంచి పీపుల్ ఉన్నారు. సో వాళ్ళతో ఇంటరాక్ట్ అయినప్పుడు నీకు ఎలా అనిపించింది? అంటే ఇప్పుడు మన హైదరాబాద్ లో కూడా ఉన్నారు ఆల్మోస్ట్ అందరు లాంగ్వేజ్ వాళ్ళు, నార్త్ ఇండియన్స్ వాళ్ళు వీళ్ళు. కానీ ఇక్కడ వచ్చిన తర్వాత ఇంకెక్కువ మంది ఫ్రెండ్స్ అయ్యారు. అండ్ వాళ్ళు ఆలోచించే విధానం, వాళ్ళ నుంచి కూడా నేర్చుకోవాల్సింది చాలా ఉంది. సో ఇక్కడ కూడా నేను చాలా మంది ఫ్రెండ్స్ చేసుకున్నాను. డిఫరెంట్ ఎక్స్పీరియన్స్ అనమాట. మనము ఒక ప్లేస్ నుంచి వచ్చాము, సో మనకు ఓన్లీ ఆ పర్టికులర్ ప్లేస్ గురించి తెలుసు, కానీ డిఫరెంట్ ప్లేసెస్ గురించి అదే చెప్పాను కదా, ఇక్కడ ఎంత వైడ్ ఇది ఉందంటే లైక్ మనకి తెలుసుకుంటాం ఎన్నో థింగ్స్. చాలా గుడ్ ఎన్వైరన్మెంట్, ఎంతమంది ఫ్రెండ్స్ చేసుకుంటావు అంత ఎక్కువ నేర్చుకుంటాం. సో ఇంకా నువ్వు ఎన్జిఓలో వర్క్ చేస్తున్నాను అని చెప్పావు, సో దాని గురించి ఏదైనా చెప్తావా? నేను ఎన్జిఓలో పనిచేస్తున్నాను, ఎడ్ ఫర్ ఆల్ అని. ఆల్మోస్ట్ నేను సెకండ్ సెమిస్టర్ నుంచి చేస్తున్నాను. ఇంగ్లీష్ నేర్పించడంలో ఫోకస్ చేస్తాము. సో ఇక్కడే మేము ఆర్ఫనేజ్ కి అండ్ స్కూల్స్ కి వెళ్తాము. సో ఇనిషియల్లీ నేను ఆర్ఫనేజ్ వెళ్ళేదాన్ని. ఆల్మోస్ట్ 1 year నేను ఓన్లీ ఆర్ఫనేజ్ కి వెళ్ళాను. పిల్లలకి నార్మల్ ఇంగ్లీష్ నేర్పించడం అండ్ వాళ్ళకి బేసిక్ థింగ్స్ లైక్ క్లెన్లీనెస్ గురించి అలాంటి దాని గురించి చెప్పేవాళ్ళము. తర్వాత నెక్స్ట్ ఇయర్ నుంచి నేను స్కూల్ వెళ్ళడం స్టార్ట్ చేశాను. అంటే నేను వైస్ ప్రెసిడెంట్ కూడా అయ్యాను అనమాట. అంటే చాలా మంచి ఫీలింగ్ ఇక్కడ నువ్వు వెళ్ళి కిడ్స్ కి నేర్పించడము. అండ్ మాకు ఎన్నో క్యాంప్స్ కూడా ఉండే, ఇక్కడికి మేము తీసుకొచ్చాం విఐటీలో. వాళ్ళకి ఎంత ఆశ్చర్యంగా ఉంటుందో ఈ క్యాంపస్ తీసుకొద్దాం అంటేనే వాళ్ళకి చెప్తాము ఒక 1 month ముందు ప్లాన్ చేసి, మీరు రావడానికి ఓకేనా అంటే వాళ్ళు వచ్చే వరకు ఎంత ఎక్సైటెడ్ ఉంటారో. సో అలా వాళ్ళ స్మైల్స్ అండ్ వాళ్ళ ఆనందం చిన్న వాటిల్లో మనం ఎన్నో నేర్చుకోవచ్చు. యాక్చువల్గా ఇక్కడ ఆల్మోస్ట్ 2-3 times తీసుకొచ్చాము మేము క్యాంప్ అని అలా. సో యాక్చువల్గా బేసిక్గా ఎడ్ ఫర్ ఆల్ అనేది స్టార్ట్ అయింది పాండిచ్చేరి. మా హెడ్ ఎవరైతే ఉన్నారో ఆనంద్ అని, తను యాక్చువల్ స్టార్ట్ చేశాడు. తనే యాక్చువల్లీ విఐటిఎన్, తను ఇక్కడ మ్యాడ్ లో పనిచేశాడు. సో తర్వాత పాండిచ్చేరిలో తన ఓన్ ఎడ్ ఫర్ ఆల్ అని స్టార్ట్ చేశాడు. సో తర్వాత విఐటీలో కూడా ఒక క్లబ్ ఓపెన్ చేశారు. ఇదైతే ఎడ్ ఫర్ ఆల్ మేము నడిపిస్తున్నాం. మేము బేసిక్ గా ఫోకస్ చేసేది ఇంగ్లీష్ అండ్ ఎందుకంటే ఇంగ్లీష్ చాలా ఇంపార్టెంట్ ఈ మధ్య నువ్వు ఎక్కడికి వెళ్ళినా అని. పర్ వీక్ 2 hours per person అంతే. సో క్లాసెస్ అలా వెళ్తాం వస్తాం. అదే చిన్న పిల్లల గురించి చెప్తుంటే ఎంతైనా వినాలనిపిస్తూ ఉంటుంది. సో ఇంకా మీరు విఐటి నుంచి తీసుకెళ్తున్నారు, చాలా మెమరీస్. ఇంకా 1 year ఉందనుకోండి, కానీ ఈ 3 years లో చాలా 6 months నాకు. ఓకే 6 months ఉంది, కానీ ఈ 3 years లో చాలా పోక్ చేసుకుంటారు మెమరీస్ ని. కొన్నిటిని మాతో షేర్ చేసుకోండి. నేను చెప్పాను కదా, నేను ఫెస్ట్ లో పార్టిసిపేట్ చేశాను. ఐ థింక్ లాస్ట్ గ్రావిటాస్ నేను చాలా ఎంజాయ్ చేశాను. ఎంత అంటే అసలు చెప్పలేనంత. అండ్ ఎంతో మంది ఫ్రెండ్స్ చేసుకున్నాం. సో ఫెస్ట్ లో నువ్వు బేసిక్ గా అంటే మేనేజ్మెంట్, నువ్వు ఎంతో మంది ఫ్రెండ్స్ ని చేసుకుంటావు. అది కాకుండా లైక్ నీ పని అనేది నీకు అర్థం అవుతుంది కి ఏదైనా ప్రాబ్లం వస్తే నువ్వు దాన్ని ఎలా హ్యాండిల్ చేయొచ్చు. అండ్ లైక్ చిన్న థింగ్స్ ఏవైతే నువ్వు అనుకో నువ్వు చేస్తావని, కానీ నువ్వు అక్కడ ఒక సిచ్యువేషన్ ఉంటే నువ్వు యాజ్ అ పర్సన్ డెవలప్ అవుతావు. అంటే నేను రిజిస్ట్రేషన్ కమిటీలో పనిచేశాను. అండ్ అక్కడ మాకు రిజిస్ట్రేషన్ లో చాలా పని ఉంటుంది. మా పని ఆల్మోస్ట్ 2 months నుంచి స్టార్ట్ అవుతుంది, ఎందుకంటే రిజిస్ట్రేషన్ స్టార్ట్ అవుతాయి కాబట్టి కొంచెం హెక్టిక్ అవుతుంది. ఎందుకంటే క్లాసెస్ ఉంటుంది అండ్ మేము వెళ్ళి డెస్క్ లో కూర్చోవాలి అండ్ మేనేజ్ చేయాలి. లైక్ మనీ ఏం మిస్ అవ్వద్దు, కరెక్ట్ చేయాలి. సో ఇలాంటి అన్ని చిన్న థింగ్స్ ఓకే మనము చేస్తాము. అండ్ అదే కాకుండా లైక్ నైట్ టైమ్స్ లో మేము కంట్రోల్ రూమ్ లో కూర్చొని ఏవో చేసాము. ఒక్కొక్కసారి ఇలాగే మేము పని చేసి బోర్ అవుతే అక్కడ ఏదో ఒక బాల్ చేసి ఒకరినొకరు కొట్టుకుంటూ, అండ్ నైట్స్ కి ఆకలేసిన మాకు నైట్ స్లిప్స్ దొరికేటి. సో వెళ్ళి ఫుడ్ తీసుకొచ్చే వాళ్ళము. ఆ ఎంజాయ్మెంటే డిఫరెంట్.
అండ్ ఆల్ ఐ థింక్ లాస్ట్ డే ఆఫ్ గ్రావిటాస్ మేము చాలా ఎంజాయ్ చేసాం. లైక్ మాకు ఫుడ్ కూపన్స్ దొరికాయి. సో ఫుల్ క్యాంపస్ అంతా. అండ్ లాస్ట్ టైం 24 hours ఉండే కదా. సో మేము నైట్ వెళ్ళి అన్ని గేమ్స్ ఆడాము, ఆ ఫుడ్ తిన్నాము. లైక్ ఆ ఎక్స్పీరియన్స్ ఇస్ కంప్లీట్లీ డిఫరెంట్. లైక్ చాలా ఎంజాయ్ చేసాం. ఫెస్ట్ లైక్ వన్ ఆఫ్ ద బెస్ట్ ఫెస్ట్ ఐ హ్యాడ్. సో ఇప్పుడు రివేరా గ్రావిటాస్ గురించి మనం మాట్లాడుకుంటాం. లైక్ నువ్వు చెప్పావు చాలా ఎంజాయ్ చేసావు గ్రావిటాస్ లో అని. రివేరా అనేది కల్చరల్ ఫెస్టివల్, గ్రావిటాస్ అనేది టెక్నికల్ ఫెస్టివల్. సో కల్చరల్ ఫెస్ట్ లో ఇంకా నువ్వు ఎలా ఎంజాయ్ చేసావు? లైక్ లేకపోతే ఎక్కడైనా పార్టిసిపేట్ చేసావా, లేకపోతే గేమ్స్ లైక్ అన్ని తిరిగి ఎంజాయ్ చేసావా, లేకపోతే నువ్వు ఎలా ఎంజాయ్ చేసావు? ప్రో షోస్ చాలా ఉండే. ప్రో షోస్ చాలా ఎంజాయ్ చేసాం. ఎస్పెషల్లీ నా బెస్ట్ శంకర్ మహాదేవన్ వచ్చిన రోజు. ఫస్ట్ ఇయర్ మేము అప్పుడు వచ్చినప్పుడు శంకర్ మహాదేవన్, I think that is the best day of my life. తన ఎనర్జీ లైక్ కంటిన్యూస్ 4 hours పడాను. అండ్ నాకు ఫ్రెండ్స్ గ్రూప్ ఉండేది. మేము మా గర్ల్స్ గ్రూప్ మేము అరౌండ్ 6-7 people ఉండే. ఆ టైంలో మేము ఏడ్చాము, నవ్వాము, దూకాము, అన్ని చేసాం అనమాట. లైక్ స్టార్టింగ్ లో తను స్టార్ట్ చేసిన సాంగ్స్ లైక్ ఫుల్ ఆన్ ఎంత మేము తిన్నాను కూడా తినలేదు, ఎంత మునిగిపోయామంటే ఆ టైంలో లైక్ జస్ట్ డాన్స్ చేస్తూ పోయాం. మధ్యలో తను మా పాట పాడడం స్టార్ట్ చేయగా మేము లిటరల్గా ఏడ్చాము. ఎందుకంటే ఇంటి నుంచి వచ్చేసాము, అప్పుడు మేము ఫస్ట్ ఇయర్స్. సో అందరూ ఒకరినొకరు పట్టుకొని ఏడ్చాము. ఎప్పుడు ఛాన్స్ దొరకలేదు ఇలా లైక్ లైవ్ షో అండ్ నువ్వు ఎంజాయ్ చేయడం అనేది. అండ్ ఇక్కడ విఐటీలో నీకు ఆ ఛాన్స్ దొరుకుంది. శంకర్ మహాదేవన్ నా ఫేవరెట్. ఓకే, అండ్ తను లైవ్ లో చూసి ఇలా తను ఇంత ఎనర్జెటిక్ ఉంటాడంటే లైక్ ఇంకా పెద్ద ఫ్యాన్ అయిపోయాను. లాస్ట్ రివర్ కూడా చాలా ఎంజాయ్ చేస్తాను. లైక్ బెనీ డయాల్ లైక్ 2 కూడా అనమాట. సో అలా చాలా మంది ఉన్నారు. అండ్ లైక్ రివేరా ఇస్ గుడ్. లైక్ నువ్వు ఎంజాయ్ చేస్తావు. ఆ విఐటీ అనేది ఫోకస్ చేయలేదు ఓన్లీ నువ్వు చదువు అని. లైక్ మధ్యలో ఒక బ్రేక్ ఉంటుంది. నువ్వు ఒక 4 days ఎంజాయ్ చేయి, ఏమన్నా చేయి. మొత్తం ఒక పండుగలా ఉంటుంది. మొత్తం మంచి ఫీలింగ్ అనమాట. సో ఫెస్ట్ ఒక బ్రేక్ లా, అది టెక్నికల్ ఉండని కల్చరల్ ఉండని, నీకు ఒక బ్రేక్ ఫ్రమ్ యువర్ నార్మల్ షెడ్యూల్. నిజంగా పండగ అన్నావు, అది మాత్రం చాలా యాప్ట్ వర్డ్ దానికి. అండ్ రివేరా గ్రావిటాస్ ఇలాంటి ఫెస్ట్ అనగానే ఫ్రెండ్స్, సీరియస్ గా వాళ్ళు పక్క లేకపోతే ఇంకా మనం ఏం చేయలేము. సో నీ ఫ్రెండ్స్ గురించి నీకు వాళ్ళతో షేర్ చేసుకున్న మెమరీస్ చాలా ఉండనే ఉంటాయి. సో ఏదైనా కొన్ని షేర్ చేసుకో. ఫ్రెండ్స్ నాకు చాలా మంది ఉన్నారు. నాకు చాలా ఫ్రెండ్స్ చేసుకోవడం అంటే ఇష్టం. సో బేసిక్గా నాకు ఇది మా డాడీ నుంచి వచ్చింది. చాలా ఫ్రెండ్స్ చేసుకుంటే ఎవరు అంటే వాళ్ళు. నాకు బేసిక్గా ఫస్ట్ ఇయర్ లో మా రూమ్మేట్స్ ఉండే లైక్ మేము 6 members. సో చాలా మంచిగా బాండ్ అయ్యాము ఆ టైంలో. లైక్ దమ్షరా చాటం ఒక టైం అయితే ఎంత సీరియస్ గా గేమ్ ఆడమని ఒకరినొకరు లైక్ తిట్టుకుంటున్నాం. లైక్ ఇది కాదు, ఇలా చీటింగ్ అది ఇది అని. అండ్ నైట్ టైంలో మ్యాగీ చేసుకొని తినడం అదైతే ఆబ్వియస్లీ ఉంటుంది. మ్యాగీ కోసం కొట్టుకునే వాళ్ళం. లైక్ లిటరల్ ఒక ప్యాక్ తెచ్చుకునే వాళ్ళము, 1 లేదా 2. సో 2 కుక్ చేసి తీసుకురాగానే లైక్ మేము ఉన్నాం 4-5 members. ఇలా పెట్టంగానే ఇలా అయిపోయేది. ఆ ఎక్స్పీరియన్స్ చాలా బాగుండే. అలాగే కూర్చొని ఏదో ఒకటి చేసేవాళ్ళం. నైట్ టైంలో హారర్ మూవీస్ చూడడం. లైక్ మేము అందరం భయం వేసినా కానీ లైక్ కూర్చొని అది చూడడం. అది కూడా వెరీ లేట్ స్టార్ట్ చేయాలి. అరౌండ్ 12 o'clock అలా స్టార్ట్ చేసి లైక్ మాది నాన్ ఏసీ రూమ్ ఉండే. సో బెడ్స్ అన్ని కిందే వేసుకునే వాళ్ళము. మధ్యలో ల్యాప్టాప్ పెట్టుకొని మేము అందరం కూర్చొని ఇలా హారర్ మూవీ చూసేవాళ్ళం. ఒక్కొక్కరికి ఎంత భయం వేస్తే మేము లైక్ మళ్ళీ రాత్రి పడుకోవాలంటే భయం వేస్తే మేము కింద అలాగే బెడ్స్ పెట్టుకుని ఒకరినొకరు పట్టుకొని పడుకునే వాళ్ళం. చాలా మంచి ఎక్స్పీరియన్స్. అలా కాకుండా ఇప్పుడు ఫస్ట్ ఇయర్ లో అంత ఎక్సైట్మెంట్ ఉండే. మనకి వీకెండ్ వస్తే చాలు మూవీ నైట్స్ అంటాము, అది అంటాము. ఇవన్నీ నేను చాలా మిస్ అవుతాను. ఇప్పుడు ఎలా ఉంటుందంటే రాత్రి నీకు 2 o'clock నీ ఫ్రెండ్ ని కలవాలంటే జస్ట్ ఇక్కడ నుంచి ఇంకో నెక్స్ట్ రూమ్ వెళ్ళగా మీ ఫ్రెండ్ ఉంటుంది. హాస్టల్ అనేది ఆ ఫ్రెండ్స్ అందరినీ దగ్గరికి తీసుకొస్తుంది. నువ్వు వెళ్ళి మీ ఫ్రెండ్ దగ్గర పడుకుంటావు. ఎప్పుడైనా నువ్వు వెళ్ళి నీకు అసలు ఏం అనిపించదు, అరే తను డిస్టర్బ్ అవుతుందేమో అని. చాలా మంచి ఫ్రెండ్స్ అవుతారు. లైక్ ఇక్కడ ఇంజనీరింగ్ చేసుకునే ఫ్రెండ్స్ మేబీ నీకు ఎక్కడ అవ్వరు. అది నిజంగా ట్రూ. అండ్ విఐటి నార్మల్ గా హోమ్ అవే ఫ్రమ్ హోమ్ అని అందరు చెప్తూ ఉంటారు. అండ్ అది నిజంగా ట్రూ. సో నీకెలా అనిపించింది విఐటి హాస్టల్స్, ఇంకా అక్కడ నువ్వు చేసే అల్లరి, లేట్ నైట్ చాట్స్ ఇవన్నీ ఉంటాయి. సో అవి నీకెలాంటి మెమరీస్ ఇచ్చింది? చాలా మెమరీస్ ఇచ్చాయి. అంటే ఇనిషియల్ ఇక్కడ వచ్చినప్పుడు నేను చెప్పాను కదా, నేను మొత్తం ఎప్పుడు హైదరాబాద్ లో ఉండే, ఎప్పుడు మమ్మీ డాడీతో. సో ఇక్కడికి వచ్చిన తర్వాత నాకు అనిపించింది ఉంటానో లేదో అని. కానీ ఇప్పుడు నాకు ఎక్కడికి వెళ్ళబోదు అవ్వట్లేదు. ఇంటికి వెళ్తాము, మనకు ఉంటుంది ఇంటికి వెళ్ళాలని. కానీ ఇంటికి వెళ్ళిన ఫర్ ఎగ్జాంపుల్ మనకి ఒక 1 month 1.5 month బ్రేక్ ఉంటుంది. అక్కడికి వెళ్ళంగానే ఇదంతా మిస్ అవుతాము. జస్ట్ మనకు తెలుసు మళ్ళీ వస్తామని, అయినా అది మిస్ అవుతాం. మొత్తం బాండింగ్ అయిపోయింది అందరు ఫ్రెండ్స్ మధ్యలో. అండ్ ఫ్రెండ్స్ ఏంటంటే నువ్వు ఒకరినొకరు కేర్ చేసుకుంటావు, ఏదైతే మనం జనరల్ గా చూడము. ఎందుకంటే ఇప్పుడు మన స్కూల్లో ఉన్న ఫ్రెండ్స్ అయినా అని మనం కలుస్తాము, చేస్తాము. కానీ ఏదైతే బాండ్ ఇక్కడ ఉందో, బికాస్ నువ్వు అన్ని షేర్ చేసుకుంటావు ఇక్కడ, ప్రతి ఒక్కటి షేర్ చేసుకుంటావు. అండ్ ఇక ఎక్స్పీరియన్స్ లైక్ కంప్లీట్లీ డిఫరెంట్. ప్రతి ఒక్కరికి డిఫరెంట్ ఎక్స్పీరియన్స్ ఉంటుంది.
కానీ పక్కన గ్యారంటీ ఇస్తున్న ప్రతి ఒక్కరికి అట్లీస్ట్ ఒక 2-3 వెరీ గుడ్ ఫ్రెండ్స్ ఉంటారు, ఎవరైతే లైఫ్ లాంగ్ వరకు ఉంటారు. అది యాక్చువల్గా నిజం. అండ్ మీ ప్లేస్మెంట్ ప్రాసెస్ గురించి మాట్లాడుకుంటే నాకు తెలిసి విఐటీలో ఈ బ్యాచ్లో ఫస్ట్ ప్లేస్ అయింది మీరే. అలా థింక్ చేసినప్పుడు మీరు ఎలా ఫీల్ అవుతారు? యాక్చువల్లీ నేను చాలా లక్కీ. అసలు నేను అస్సలు ఎక్స్పెక్ట్ చేయలేదు. నాకు ఉన్నుండే లైక్ డ్రీమ్ కంపెనీ రావాలి అట్లీస్ట్ అని, కానీ సూపర్ డ్రీమ్ వస్తుందని అస్సలు అనుకోలేదు. ఇది మాకు లాస్ట్ సెమిస్టర్ ఉండే, అంటే బేసిక్గా 6th సెమిస్టర్లో సిస్కో కంపెనీ వచ్చింది. సో మాకు నార్మల్ ఏ కంపెనీ అయినా యూజువల్లీ ఇదే ప్రాసెస్ ఉంటుంది, కానీ సిస్కో నెట్వర్కింగ్ కంపెనీ. బేసిక్గా ఫస్ట్ ఆప్టిట్యూడ్ టెస్ట్ ఉండే, ఆప్టిట్యూడ్ టెస్ట్ నుంచి నువ్వు క్వాలిఫై అయ్యారు, అందులో నుంచి కొందరు క్వాలిఫై అయ్యారు, అందులో నుంచి నెక్స్ట్ రౌండ్ జీడీ అయిపోయిన తర్వాత పర్సనల్ ఇంటర్వ్యూ. ఈ 3 ఇక్కడ కాలేజ్లోనే జరిగాయి. ఈ అన్నిటి నుంచి మేము అరౌండ్ 50 పీపుల్ సెలెక్ట్ అయ్యాము, ఈ 3 రౌండ్స్ పాస్ అయిన వాళ్ళు. ఈ 50 మెంబర్స్ ని బెంగళూరుకి పిలిచారు. సో బెంగళూరులో సిస్కో ఉంది, సో అక్కడ కంపెనీలో మిగతా ఇంటర్వ్యూస్ జరుగుతాయని చెప్పారు. ఇదంతా ఒకటే రోజు జరిగింది. మాకు పొద్దున్నే లైక్ 8 o'clock ఆప్టిట్యూడ్ ఉండే, కొంచెం లేట్ అండ్ 9 o'clock అరౌండ్ స్టార్ట్ అయింది. అప్పుడు మేము 8 o'clock ఎస్జేడీకి వెళ్తే నైట్ 8 o'clock వచ్చాము. ఆల్మోస్ట్ ఫుల్ డే అక్కడే గడిచిపోతుంది, ఎందుకంటే ఇంతమంది ఉన్నారు అండ్ ప్రతి ఒక్కరికి ఇంటర్వ్యూ తీసుకోవడానికి టైం పడుతుంది. బేసిక్గా ఆప్టిట్యూడ్ నువ్వు క్లియర్ చేస్తే మిగతావి ఓకే, లైక్ మిగతా అన్నిట్లో నువ్వు జస్ట్ కాన్ఫిడెంట్ గా ఉండి నువ్వు చెప్పేస్తే అయిపోద్ది. ఓన్లీ ఆప్టిట్యూడ్ టెక్నికల్, మిగతా అంతే జస్ట్ లైక్ నార్మల్ ఇంటరాక్షన్ చూసారు. తర్వాత మాకు బెంగళూరులో పిలిచారు. అక్కడ ఫస్ట్ రౌండ్ టెక్నికల్ రౌండ్ అంటే విచ్ ఇస్ ద 4th రౌండ్ ఆన్ ద హోల్. టెక్నికల్ రౌండ్ నార్మల్ ప్రాపర్ టెక్నికల్ క్వశ్చన్స్, బికాజ్ సిస్కో నెట్వర్కింగ్ కంపెనీ కాబట్టి నెట్వర్క్ రిలేటెడ్ క్వశ్చన్స్ అడిగారు. తర్వాత ఎవరైతే టెక్నికల్ క్లియర్ అయ్యారో వాళ్ళకి నెక్స్ట్ రౌండ్ హెచ్ఆర్ రౌండ్ లో నార్మల్ ఇంటరాక్ట్ అవుతారు, చూస్తారు నీకు మేనేజ్మెంట్ స్కిల్స్ ఉన్నాయా లేదా. అండ్ నన్ను మాత్రం అందులో కూడా కొన్ని టెక్నికల్ క్వశ్చన్స్ అడిగారు. కొంచెం భయం వేస్తుంది అనుకో, తను అలా కూర్చొని నిన్ను క్వశ్చన్స్ అడుగుతుంటే. చెప్పినాగా లైక్ గడిచిపోయింది అంతా, అదొక ఎక్సైట్మెంట్. నువ్వు వెళ్ళి ఒక కంపెనీలో ఇవ్వటం, నాకు నేను ఏం పెట్టుకోలేదు, అది నాకు రావాలి పక్కా. ఎందుకంటే నాకు జస్ట్ స్టార్టెడ్, ఫస్ట్ కంపెనీ వచ్చింది, అందులోనే వచ్చేయాలని ఏం ఫీలింగ్ లేకుండే. బట్ స్టిల్ నేను ట్రై ఇవ్వాలనుకున్నాను, ఎందుకంటే అక్కడ వరకు వచ్చాను కాబట్టి. మా డాడీకి నమ్మకం ఉండే పక్క నాకు వచ్చేస్తుందని. తర్వాత లేటర్ తెలిసింది అండ్ లైక్ రిజల్ట్స్ వచ్చాయి. ఐ థింక్ సమ్మర్ లో సెలెక్ట్ అయిన తర్వాత ఆనందమే డిఫరెంట్, అసలు ఎక్స్పెక్ట్ చేయలేదు. జస్ట్ ఇమాజిన్, ఇప్పుడు చూడు నా ఫ్రెండ్స్ ఉన్న వాళ్ళందరూ వాళ్ళకి ఇప్పుడు ప్లేస్మెంట్ జరుగుతున్నాయి, వాళ్ళకున్న టెన్షన్ అసలుకి వాళ్ళని చూస్తే అసలు నాకు జాలేస్తుంది. అండ్ నాకు అనిపిస్తుంది అరే నాకు ఆ టెన్షన్ లేదు, థ్యాంక్ గాడ్ అని. యాక్చువల్గా నువ్వు చాలా లక్కీ అని చెప్పుకోవాలి ఆ ప్రాసెస్ కి వస్తే. ఇప్పుడు చాలా మంది ప్లేస్మెంట్స్ కి వెళ్తున్నారు, అండ్ నువ్వు ఈ సెమిస్టర్ లో ఏం చేయాలనుకున్నావు? లైక్ సమ్ సిస్కో ట్రైనింగ్ ఉందని విన్నాం, సో ఇంకా ఈ సెమిస్టర్ అయిపోయిన తర్వాత ఇంటర్న్షిప్. సో నీ ఫ్యూచర్ ని ఎలా ప్లాన్ చేసుకుంటున్నావు బేసిక్ గా? ప్రస్తుతానికైతే ఇప్పుడు సిస్కో చాలా మంచి కంపెనీ. అంటే నాకు ముందు థాట్స్ ఉన్నాడు జాబ్ చేయాలా లేకపోతే ఫర్దర్ స్టడీస్ మాస్టర్స్ చేయాలా అని. సిస్కో ఇస్ అ కంపెనీ అండ్ మాకు ట్రైనింగ్ ఆల్రెడీ సమ్మర్ లో స్టార్ట్ అయిపోయింది. ఆల్మోస్ట్ నేను 1 month నుంచి చేస్తున్నాను. నాకు ముందు వెబ్ డెవలప్మెంట్ లో ఇంట్రెస్ట్ ఉండే, బట్ నెట్వర్కింగ్ ఈ 1 month లో చేసినప్పుడు ఇప్పుడు నాకు నెట్వర్కింగ్ ఎంత నచ్చుతుందంటే ఎప్పుడు అనుకోలేదు నాకు ఇంత నచ్చుతుందని. సో బేసిక్ ఇప్పుడు నాకు మంచి కంపెనీలో నాకు ఇంట్రెస్ట్ ఉన్న సబ్జెక్ట్ ఉంది. సో నెట్వర్కింగ్ చాలా ఇంట్రెస్ట్ ఉంది. మాకు ఈ మొత్తం 6 months వరకు ట్రైనింగ్ జరుగుతుంది, ఆల్మోస్ట్ డిసెంబర్ వరకు. ఇది అయిపోయిన తర్వాత మాకు ఇంటర్న్షిప్ స్టార్ట్ అవుతుంది. బేసిక్ గా నేను జాన్ నుంచి నా బెంగళూరులో జాయిన్ అయిపోతాను. ఇప్పటివరకు అయితే ఏం ప్లాన్స్ లేవు. అట్లీస్ట్ నెక్స్ట్ 2 years నేను ప్రాపర్ గా వర్క్ చేస్తాను, అప్పుడు చూస్తాను, మేబీ ఐ లైక్ గో ఫర్ మాస్టర్స్. కానీ ప్రస్తుతానికైతే జాబ్ చేయాలి, ఎంజాయ్ చేయాలి అంతే. సో ఇంకా 6 months ఉన్నాయంటున్నారు. ఈ 6 months ని విఐటీలో ఎలా గడపాలనుకుంటున్నారు? బికాస్ ఈ 6 months లో మీరు ఎన్నో మెమరీస్ ని పోక్ చేసుకోవాలని అనిపిస్తుంది. సో ఎలా ప్లాన్ చేసుకోవాలనుకుంటున్నారు ఈ 6 months ని? యాక్చువల్లీ అయితే ట్రిప్ అనుకున్నాను ఫ్రెండ్స్ తో, ఒకటైనా అసలు వెళ్ళాలి, ఎందుకంటే లాస్ట్ సెమిస్టర్ నాకు. కానీ అందరు ఫ్రెండ్స్ బిజీగా ఉన్నారు ప్లేస్మెంట్స్ తో. సో మేబీ అట్ ది ఎండ్ లాస్ట్ మంత్స్ లో వెళ్తాను. అండ్ అది కాకుండా లైక్ మాక్సిమం టైం అందరికి ఇవ్వటం ఇప్పుడు కొంచెం కష్టం కూడా, ఎందుకంటే నా ట్రైనింగ్ కూడా జరుగుతుంది అండ్ మాకు నార్మల్ క్లాసెస్ కూడా ఉంటాయి. ఇప్పుడు నేను గ్రావిటాస్ లో ఆర్గనైజర్ లా కూడా పని చేస్తున్నాను, అది మేనేజ్ చేయాలి. సో చాలా థింగ్స్ ఉన్నాయి. బట్ ఇప్పుడు నేను మాక్సిమం చేయాల్సింది ఏంటంటే ఫ్రెండ్స్ తో మాక్సిమం టైం ఇవ్వటం. చాలా మంది బెంగళూరులో ప్లేస్ అవుతారు కాబట్టి హోప్ చేస్తున్నాను మా సగం ఫ్రెండ్స్ అందరూ అక్కడికి వస్తే మేము అందరం అక్కడ కూడా కలవచ్చు అని. చూద్దాం ఎలా అవుతుందో. ఫైనల్ గా విఐటి వాళ్ళు వింటున్నారు, నీ జూనియర్స్ వింటున్నారు, వాళ్ళకి ఏదైనా సజెషన్స్ ఇవ్వాలనుకుంటున్నావా ఈ ప్లేస్మెంట్స్ పరంగా? లేకపోతే కాలేజ్ లైఫ్ ఎలా ఎంజాయ్ చేయాలి? వాళ్ళు ఇంకా ఫస్ట్ ఇయర్స్ ఇప్పుడే వచ్చారు, సో వాళ్ళు చాలా బిజీగా ఇటు క్లాసులకి తిరుగుకుంటున్నారు. సో వాళ్ళకి ఏదైనా అడ్వైస్ ఆర్ సజెషన్ లాంటిది ఇవ్వాలనుకుంటే ప్లీజ్. నేను చెప్పాలి అనుకుంటుంది ఒకటే,
విఐటీలో నీకు చాలా ఆపర్చునిటీస్ ఉంటాయి, కానీ అది నీ మీద డిపెండ్ అవుతుంది, నువ్వు ఎలా దాన్ని యూస్ చేసుకుంటావు, ఎలా నువ్వు అప్రోచ్ అవుతావు అని. చాలా మంది ఫ్రెండ్స్ చేసుకోండి, మీకు ఇష్టమున్న క్లబ్స్ లో అన్నిట్లో జాయిన్ అవ్వండి. ఇక్కడే మీకు ఛాన్స్ దొరుకుతుంది, ఫ్యూచర్ లో తెలియదు దొరుకుతుందో లేదో. సో చాలా ఇంటరాక్టివ్ గా ఉండండి, అన్నిట్లో జాయిన్ అవ్వండి. అండ్ ఎక్కడ ఛాన్స్ దొరికితే అవి నేర్చుకోండి. ఎప్పుడైనా అని అనుకోకండి లైక్ యూనో అవుతుందో లేదో అని. ఏదైనా అవుతుంది, ఇక్కడ ఏమైనా జరగవచ్చు. ఎప్పుడైనా అని డిగ్రేడ్ చేసుకోకండి మిమ్మల్ని. అండ్ ఎంజాయ్ చేయండి, చదవండి, అన్నిటి కష్టపడండి. అండ్ ప్లేస్మెంట్స్ గురించి ఎక్కువ టెన్షన్ తీసుకోకండి. చాలా కంపెనీస్ వస్తాయి ఇక్కడ, అసలు చెప్పలేనని కంపెనీస్. లైక్ డే బై డే కంపెనీస్ రావటం ఇంకా ఎక్కువే అవుతున్నాయి కానీ తక్కువ అవ్వట్లేదు. అండ్ విఐటీలో మనకు తెలిసిందే ప్లేస్మెంట్స్ చాలా బాగుంటాయని. సో మంచి ప్రిపేర్ అవ్వండి అండ్ ప్లేస్మెంట్స్కి వెళ్ళినప్పుడు కాన్ఫిడెంట్గా ఇవ్వండి అండ్ అయిపోద్ది. లైక్ 4 years మీకు గుర్తుండిపోతాయి ఎప్పటికీ. సో ఎంజాయ్ చేయండి, చదవండి అండ్ ఆల్వేస్ కీప్ స్మైలింగ్. సో థ్యాంక్ యూ సో మచ్ నిఖిత, మీ వాల్యుబుల్ టైంని ఇక్కడ మాతో స్పెండ్ చేశారు. అండ్ జూనియర్స్కి ఇంకా మిగతా మీ ఫ్రెండ్స్ అందరికి కూడా మంచి సజెషన్ ఇచ్చారు. బికాస్ చదవాలి అండ్ అట్ ద సేమ్ టైం ఎంజాయ్ చేయాలి అండ్ మెమరీస్ని కూడా తీసుకురావాలి. అండ్ వాళ్ళు మా షోలో మీలా వచ్చి మాట్లాడాలి, మేము అదే ఆశిస్తున్నాం. అండ్ మీ లైఫ్లో మీరు ఇంకా చాలా చాలా హైట్స్కి వెళ్ళాలని మేము కోరుకుంటున్నాం. అండ్ ఫైనల్ గా మీరు విఐటీలో ఈ 6 months లో చాలా జ్ఞాపకాలని అండ్ మెమరీస్ ని బ్యాక్ చేసుకోవాలని ఆశిస్తున్నాం సీరియస్ గా. అండ్ సో విఐటీ మీరు కూడా విన్నారు కదండి, నిఖిత ఎలా తన సక్సెస్ స్టోరీని పంచుకుంది అండ్ తన మెమరీస్ కూడా చాలా ఉన్నాయి. సో మీరు కూడా ఏమాత్రం ఆలస్యం చేయకండి, మీ మెమరీస్ ని గుర్తు తెచ్చుకోండి. ఇంకా అందరికీ చాలా మెమరీస్ ఉంటాయి అండ్ మీకు చాలా టైం ఉంది విఐటీలో. సో తను చెప్పినట్టు చాలా ఆపర్చునిటీస్ ఇస్తుంది విఐటీ. సో దాన్ని మీరు ప్లస్ చేసుకోండి అండ్ ఫైనల్ గా Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello, hi, Namaste VIT. You are listening to VIT Community Radio 90.8. This is Rujana. Welcome to our show Vijaya Bata. కృషితో నాస్తి దుర్భిక్షం అన్నారు పెద్దలు. ఈ రోజు ఈ వాక్యానికి గల ఒక ముఖ్యమైన ఉదాహరణను మనం చూద్దాం. అది 1931 అక్టోబర్ 15. సముద్రపు అలలు ప్రతి ఒక్కరిని తాకుతుండగా, ఇసుక తిన్నలు మెరుస్తుండగా జలాలుద్దీన్ ఆసియమ్మల ఇంట ఆనందాల హరివిల్లు కనబడింది. అవునండి, మన మాజీ రాష్ట్రపతి ఏపీజే అబ్దుల్ కలాం గారు జన్మించారు. కష్టాల మధ్య, సమస్యల మధ్య కలాం గారు తన బాల్యాన్ని గడిపారు. ఆర్థిక ఇబ్బందులు, కానీ తపన ఏదో చెయ్యాలని, సాధించాలని ఆయన తపన ఆయనను వెంటాడేది. తన తండ్రి జలాలుద్దీన్ కి ఆధ్యాత్మిక విలువలు, ఔదార్యం పుష్కలం. తల్లి ఆసియమ్మ స్త్రీమూర్తి, ఇంకా చెప్పనక్కర్లేదు కదండి. తన తల్లి తండ్రి అలా ఉండగా అవే క్వాలిటీస్ ని పుణికిపుచ్చుకున్నారు మన కలాం గారు. చిన్నప్పుడు వాళ్ళ నాన్నగారితో కలిసి రామేశ్వరంలో పడవలు నడిపేవారు. అప్పుడే తనకు జీవితం పైన ఆసక్తి కనబడింది. ఖురాన్లోని ప్రతి విషయాన్ని అవపోసన చేసుకున్నారు కలాం గారు. రామేశ్వరంలో విభిన్న మతాల వాళ్ళు ఉండేవాళ్ళండి. మతాలు వేరైనా తన స్నేహితులతో లౌక్యంగా ఉండేవారు కలాం. ఇది చెప్తుంది ఆయన ఎంత మంచి మనసు కలవారో. కలాం గారి ఉపాధ్యాయులు చెప్పే ప్రతి విషయాన్ని ప్రేరణగా తీసుకునేవారు అబ్దుల్ కలాం గారు. అతనికి చిన్నప్పటి నుంచే విశాల హృదయం కలదండి. రామేశ్వరంలో ఇంగ్లీష్ తెలిసిన ఏకైక వ్యక్తి అహ్మద్ గారు. అహ్మద్ గారు అబ్దుల్ కలాం గారికి బంధువు మాత్రమే కాదు, చాలా సన్నిహితుడు. అప్పట్లో ప్రపంచంలో జరిగే ఇన్వెన్షన్స్ గురించి, ఉన్న సైంటిస్టుల గురించి, ఫిలాసఫర్స్ గురించి అబ్దుల్ కలాం గారికి చెప్పేవారు. అప్పటి నుంచి కలాం గారిలో చదువు పైన ఆసక్తి పెరిగింది. షంషుద్దీన్ ఇంకొక వ్యక్తి. అబ్దుల్ కలాం గారి జీవితాన్ని ఎంతో ప్రేరేపించిన షంషుద్దీన్ గారు పత్రికలు పంపిణీ చేసేవాళ్ళు. అబ్దుల్ కలాం గారికి అప్పుడు 10 ఏళ్ల వయసు ఉండొచ్చండి. 1939 నుంచి 1945 వరకు మన ప్రపంచంలో 2వ ప్రపంచ యుద్ధం జరిగిందని మనకు తెలిసిన విషయమే. ఆ కాలంలో రామేశ్వరంలో రైళ్లు ఆగేవి కాదు. కాబట్టి రైళ్ల నుంచి పత్రికలను విసిరివేసేవాళ్లు. షంషుద్దీన్ ని హెల్ప్ చేయడానికి అబ్దుల్ కలాం గారు వెళ్లేవాళ్లు.
ఇదే అదునైన అవకాశం అని భావించారు కలాం గారు. ప్రతి ఒక్క పత్రికను, ప్రతి ఒక్క వాక్యాన్ని అవపోసన చేసుకున్నారు. అప్పుడేనండి దీన్ని ఒక జాబ్ లాగా తీసుకొని వేతనాన్ని కూడా సంపాదించారు కలాం గారు. రామనంతపురంలో విద్యాభ్యాసం చేసిన అబ్దుల్ కలాం గారు చాలా యావరేజ్ స్టూడెంట్. ఆకాశంలో ఎగిరే పక్షులను చూసి, అవి విహరించే విధానాన్ని చూసి చాలా అబ్బురపోయేవాడు. అప్పుడు ఆయన ఉపాధ్యాయుడు చెప్పారు, నీలో నీకు విశ్వాసం ఉంటే విధిని కూడా తిరిగి రాయగలవు, ఆ పక్షులలాగే నువ్వు కూడా విహరించగలవు అని. ఆ ప్రోత్సాహం, ఆదర్శం అబ్దుల్ కలాం గారిని ఉన్నత స్థాయికి తీసుకొచ్చింది. ఒక ఫ్యాకల్టీ చెప్పారు అబ్దుల్ కలాం గారి జీవితంలో ఏదైనా సాధించాలంటే ప్రతి మనిషికి 3 లక్షణాలుండాలని. అవి కోరిక, నమ్మకం, ఆశ. ఈ 3 పదాలు అబ్దుల్ కలాం గారిని తేజపరిచాయి. దృఢ సంకల్పంతో ముందుకు సాగారు. ఉన్నత చదువుల కోసం 1950లో తిరుచిరాపల్లికి వెళ్లారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ ఆయనను 2 సబ్జెక్ట్స్ లో చాలా ఇంట్రెస్ట్ వచ్చిందండి. అవే ఆంగ్ల సాహిత్యం, భౌతిక శాస్త్రం. 1954 సౌత్ ఇండియాలోనే ప్రతిష్టాత్మక MIT కాలేజ్ లో అబ్దుల్ కలాం గారికి సీట్ వచ్చింది. కానీ 1000 రూపాయలు ఫీజు అక్కడ. ఆర్థిక ఇబ్బంది. ఎంత ప్రతిభ ఉన్నా పేరెంట్స్ ఆయనకు ఖర్చు పెట్టలేకపోయారు. బాధ, సముద్రమంతా ఆయన కళ్ళల్లో కన్నీటి అలలు అయ్యాయి. ఏం చెయ్యాలి అనుకుంటున్న కలాం గారికి స్కాలర్షిప్ వచ్చిందండి. ఆ స్కాలర్షిప్ కోసం కలాం గారు ఎంతో కష్టపడ్డారు. అక్కడ ఒకరోజు కాలేజీలో ఆయన చూశారు. డిస్ప్లే కోసం ఆర్మీ ఫ్లైట్స్ లను ప్రదర్శించారు. అప్పుడే కలాంలోని ఆ శాస్త్రవేత్త బయటకు వచ్చింది. నెక్స్ట్ ఇయర్ ఏరోనాటిక్స్ ని తన ఆప్షనల్ సబ్జెక్ట్ గా తీసుకున్నారు అబ్దుల్ కలాం గారు. ఈ సబ్జెక్ట్ లో ఎంతో ఇంట్రెస్ట్ ఉన్న అబ్దుల్ కలాం గారు దానికోసం స్వయం కృషి చేశారు. దీని సాకారమే హాల్ ట్రైనీగా అబ్దుల్ కలాం గారు నియమితులవ్వడం. తన స్వప్నం సాకారమైంది. ఫ్లైట్ పైలట్ అవ్వాలనుకున్న అబ్దుల్ కలాం గారి జీవితంలో ఒక చుక్కెదురు. 9th ర్యాంక్ సాధించిన అబ్దుల్ కలాం గారు ఫ్లైట్ పైలట్ కాలేకపోయారు. ఎందుకంటే అవి 8 మెంబర్స్ కి మాత్రమే ఉన్నాయి. ఉద్వేగం, ఉత్సాహం, కానీ ఉద్యోగం లేదు. ఎంతో నిరాశ. ఆయన బాధ ఎంతో దాడి చేసింది ఆయన మనసు పైన. ఈ సందర్భంలో మనశ్శాంతి కోసం రిషికేష్ కు వెళ్లారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ స్వామి శివానంద్ గారు అబ్దుల్ కలాం గారికి 3 వాక్యాలు ఉపదేశించారు. అవి అపజయానికి కుంగిపోవద్దని, అపజయం కూడా విజయానికి అవసరమని, అపజయం లక్కబట్టని వాడే అసలైన విజేత అని. ఈ చెవిలో విని ఆ చెవిలో వదిలేస్తాం కదండి మనమందరం. కానీ అబ్దుల్ కలాం గారు మనస వాచ స్వీకరించారు ఈ పదాలను. మన కాలేజ్ లో ఉంది వాల్ స్పీక్ పైన, ఫాలింగ్ డౌన్ ఇస్ నాట్ ఎ ఫెయిల్యూర్, బట్ నాట్ గెట్టింగ్ అప్ ఆఫ్టర్ ఫాలింగ్ ఇస్ ద రియల్ డిఫీట్ అని. ఇదే మన స్వామి శివానంద్ గారు కూడా చెప్పారు. రెట్టించిన ఆత్మవిశ్వాసంతో ఢిల్లీకి పయనమయ్యారు అబ్దుల్ కలాం గారు. ఢిల్లీలో సీనియర్ సైంటిఫిక్ అసిస్టెంట్ గా పనిచేసిన తర్వాత బెంగళూరుకు వచ్చారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ హోవర్ క్రాఫ్ట్ నందిని కనుక్కున్నారు. కానీ ముందుకు వెళ్లలేదు. ఆయన టాలెంట్ ని గుర్తించలేదు. కానీ అబ్దుల్ కలాం గారు కుంగిపోలేదు. ప్రతి ఒక్క కాన్సెప్ట్ ని నేర్చుకున్నారు. అదే కాలంలో ప్రొఫెసర్ విక్రమ్ సారాభాయ్ గారు అబ్దుల్ కలాం కి దేవుడిలా కనిపించారు. వారి మధ్య గురు శిష్య బంధం ఏర్పడింది. ఇదిలా ఉండగా అబ్దుల్ కలాం గారు తుంబా వెళ్లారు, అది వర్జీనియా. ఇదిలా ఉండగా అబ్దుల్ కలాం గారు వర్జీనియా వెళ్లారు నాసాలో పనిచేయడానికి. అక్కడ ఆయన నేర్చుకున్నదంతా అణువణువుని మెదడులో నిర్బంధించాడు. నేర్చుకున్న ప్రతి దానికి పదును పెట్టాడు. నేర్చుకున్న సంపదతో ఇండియాకి తిరిగి వచ్చాడు. తుంబాలో జరగబోయే ల్యాబొరేటరీ కోసం ఎంతో కృషి చేశాడు. ఆయన నేర్చుకున్నదంతా అందరికీ చెప్పాడు. రోహిణి, మేనక శాటిలైట్స్ ను వదిలారు. 1971 డిసెంబర్ 31 అబ్దుల్ కలాం గారు తన జీవితంలో తనకు ఎంతో ప్రేరణ ఇచ్చిన ఒక వ్యక్తిని కోల్పోయారు. అవునండి, మనకెంతో ప్రీతిమంతమైన విక్రమ్ సారాభాయ్ గారు తనువు చాలించారు. ఆ వెంటనే జలాలుద్దీన్, అదే అబ్దుల్ కలాం గారి తండ్రి కూడా చనిపోయారు. ఇంకొన్ని సంవత్సరాల తర్వాత తనకు సన్నిహితుడైన అహ్మద్ కూడా చనిపోయాడు. ఎంతో నిస్పృహతో, ఎంతో బాధతో ఉన్న అబ్దుల్ కలాం గారు అనుకున్నారు, వీళ్ళు నా కోసం ఎంతో చేశారు. వీళ్ళు చేసిన దాన్ని మనం ఎలా మర్చిపోవాలి, ఏదో చెయ్యాలి, ఇంకా ఏదో చెయ్యాలి అన్న ఆలోచనతో ముందుకు సాగారు. అది ఆగస్టు 10, 1979 షార్, అదేనండి మన శ్రీహరికోటలో నిశాంతి, నిశ్శబ్దం. ఎందుకంటారా? SLV-3 ప్రయోగం, శాటిలైట్ లాంచ్ వెహికల్ 3 అది. అంతటా ఒక్కటే ఉత్కంఠ. యావత్ దేశం దృష్టి ప్రయోగం వైపే. ఇదిలా ఉండగా వినీలాకాశంలోకి దూసుకెళ్లింది మన SLV-3. చప్పట్లతో ల్యాబ్ మారు మ్రోగింది. కానీ ఆ ఆనందమంతా 5 నిమిషాలకే పరిమితమయ్యింది. ఆ రాకెట్ 560 కిలోమీటర్లకు దూరంగా ఉన్న సముద్రంలో కూలింది.
బాధ, నిస్సహాయత ప్రతి ఒక్కరి మనస్సులో బాధ. కష్టం అలా కూలిపోతుంటే ప్రతి సైంటిస్ట్ లో ఉన్న బాధను ఎవరూ చూడలేకపోయారు. అబ్దుల్ కలాం గారిలో వేదన. నిరాశ నుండి బయటకు రావడానికి అబ్దుల్ కలాం గారు చాలా ప్రయత్నించారు. మనం నేర్చుకున్నది ఎక్కడికి పోదని భావించారు. ఎదుర్కొన్న ఓటమి నుండి పాఠాలు నేర్చుకున్నారు. దీని ఫలితమే 1980 జూలై 17 కీలక గడియలు మళ్లీ షార్లో. ఇప్పుడు ఇంకొక శాటిలైట్ లాంచ్ వెహికల్ ని లాంచ్ చేశారు. షార్ మొత్తం కరతాళ ధ్వనుల మధ్య మారుమ్రోగింది. మరుసటి రోజు రేడియో, పేపర్, మ్యాగజైన్ ప్రతి ఒక్క దానిలో ప్రత్యేకత కథనాలు. షార్ ల్యాబొరేటరీలో ఆనందం వెల్లువెత్తింది. దేశ చరిత్రలోనే సుందర స్వప్నం సాకారమయ్యింది. అదేనండి డ్రీమ్ కమ్ ట్రూ. భారతదేశం సగర్వంగా సత్తా చాటింది. దీనికి నాయకుడు ఎవరనుకుంటున్నారు? ఓటమి రాళ్లను తిన్నా అబ్దుల్ కలాం గారే. ఈ అద్భుతాన్ని సాధించిన మహావిజ్ఞాని, కోట్లాది మందికి ప్రియమైన మనిషి, లక్షలాది మందికి స్ఫూర్తి, సకల జనులకు మార్గదర్శి, ఈ పృథ్వీ ముద్దుబిడ్డ ఆవుల్ పకీర్ జైనులబ్దీన్ అబ్దుల్ కలాం. We should salute our president అబ్దుల్ కలాం జీ. ఏరోనాటిక్స్ లోనే కాదండి, హ్యూమానిటీ కూడా ఎక్కువ మన అబ్దుల్ కలాం గారికి. హైదరాబాద్ DRDL లో పనిచేస్తున్నప్పుడు అబ్దుల్ కలాం గారు ఒక వ్యక్తిని చూశారు. ఆ వ్యక్తి పోలియోతో బాధపడుతున్నారు. వాళ్ళు యూజ్ చేసే క్యాలిపర్స్ అప్పట్లో 3 కేజీల బరువు ఉండేది. చాలా బాధపడ్డారు అబ్దుల్ కలాం. ఆల్రెడీ పేషెంట్ గా ఉన్న ఒక పోలియో ఉన్న వ్యక్తి ఇంత బరువైన వస్తువుని ఎలా ఆసరాగా తీసుకొని నడుస్తున్నారా అని బాధపడ్డారు. దీనికోసమే ఆయనకు ఒక ఆలోచన తట్టింది. ఎయిర్ క్రాఫ్ట్స్ లో యూజ్ చేసే ప్లేట్స్ ను డాక్టర్స్ కి చూపించాడు. ఆ ప్లేట్స్ ని ఉపయోగించి కేవలం 150 గ్రామ్స్ తో క్యాలిపర్స్ ను రూపొందించారు. ఈ క్యాలిపర్సే ఇప్పటి పోలియో బాధితులు కూడా వాడుతున్నారు. 1990లో కార్డియాలజిస్ట్ సోమరాజ్ గారు అబ్దుల్ కలాం ని మ్యాన్ ఆఫ్ ద పువర్ అండ్ నీడీగా అని కొనియాడారు. హైదరాబాద్ లో ఉన్నప్పుడు అబ్దుల్ కలాం గారు ఇమారత్ అనే ప్రదేశాన్ని చూశారండి. అబ్దుల్ కలాం గారు ప్రకృతి ప్రేమికుడు. ఒకసారి డైరెక్టర్ గారు అడిగారు, కలాం నీకు ఏం కావాలి అని. అప్పుడు కలాం గారు చెప్పారు, నాకు 1,00,000 మొలకలు కావాలి, ఇమారత్ లో నాటాలి అని. ఆ 1,00,000 మొలకలే ఈనాడు లక్షోపలక్షల మొలకలుగా వృక్షాలుగా మారి ఆకుపచ్చదనాన్ని సంతరించింది. ఇదంతా ఇలా ఉండగా ఆయనకు అవార్డులు, పురస్కారాలు వెల్లువెత్తాయి. మొక్క మహావృక్షంగా మారిందని అబ్దుల్ కలాం గారి సన్నిహితులు స్వర్గం నుండి ఆనందపడ్డారని అబ్దుల్ కలాం గారు గుర్తు తెచ్చుకున్నారు. పద్మభూషణ్, విభూషణ్, భారతరత్న, కింగ్ చార్ల్స్ II మెడల్, 40 డాక్టరేట్లు, ఇంకా ఎన్నెన్నో అవార్డులు ఆయనని ఆభరణాలుగా అలంకరించాయి. పోఖ్రాన్ న్యూక్లియర్ టెస్ట్ కోసం సాంకేతికంగా ఎంతో ప్రయత్నించి ఇండియాను బలపరిచాడు. 2001లో అబ్దుల్ కలాం గారు వాలంటరీగా రిటైర్మెంట్ తీసుకున్నారు. ఇప్పుడు ఏం చేయాలి అనుకున్న అబ్దుల్ కలాం గారు ఒక ఆలోచన తట్టింది. పువ్వు పుట్టగానే పరిమళిస్తుంది అంటారు కదండి, అవును. కలాం గారు స్టూడెంట్స్ లో ప్రతి ఒక్కరిలో ఆత్మవిశ్వాసాన్ని రగిలించడానికి ప్రయత్నించారు. లిటరసీ కోసం 6 to 8% రిజర్వేషన్ ఉండాలని భావించారు. అబ్దుల్ కలాం అంటే దేశంలోనే ఒక ఐకాన్ గా భావించారు ప్రజలు. అత్యున్నత పీఠం అదే ప్రెసిడెంట్షిప్ వెతుక్కుంటూ వచ్చింది కలాం గారిని. 2002 జూలై 25న ప్రెసిడెంట్ గా ప్రమాణ స్వీకారం చేశారు అబ్దుల్ కలాం గారు. కలాం నిజమైన సమర్థుడు, దేశభక్తుడు, కృషి, పట్టుదల, గొప్ప విశ్వాసమున్న మహామేధావి. చింతపిక్కలు ఏరుకునే అబ్దుల్ కలాం ఒక వీధి బాలుడు ఈనాడు రాష్ట్రపతి భవనంలో రాష్ట్రపతి అయ్యారు. రాష్ట్రపతిగా ఉన్నప్పుడు ఇండియన్ అడ్మినిస్ట్రేషనే కాదండి, చిన్నారులను అదే భావి భారత పౌరులుగా తీర్చిదిద్దాలని ఇచ్చ ఆయనకు ప్రగాఢం ఎక్కువగా ఉంది. చిన్నారులలో ప్రేమ, దేశాన్ని, అభివృద్ధిని చూశారు. వాళ్ల కోసం ఎన్నో ప్రసంగాలు చేశారు. సియాచిన్ గ్లేషియర్ లో మిలిటరీని సపోర్ట్ చేశారు. క్రమశిక్షణతో రాష్ట్రపతి పదవికే వన్నె తెచ్చారు కలాం గారు. అధ్యాపకుడిగా, ఉపాధ్యాయుడిగా అదొక ప్రస్థానం. జీవిత రహస్యాలను ప్రపంచానికి తెలియజేయాలనుకున్న కలాం గారు బుక్స్ ని రచించారు. 2020 ఇండియా విల్ బీ అండ్ షుడ్ బీ అ సూపర్ పవర్ అని భావించారు అబ్దుల్ కలాం గారు. ఆడంబరం లేని జీవితం కలాం గారి సొంతం. టైం మేనేజ్మెంట్, పద్ధతి, నిరాడంబరత ఇవన్నీ కలాం గారికి ఉన్న గొప్ప లక్షణాలండి. అరుణ్ తివారీ గారితో కలిసి వింగ్స్ ఆఫ్ ఫైర్ అదే తన జీవిత చరిత్రను రచించారు అబ్దుల్ కలాం గారు. ఒకానొక సమయంలో అబ్దుల్ కలాం అన్నారు, నేనేమీ సంపాదించలేదు, నేనేమీ కూడబెట్టలేదు, నేనెవరికీ ఏమీ చెయ్యలేదు, నాకు వారసులు కూడా లేరు అని తన మనసులో బాధను బయటకు తెచ్చారు. మహోన్నత విలువలకు పట్టం కట్టింది అబ్దుల్ కలాం గారి జీవితం.
కలలు కనండి, ఆ కలలను సాకారం చేయడానికి కృషి చేయండి అన్నారు అబ్దుల్ కలాం గారు. ఇది ప్రతి ఒక్క ప్రాణి, ప్రతి ఒక్క మనిషి, ప్రతి ఒక్క విద్యార్థి వాళ్ళ మనసులో ఎప్పుడూ ఉంచుకోవాలి. కలాం గారి కలం నుంచి వచ్చిన అక్షర సృష్టి భావి తరాలకు అద్భుత శక్తి. కలాం గారి జీవితంలోని ప్రతి ఘట్టం మనకు పాఠం. మన కోసం ఇంత చేసిన కలాం గారికి మనం ఏమిచ్చి రుణం తీర్చుకోగలం? కలాం గారు ఏం ఆశిస్తున్నారు? మనుల, మాణిక్యాల? కాదండి, 2020 కల్లా ఒక అద్భుత ప్రపంచాన్ని ఆయన కోరుతున్నారు. ప్రతి ఒక్కరూ వాళ్ళకి తగినంతగా దేశం కోసం పాటుపడాలి. ఇలాంటి ఎంతో మంది. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. காரசாரம் VIT பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி காரசாரம். இன்னைக்கு நம்ம காரசாரம் நிகழ்ச்சியில பார்க்க போற தலைப்பு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். இந்த காலத்துல இருக்கிற பசங்களுக்கு படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் ரொம்ப முக்கியம். ஒரு மாணவனை படிக்கிறதுல மட்டும் அவனுடைய கவனத்தை செலுத்தாம அதை தவிர்த்து அவனுடைய மனதுல இந்த இடத்துல நான் டேலண்டா இருக்கேன், அவனுக்கு சில விஷயங்களை பிடிச்சிருக்கும், அந்த விஷயங்கள்ல நம்ம அவனை ஈடுபட விடணும். படிப்பு காரணம் காட்டி நம்ம அதை ஒதுக்க கூடாது. இது மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட இங்க 4 தோழிகள் இருக்காங்க. வாங்க அவங்களை அறிமுகப்படுத்திக்கலாம். வணக்கம், நான் ஜனனி. வணக்கம், நான் கீர்த்தனா. வணக்கம், நான் சௌபாக்கியா. வணக்கம், நான் சுபஸ்ரீ. வணக்கம், நான் சஞ்சு. இப்போ இருக்கிற காலகட்டத்துல இருக்க மாணவ மாணவிகளுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் அவனுக்குள்ள அவனுக்கே தெரியாம இருக்க டேலண்ட வெளில கொண்டு வர விஷயம் தான் சொல்லணும். முன்னெல்லாம் பார்த்தோம்னா ஸ்கூல்ஸ்லயும் சரி காலேஜ்லயும் சரி எந்த அளவுக்கு ஸ்டடீஸ் மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ இப்ப அந்த அளவுக்கு 60% அதுக்கு கொடுத்துட்டு 40% இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ்க்கு எல்லாம் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா சின்ன வயசுல இருந்து ஒரு பொண்ணும் சரி ஒரு பையனும் சரி ஒரு விஷயத்தை இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண அந்த ஆக்டிவிட்டி அவனுக்கே தெரியாம அவனுக்குள்ள இருக்க டேலண்ட வெளில கூட்டிட்டு வர ஒரு விஷயம் தான் நினைக்கிறோம். இதனால அவன் ஸ்டடீஸ் எல்லாம் தவிர்த்து அதெல்லாம் தவிர்த்து ஒரு விஷயத்துல அச்சீவ் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாம மற்றதுலயும் இருக்கணும். இந்த மாதிரி குக்கிங், டிராயிங் இது மாதிரி கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா காலேஜஸ்ல கூட இந்த மாதிரி நிறைய கிளப்ஸ் ஓபன் பண்ணி இது முடிச்சாதான் டிகிரி சர்டிபிகேட் தரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்க்கு ஒரு ஸ்டூடெண்ட்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா இப்ப அவனோட டேலண்ட் வெளில தெரிஞ்சாதான் அவனாலே ஓ நம்ம படிக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம இதுல நல்லா இருக்கோம் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் அவனுக்குள்ள வளர்த்துக்க முடியும். இப்ப சுபஸ்ரீ சொன்ன மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல எல்லாம் அது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இப்ப 40% அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க. அதுக்கு இப்ப ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி அப்படின்ற பேர்ல பசங்களை டிராயிங், பெயிண்டிங் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாதான் மார்க் போட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பல்சரின கொண்டு வந்துட்டாங்க. இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா ஒரு பையன் ஒரு வேலைக்கு போகும்போது டிகிரி சர்டிபிகேட் அப்படின்றத செகண்டரியா தான் வச்சிருக்காங்க. அவனுக்குள்ள இருக்கிற டேலண்ட்னாலதான் அவன் ஸ்பெசிபிக்கா தெரிய முடியும். எல்லாரும் ஒரே டிகிரி படிச்சிருப்பாங்க, ஆனா ஜாப் எடுக்கிறவங்க எப்படி பாப்பாங்கன்னா அவனுக்கு என்ன டேலண்ட் இருக்கு அப்படின்னு தான் பாப்பாங்க. சோ நம்ம டேலண்ட வளர்த்துக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பேஸ் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அப்படின்றது ஒரு குழந்தைக்குள்ள இருக்க திறமையை வெளியே கொண்டு வரதா. இப்ப அந்த குழந்தைக்கே தெரியாது அதுக்குள்ள இருக்க என்ன திறமை அதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் நல்லா பேசுறான்னு பார்த்து அவனுக்கு ஸ்பீச் நல்லா ஒரு சில பேர் டிராயிங் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ அதை பார்த்து கண்டுபிடிச்சு அவனுக்கு ஏத்த மாதிரி இப்ப டிராயிங் கிளாஸ் அனுப்பலாம். தனியா பிரிச்சு அவன் அதுக்காக ஈடுபடுத்தினா மட்டும்தான் அவனுக்கு அந்த திறமை வளரும். சரி இவன் பண்றான் ஏதோ பண்றான்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம்னா அது அவனால அந்த திறமையை வளர்த்துக்க முடியாது. நம்ம கூட இருக்கவங்க அதுக்கும் ஏத்த ஸ்டெப்ஸ் எடுத்தா மட்டும்தான் அவன் அந்த என்ன பர்டிகுலர் அவளுடைய எய்ம்ல அவன் அச்சீவ் பண்ண முடியும். இப்ப எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ்னா, ஏன்னா ஒரு விஷயத்த சின்ன வயசுல இருந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்ய ஜனனி சொன்ன மாதிரி அவன் வேலைக்கு அப்படின்னு நாளைக்கு போகும்போது அங்க கிரியேட்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த விஷயம் எப்ப வரும்னா சின்ன வயசுல இருந்தே எக்ஸ்ட்ராவா ஒரு ஆக்டிவிட்டி அந்த ஸ்போர்ட்ஸை தவிர்த்து மிச்சதெல்லாம் இருக்குல்ல, நீங்க சொன்ன மாதிரி மியூசிக்கா இருக்கட்டும், டிராயிங்கா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண ஒரு கிரியேட்டிவிட்டி வரும்.
அதுதான் வந்து இப்போ இருக்க காலகட்டத்துல முக்கியமா ஜாப் அப்படின்னு ஒண்ணு போகும்போது ரொம்ப முக்கியமா பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த காலத்துல இருந்த மாணவ மாணவிகள் வந்து ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும் வேற ஏதாவது ஆக்டிவிட்டீஸ்ல ரொம்ப குறைவாவே ஈடுபட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இருக்கிற பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, ஒரு சின்ன வயசுல ஒரு குழந்தை எல்கேஜி அந்த மாதிரி போயிடுச்சுன்னா கூட சம்மர் வெக்கேஷன்ஸ் அப்படின்ற பேர்ல டான்ஸ், ஸ்விம்மிங் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து குழந்தைங்களை எடுத்துட்டு போய் விடுறாங்க. இது அவங்கள டேலண்ட டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி திணிக்கிறதா நினைக்கிறீங்களா? நீங்க சொன்ன உடனேதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ இந்த விஷயம் வந்து இருக்கலாம், அது வந்து நல்லதுதான், ரொம்ப நல்லதுதான். பட் இப்போ இருக்க பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, நீங்க சொன்ன மாதிரி சம்மர் வெக்கேஷன்ஸ்ல கூட அவங்களை கொண்டு போய் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா ஒரு கிளப் மாதிரி போய் ஜாயின் பண்ணி விடுறது வந்து ரொம்ப ஒரு கெட்ட விஷயம். அவங்களுக்குள்ள இருக்க டேலண்ட்டை வெளில கூட்டிட்டு வரணும். அவங்க எல்லாத்தையும் பண்ணணும்ன்ற அவசியம் இங்க கிடையவே கிடையாது. ஏதாவது ஒண்ணு பண்ணி அதுல அச்சீவ் பண்ணா போதும்னு நினைக்கிறது இல்ல. எல்லாத்துலயும் என் பொண்ணு சேர்ந்துருக்கணும், எல்லாத்துலயும் என் பையனுக்கு பேர் வரணும் அப்படின்னு என்ன பண்றாங்க, அவனை வந்து மியூசிக் கிளாஸா இருக்கட்டும், டிராயிங் கிளாஸா இருக்கட்டும், டான்ஸ் கிளாஸா இருக்கட்டும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த பசங்களே சொல்றேன், இப்போ வந்து 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்க ஆரம்பிச்சிட்டாலே மார்னிங்ல இருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் டியூஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்டா பேரண்ட்ஸ் அனுப்புவாங்களோ அதே மாதிரி இதையும் ஆக்கிட்டாங்க. வாரத்துல 3 நாள் டிராயிங் கிளாஸ், வாரத்துல 2 நாள் டான்ஸ் கிளாஸ், இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ டைமே இல்ல. ஃப்ரீ டைம் இருந்தாதான் ஏதாவது ஒண்ணுத்த கான்சென்ட்ரேட் பண்ணாதானே நம்மளாலே அது முழுசா கத்துக்கிட்டு நிறைய செய்ய முடியும். எல்லா விஷயத்துலயும் இருக்கும் போது அது ஒரு அன்பினிஷாவே ஃபீல் பண்றேன். இப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு செகண்ட் பார்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டடீஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த சண்டே கிளாஸ் அனுப்புறது இதெல்லாம் ரொம்பவே தப்பு. பசங்கன்னு வரும்போது சண்டே தான் ஃப்ரீயா இருப்பாங்க. ஸோ அப்பயும் நீ கிளாஸுக்கு போ, டான்ஸ் கிளாஸ் போ, கராத்தே கிளாஸ் போன்றது ரொம்ப தப்பு. ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது பசங்களை. இப்போ வந்து பேரண்ட்ஸ் என்ன பண்ணா எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல சேர்த்து விடுற பேர்ல இப்போ வந்து அவங்க வந்து அது வேற மாதிரி இப்போ டான்ஸ் கத்துக்கணும், பாட்டு கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் யோசிச்சிருப்பாங்க. அதெல்லாம் முடியல, இது வந்து நான் வந்து அச்சீவ் பண்ண முடியாத, என் பசங்களை வச்சு நான் அச்சீவ் பண்ணிக்கணும். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு விஷயத்துல எடுத்துட்டு போயிட்டு அவங்கள சேர்த்து விட்டுருவாங்க. அது வந்து என்ன பண்ண, அப்ப வந்து அந்த குழந்தை வந்து தனக்கு பிடிக்காதது ஒன்னத்தை வந்து கத்துக்கும் போது வந்து அது முழுசா கத்துக்காது, அரையும் குறையுமா தான் கத்துக்குமே காண்டி நம்ம பேரண்ட்ஸ் சேர்த்து விட்டுட்டாங்களே அப்படி. பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து யோசிக்கணும், நம்ம பசங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சேர்த்து விடணும். அதே நான் கத்துக்கல, அது வந்து என் பசங்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களை சேர்த்து விட்டா வந்து பசங்களுக்கும் யூஸ் இல்லாம தான் போகும், அவங்க மணியும் தான் வேஸ்ட். பசங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ வந்து அதுல சேர்த்து விட்டா வந்து அவங்க நல்லா அதை கத்துப்பாங்க, அச்சீவ் பண்ணுவாங்க. இப்ப வந்து பேரண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து பசங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்ப நம்ம அடுத்து என்ன பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, பசங்க வந்து இப்போ ஒருத்தருக்கு ஒரு டேலண்ட், சில பேருக்கு கிரிக்கெட் பிடிக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா டிராயிங், டான்சிங், சிங்கிங் அந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம பார்க்கும்போது பசங்களுக்கு வந்து சில விஷயங்கள்ல நம்ம இதுலதான் சேரணும் அப்படின்ற மாதிரி டேலண்ட் வைஸ் நான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். பேரண்ட்ஸோட ஈடுபாடை விட சில பசங்களுக்கு என்னதான் டேலண்ட் இருந்தாலும் அதை அவங்களால வெளில காட்டிக்க முடியாது. சில பேர் வந்து எதுக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க. இதுக்கு ஸ்கூல்ஸா இருக்கட்டும், காலேஜஸா இருக்கட்டும், பேரண்ட்ஸ் தவிர்த்து இவங்க எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை டெவலப் பண்ண? இப்ப வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல எப்படி வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்கரேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி உனக்கு இதுல ஆர்வம் இருக்குப்பா, நீ போய் அதுல கலந்துக்க அப்படின்ட்டு செய்யலாம். அதே மாதிரி அந்த ஸ்கூலோடைய ஹெட்ஸ் எல்லாம் வந்து பாஸ்கெட் பால் கோர்ட் கட்டலாம். அவங்க விளையாடுறதுக்குன்னு ஏத்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து அவங்களுக்குன்ட்டு ஒரு பீரியட் ஒதுக்கி அவங்களுக்கு வந்து தந்தோம்னா அவங்க வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இப்ப பிடி பீரியட் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ்ல வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, பசங்க கிட்ட ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துட்டு நீங்க மட்டும் போய் விளையாடுங்கப்பா அப்படி சொல்லிடுவாங்க. ஆனா வந்து ஒரு நல்ல ஒரு கோச் வச்சு நல்லா ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி உனக்கு இருக்குப்பா அப்படின்னு ட்ரெயின் பண்ணோம்னாலே வந்து அவங்க வந்து நல்ல ஒரு டெவலப் ஆகிறதுக்கு இருக்கு. ஸோ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல வந்து கோச் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு இதுவா இருந்தாலும் தரலாம். இப்போ வந்து ஸ்டடீஸ்க்கு எப்படி தனித்தனி சப்ஜெக்ட்ஸ்க்கு தனித்தனி ஃபேக்கல்டிஸ் போட்டு ப்ராப்பரா இது பண்றாங்களோ அதே மாதிரி இது மாதிரி ஸ்போர்ட்ஸ்லயும் சரி இல்ல வேற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதுக்கும் ப்ராப்பரா ஒரு இப்படி கோச் மாதிரி ப்ராப்பரா போட்டு பசங்களுக்கு வந்து அதுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ ஸ்கூல் லெவல்லன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிடி பீரியட் அப்படின்னு 1 hour ஒதுக்குறாங்க. பசங்க வந்து அதில் தூங்குறாங்க. ஸோ பிடி பீரியட் அப்படின்னு வந்தாலே எல்லாரும் ப்ராப்பரா பிடி சார் சொல்றதை கேட்டு கேம்ஸ் எல்லாம் கத்துக்கிறதுக்கு தான் பிடி பீரியட். காலேஜ் லெவல்ல பாத்தீங்கன்னா இப்போ இந்த கிளப்ஸ் எல்லாம் சொன்னேன் இல்லையா, கிளப்ஸ் எல்லாம் மேண்டேட்டரி ஆக்கலாம். சில பேருக்கு வந்து பயமாவே இருக்கும், நம்மளுக்கு வந்து இந்த விஷயம் தெரியும், நம்ம போயிட்டு அங்க பண்ணும்போது நம்ம தப்பா பண்ணி யாராவது சிரிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்றது செல்ஃப் கான்பிடென்டே இல்லாம இருக்கும்.
இப்போ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வர்றது கூட இருக்கிறவங்க தான் வந்து அவங்களை என்கரேஜ் பண்ணும். நீ போய் இது பண்ணு, உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்க இப்போ டீச்சர்ஸோ பேரண்ட்ஸோ வந்து என்கரேஜ் பண்ணா மட்டும்தான் வந்து அவங்களால அந்த விஷயத்த கரெக்டா பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கூல்ஸ்னு எடுத்துக்கோங்களேன், பிடி பீரியட் வந்து ஒரே ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. அது ஒருத்தவங்களே வந்து எத்தனை கேம்ஸ் அவங்களால சொல்லிக் கொடுப்போம். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த ஸ்கூல்ஸுமே தனித்தனியா வந்து இப்போ வந்து கிரிக்கெட்டுக்கு ஃபுட்பாலுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியால ஒருத்தரே வந்து எப்படி எல்லா கேம்ஸும் சொல்லிக் கொடுக்க முடியுது. இந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் தனித்தனியா பிரிச்சு வச்சா மட்டும்தான் அவங்க சுபா சொன்ன மாதிரி வந்து தனித்தனியா எல்லாத்துக்கும் வந்து கோச்சிங் வந்து இருந்தா மட்டும் பர்டிகுலரா ஒரு விஷயத்த கரெக்டா அவங்களால கத்துக்க முடியும். இப்ப நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி வந்து டேலண்ட் வந்து ரொம்பவே நம்ம லைஃப்க்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். படிக்கிறதுன்றது என்ன பொறுத்த வரைக்கும் செகண்டரி அப்படின்னு தான். ஏன்னா படிப்பு வந்து அது கொஞ்ச நாளைக்கு வரைக்கும் அப்படின்ற ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனா டேலண்ட்ன்றது நம்ம கடைசியில நம்ம சாகுற வரைக்கும் எப்பவும் நம்ம கூடயே எப்பவுமே இருக்கும். ஒரு பையனுக்கு டேலண்ட் இருக்கும் போது அது நம்ம எப்பவுமே தடுக்க கூடாது. இப்ப வீட்டுல இருக்கிறவங்க வந்து அந்த பையனுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு தெரியாம ஸ்கூலா இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் அந்த பையனை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவனுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிற விஷயத்த முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அவன் எந்த இதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கான், எதுல அவன் வெல் நோன் நல்ல ஒரு பர்சனா வருவான் அப்படின்ற மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுட்டு அவனுக்கு நல்லா பிராக்டிஸ் கொடுக்கணும். இப்ப அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னா இதுல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் பத்தி பேசலாம். இப்ப வந்து நம்மளே டிவில அந்த மாதிரி நிறைய ஷோஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா இப்ப டான்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து வந்தாங்கன்னா அவங்களோட பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டம் இருக்கும். வீட்டுல வந்து அக்செப்ட் பண்ணிப்பாம அவங்களை வெளில அனுப்பியிருப்பாங்க. ஒரு டேலண்ட எதுக்கு ஸ்டடீஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்டா பசங்களோட டேலண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன கேட்டா இதனாலதான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கம்மியாதோ என்னமோ நான் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் பார்த்தா டேலண்ட்ல பிரஸ்டேஜ் பாக்குறாங்க. டேலண்ட் இருந்தாலும் கூட டேலண்ட் அவனுக்கு வந்து கிரிக்கெட்ல டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது வர பெருமை அவனுக்கு ஒரு கபடி கேம்ல இருக்கும் போது பேரண்ட்ஸ்க்கு வரதில்ல. இதுதான் முக்கியமான டிராபேக்னே நான் சொல்வேன். எந்த ஒரு டேலண்டா இருக்கட்டும், இப்ப பார்த்தோம்னா முன்னாடி காலத்தை விட இப்ப இருக்க ஒரு ஜெனரேஷன் வந்து எந்த ஒரு ஃபீல்டு எடுத்தாலுமே அதுல அச்சீவ் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அட்வான்ஸா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க கூடிய சொசைட்டி வந்துருச்சு. சொல்ல போனா இப்போ நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி எல்லாம் டான்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருந்தா சினி ஃபீல்டு அப்படின்ற ஒரு தாட் மட்டும் தான் இருந்துச்சு. அதனால மேபி பேரண்ட்ஸ்க்கு வந்து அதுல கொஞ்சம் பயம் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல அவங்களோட குழந்தைங்க எதை ஆசைப்பட்டாலுமே அதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா தான் பேரண்ட்ஸ் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். முக்கியமா அவங்க டேலண்ட்ல பேரண்ட்ஸ் வந்து பிரஸ்டேஜ் பார்க்க கூடாது. எந்த ஒரு ஃபீல்டா இருக்கட்டும் பசங்க பிடிச்சு அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்கள அலோவ் பண்ணணும். இப்ப வந்து ஏன் வந்து பேரண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டேன்றாங்கன்னா அவங்களோட பாவர்ட்டினாலதான். இப்ப வந்து ஒரு அடிமட்டத்துல ஒரு ஃபேமிலில வந்து அந்த பையன் வந்து ரொம்ப நல்லா விளையாடுறான்னா எதுக்குப்பா நம்மளுக்கு தேவையில்லாத வேலை, நீ போய் படி, முதல்ல படிச்சு நீ வந்து பெரிய ஆளாயி நீ என்ன வேணுமோ செஞ்சுக்க, எங்களால படிக்க மட்டும்தான் வைக்க முடியும், அதுல எல்லாம் இன்வால்வ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து நிறைய இன்னைக்கு அச்சீவ் பண்ணிருக்க நிறைய பேரோட லைஃப் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா அடிமட்டத்துல இருந்து வந்தவங்களா தான் இருக்கும். லைக் எக்ஸாம்பிள் சச்சின் டெண்டுல்கர் அண்ட் பிடி உஷா, இவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு இந்தியாவுடைய பிரைட் ப்ரௌட் எல்லாமே சொல்லலாம். நம்ம பசங்களுக்கும் டேலண்ட் இருக்கு, நம்ம அவனை சேர்த்து விட்டோம்னா அவன் நல்லா வளருவான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா வந்து படிப்புக்கு இருக்க வேலையை வந்து ஸ்போர்ட்ஸ்லயோ மத்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இல்லன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் நம்ம பையன் வந்து இப்ப நல்லா படிச்சாலோ எம்பிஏவோ எம்சிஏவோ படிச்சுட்டு முடிச்சுட்டு போனா நல்லா ஐடி கம்பெனில வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா வந்து வேலை கிடைக்கும் போது வந்து அவங்க வந்து சர்டிபிகேட் மட்டுமே எதிர்பார்க்கறது கிடையாது எந்த ஒரு இதுல இன்ஸ்டியூட்லயும். இப்ப வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா வேலைக்கு நீங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலரா வந்து நீங்க என்ன யூஸ் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல வந்து நல்லா இருந்தாலே வந்துட்டு அவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல எவ்வளவு வந்து ஈடுபாடு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு வேலை தராங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கம்பெனி ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் நீட்டின உடனே அவங்களுடைய மார்க் லிஸ்ட் எதுவும் பாக்குறது இல்ல, அவங்களுடைய பேச்சு திறமையில எப்படி இருக்குதோ அந்த என்ன சொல்றது அவங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அவங்களுடைய பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாம் எவ்வளவு இருக்குதோ அதுதான் பாக்குறாங்களே கண்டி மார்க் பேஸ் பண்ணி வந்து யாருமே இப்ப வேலை கொடுக்கறது கிடையாது. அது வந்து நம்ம பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாறணும். இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்போர்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி பார்த்தோம். எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தடங்களா இருக்கு, இன்னும் எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஏற்படணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசிட்டு இருந்தோம். தொடர்ந்து பேசலாம். இது வரைக்கும் நீங்க கேட்டிருந்த காரசார நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் தொடரும். உங்கள் இன்னும் நுழைந்திடும் உங்கள் செவிகளை தீண்டிடும் உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருவே. உங்கள் இன்னும் நுழைந்திடும் உங்கள் செவிகளை தீண்டிடும் உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருவே. வேலூரில் நாங்கள் தாம்பே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி.
Hey Mintu, do you know anything about waste sorting? Now, is that any of your new eco-conservation ideas? Exactly, you know me so well. Yeah. Tell me, what is it? Actually, this is very simple. Just sort waste into biodegradable and non-biodegradable waste bins, and this way you can do some waste management. That sounds cool. Go green! இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பத்தி நிறைய விஷயங்களை பேசிட்டு இருந்தோம். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நம்மளுடைய இந்தியன் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஹாக்கி. ஆனா அதை தவிர்த்து நம்ம கிரிக்கெட்டுக்கும் ஃபுட்பாலுக்கும் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நம்ம இதுக்கு தர்றது இல்ல. அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இப்போ பாத்தீங்கன்னா கிரிக்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பான்சர்ஸ் நிறைய வருவாங்க. மற்ற கேம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கேம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு விளம்பரம் அப்படின்றது ரொம்பவே அடிப்படையான ஒண்ணு. இப்போ எந்த கேமுக்கு நிறைய விளம்பரப்படுத்துறாங்களோ அதுதான் எல்லாரும் அதை நோக்கி தான் போவாங்க. கிரிக்கெட், வாலிபால் இந்த மாதிரிலாம் விளையாடுவாங்க. வேற ஏதாவது கேம் விளையாடி வரைக்கும் நீங்க யாராச்சும் பார்த்துருப்பீங்க? கிடையவே கிடையாது. ஏன்னா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு IPL-னாலும் சரி, வேர்ல்ட் கப்னாலும் சரி அதுக்கு எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு விளம்பரம் படுத்துறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம குழந்தைங்களோட மைண்ட் செட் இருக்கும். இந்த கேம் விளையாடினா நம்மளுக்கு அவங்க வேற மாதிரி கூட போவாங்க. இந்த கேம்ஸ்ல வின் பண்ணா நம்மளுக்கு நிறைய மணி கிடைக்கும் அந்த மாதிரி தாட்ல தான் போறாங்களே கண்டி யாருமே நம்ம இது கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாங்க. இதுக்கு முக்கியமான ஏன் இந்த மாதிரி மத்த கேம்ஸ் இன்ட்ரெஸ்ட் தர மாட்டாங்க பாத்தீங்கன்னா சொல்றவங்க தான் ஸ்பான்சர்ஸ் கிட்ட தான் இதுல அதே கேம்ஸ் வேற எதுக்கா ஸ்பான்சர் பண்ணி பாருங்க. அது எல்லாரும் பரபரப்பா பார்க்க ஆரம்பிப்பாங்க. கூட இருக்கிற குழந்தைங்களும் அதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் ஹாக்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இப்போ ஒரு கிரிக்கெட்னா 10 பேரும் வருவாங்க, இதுக்கு ஒரு 2 பேர் தான் போவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு அதை பத்தி நாலேஜே கிடையாது. இப்போ கீர்த்தனா சொன்ன மாதிரி நிறைய இடத்துல நம்ம பாக்குற விஷயம் ஃபுட்பால், கிரிக்கெட் இது 2 தான். இது 2 தவிர்த்து நம்ம வீட்லயே கூட நம்ம எந்த ஒரு கேமையும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து விளையாட மாட்டோம். நார்மலா வீடியோ கேம்லயே கூட நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து கிரிக்கெட் விளையாடுவோம், ஃபுட்பால் விளையாடுவோம். மிச்சம் இருக்க கேம்லாம் நம்மளுக்கு அவ்வளவா அதை பத்தி தெரியாது. அதோட ரூல்ஸ் தெரியாது, அது என்னென்ன ஸ்டெப்ஸ் அதுல எப்படி விளையாடணும் அந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியாது. சோ நாலேஜ் அதுல இல்லாததுதான் அது மேல நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு வரலன்றதுக்கு காரணமா இருக்கும். இப்ப சுபஸ்ரீ சொன்ன மாதிரி நாலேஜ் இல்லாதது ஒரு சைடுல இருந்தாலும் கீர்த்தனா சொன்ன மாதிரி ஸ்பான்சர்ஸ் இல்லாதது ஒரு சைடு தான். நம்ம ஹாக்கி அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து ஸ்போர்ட்ஸை நம்ம தள்ளி வச்சுட்டு நம்ம மத்த ஆக்டிவிட்டிஸ் பத்தி பார்த்தோம்னா இப்போ டான்ஸ் ஓரளவுக்கு நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, சிங்கிங் அந்த மாதிரி நமக்கு பேசிக்கா சில விஷயங்கள் மட்டும் தான் தெரியும். ஆனா இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய கலைகள் எனக்கிட்ட இப்ப அழிஞ்சிடுச்சு. சில கலைகள் இல்லவே இல்லை. அது மாதிரி எனக்கு தெரிஞ்சது பாத்தீங்கன்னா லிட்ரேச்சர் இப்ப எடுத்து யாரும் சரியா பண்றது இல்ல. நம்ம கொடுக்குற இன்ட்ரெஸ்ட நிறைய பேருக்கு அந்த ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம் டைம்ஸ்ல எல்லாம் இந்த 10th பப்ளிக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கவிதை எழுதுறது அது மாதிரி விஷயங்கள்ல தான் அவங்களோட டேலண்ட நம்ம பார்க்க முடியுது. ஏதோ ஒரு விஷயத்து காரணத்தினால இல்லைன்னா அவங்களுக்குள்ள அந்த டேலண்டே இருந்தாலும் அதை நம்மளால வெளில பாக்குறது முடியுது இல்ல. அது மாதிரி அழிஞ்ச சில கலைகள் ஏதாவது இருந்தா அதை பத்தி இப்ப அந்த மாதிரி அழிஞ்சிட்டு வர கலைகள் பாத்தீங்கன்னா பேச்சு திறனும் கவிதை எழுதுறதும் தான் சொல்வேன். நம்ம ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா இங்கிலீஷ் டெவலப் ஆகிட்டு வருது. அது தப்பு சொல்ல முடியாது. இங்கிலீஷ் நம்மளுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான லாங்குவேஜ் ஆயிடுச்சு. அதுக்காக தமிழை மொத்தமா இந்த மாதிரி ஒதுக்கிடுறாங்க ஒரு சில ஸ்கூல்ல எல்லாம். பசங்களுக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. தமிழ்ல எழுதுறதே எக்ஸாம் எழுதுறதே பெருசு இல்ல, நான் எங்க கவிதை எழுதுவேன், அதுல தமிழ்ல நான் எங்க பேச்சு வளர்க்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா டெய்லரிங் அப்படின்ற விஷயம் இப்போதான் ஃபேமஸ் ஆயிருக்கு. நடுவில் ஒரு 10 to 15 இயர்ஸ் கட் ஆகி போச்சு. டெய்லரிங்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். முக்கியமா பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் ஆகட்டும், பெண்கள் இதுல நிறைய ஏர்ன் பண்ணலாம். இப்போ முன்னாடி இருக்க காலத்தை கம்பேர் பண்ணா இப்போ அது உடம்புக்கும் ரொம்ப நல்லதுன்னு ஒரு விஷயம் தான் அது. பிசிக்கல் ஃபிட்னஸ் முன்னாடிலாம் ஜிம் அப்படின்ற ஒரு விஷயம் அழிஞ்சிட்டே வந்துருச்சுன்னு சொல்லலாம். அந்த காலத்துல தினமும் வீட்லயே நம்ம தாத்தா இல்லைன்னா தாத்தாவோட தாத்தா வீட்லயே தினமும் காலையில எழுந்தா சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஆன் தான் பார்ப்போம். ஏன்னா அது பேர்லாம் கூட நமக்கு தெரியாது. அந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்ப்போம். இப்போ ஜென்ரேஷன்ஸ் ஜிம்ம நிறைய அடாப்ட் பண்றாங்க. ஏன்னா இப்போ பசங்களுக்கு அது ஒரு ஸ்டேட்டஸா ஆயிடுச்சு. கோயிங் டு ஜிம் அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுறதுக்காகவே தினமும் மாசம் அதுக்கு ஃபீ பே பண்ணி அந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் அந்த ஆக்டிவிட்டிஸ் இப்ப நிறைய வளர்ந்துட்டே வந்திருக்கு. அதே மாதிரியும் அழிஞ்சிட்டு வர ஆக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா நீங்க சொல்ற மாதிரி எழுத்தாளர்கள் முன்னாடி அதே மாதிரி எழுத்தாளர்கள் கூட தமிழ் லாங்குவேஜ் தான் ரொம்ப அடிமட்டத்துல போயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம அதை ரசிக்கிறத நிறுத்திட்டோம். நம்மளே இப்போ ஒரு இங்கிலீஷ் போயமா ஆர்வமா படிக்கிற மாதிரி ஒரு தமிழ் கவிதையை நின்று படிக்கிறது இல்ல. ஆனா தமிழ் கவிதையில வரக்கூடிய மெசேஜ் அதுல இங்கிலீஷ் போயம்ல அவ்வளவா இருக்க மாதிரி எனக்கு தெரியல. நம்ம ரசிக்கிற தன்மை குறைஞ்சதுதான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இப்போ இவங்கெல்லாம் சொன்னதை வச்சு பார்க்கும்போது
டேலண்ட்ன்றது நம்ம செய்ய முடியாததை இன்னொருத்தவங்க செய்யறாங்க, அது இன்னும் நல்லாவே செய்யறாங்கன்னா என்ன கேட்டா அதுதான் உண்மையான டேலண்ட். இப்போ இவங்க சொன்ன மாதிரி வெயிட் லிஃப்ட், இப்போ நிறைய பேர் வந்து ஜிம்க்கு போயிட்டு பிசிக்கல் ஃபிட்னஸ், மிஸ்டர் தமிழ்நாடு ஒரு யூனிவர்ஸ் எது வேணா இருக்கட்டும், இப்போ நிறைய பேர் வந்து அதுல நிறையவே பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இன்னும் நிறைய செயல கலைகள் பாத்தீங்கன்னா அழிஞ்சிட்டே வருது. எனக்கு கேட்டா இன்னும் கொஞ்ச நாள் போக போக அது பேர் கூட நமக்கு தெரியுமான்னு தெரியல. கபடின்ற ஒரு விஷயம் நம்ம நாட்டுல இல்லாம போச்சு. ஆனா இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு அதுவும் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸா கன்சிடர் பண்ணி இப்ப நம்ம வந்து விளையாடிட்டு வரோம். அதனால அது நம்ம கொஞ்சமாவது அதை நம்மளால காப்பாற்ற முடிஞ்சிருக்கு. ஆனா அதே அளவுக்கு ஃபுட்பால், கிரிக்கெட் வந்து அது இன்னும் டாப் லெவல். அது மாதிரி நம்மளோட எல்லா கலைகளையும் வந்து அந்த லெவலுக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது தான். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் யாரும் தருது இல்லைன்றனாலே வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய வந்து ஆஃபர் பண்றாங்க. இப்ப எப்படின்னா வந்து ஸ்போர்ட்ஸ் பிளே பண்ணி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால சீட் தர்றது, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் அது மாதிரி நிறைய ப்ரொவைட் பண்றாங்க. அதை தவிர்த்து நம்ம ஸ்போர்ட்ஸ் விட்டுட்டு இன்னும் மற்ற கலைகள், டான்ஸ், சிங்கிங் அந்த மாதிரி இருக்கிற சில கலைகளுக்கு வந்து என்னென்ன மாதிரி இன்னும் ஸ்டெப்ஸ் எடுத்து கவர்மெண்ட் இது பண்ணா அதெல்லாம் நம்ம இன்னும் நிறையவே ஆக்கலாம். இப்ப வந்து நீங்க சொல்ற மாதிரி ஸ்போர்ட்ஸுக்குன்னு தனியா ஒரு 10 சீட் எடுத்து வச்சு காலேஜ்ல தர மாதிரி வேற எதுக்கும் தரது இல்ல எனக்கு தெரிஞ்சு. இன்னும் சொல்ல போனா மியூசிக், டான்ஸ் அப்படின்ற 2 விஷயம் இப்ப மேல வரதுக்கு காரணம் கூட டிவி ஷோஸ் தான். ஏன்னா முன்னாடி எல்லாம் அது வந்து யாரும் தனியா எடுத்து பண்ணல. இப்ப பார்த்தோம்னா அதுக்குன்னு ஒரு காம்படிஷன் வச்சு அதுக்கு எங்கெங்கோ வந்து அந்த மாதிரி வரும்போதுதான் நிறைய பசங்க இவ்வளவு அழகா பாடுறாங்கன்னே நிறைய பேருக்கு தெரியும். சோ இதை வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்கும் தனியா ஏதாவது ஸ்டெப் எடுத்து மியூசிக்கா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், எந்த டேலண்டா வேணா இருக்கட்டும், ஒவ்வொரு டேலண்ட்டுக்கும் ஒவ்வொரு இது மாதிரி தனியா ஏதாவது ஸ்பெசிபிக்கா பண்ணோம்னா அப்பயாவது வந்து இப்ப அடித்தட்டு மக்கள் அப்படின்னு இருக்கிறனாலதான் அவங்களால வந்து டேலண்ட் வச்சுட்டு நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னு நிறைய குழந்தைங்க வந்து பின்னாடி தள்ளிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப் எடுத்து இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா ஏதாவது இது பண்ணீங்கன்னா இவ்வளவு பெருசா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கொண்டு வந்து வச்சாங்கன்னா அப்ப டேலண்ட் இருக்க எல்லா பசங்களையும் எல்லா வீட்லயும் அனுப்புவாங்க இல்லையா? எந்த டேலண்டா வேணா இருக்கட்டும் நீ போய் பண்ணு அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அதுக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது பண்ணலாம். இப்போ கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸுக்கு பண்ற மாதிரி அதே மாதிரி வேற ஒரு ஆக்டிவிட்டிஸ்க்கும் பண்ணலாம். இந்த ஸ்போர்ட்ஸ் தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா சிங்கிங், டான்ஸ், அதை தவிர்த்து வந்து இப்போ குக்கிங்ஸ் பாத்தீங்கன்னா வந்து அதுலயும் வந்து சில பசங்களுக்கு வந்து ஈடுபாடு அதிகமா இருக்கும். இப்போ வந்து டிவில பண்றதெல்லாம் பார்த்துட்டு வீட்லயே செய்ய வந்து ட்ரை பண்ணுவாங்க. அவங்களே பாத்தீங்கன்னா அதை பார்த்து நீ என்ன பண்ண போற, நீ வந்து வீட்டுல செஞ்சு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து கஷ்டப்படுத்தாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்றதை விட்டுட்டு அவங்க வந்து பண்றாங்களா அது வந்து எப்படி பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல இருக்கவங்க ஏத்துக்கிட்டா மட்டும்தான். இப்போ வந்து அவங்க பார்த்து சமைக்கிறத வந்து நீ பார்த்து இதே மாதிரி உன்னை பார்த்து ஒரு 10 பேர் சமைக்கணும் அப்படின்ட்டு வந்து என்கரேஜ் பண்ணாலே வந்து போதும், வந்து அந்த குழந்தை வந்து நல்லாவே வளரும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் எப்படி ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்னா அது எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் தவிர்த்து மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் வளர்க்கறதுக்கு ஃப்ரீயாக வந்து ஏதாவது அனௌன்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து கடைசியாக வந்து ஒரு ப்ரைஸ் ஆஃபரிங் மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ட்ரைனிங் சென்டர் மாதிரி எதுனா வச்சு அந்த ட்ரைனிங் சென்டர்ஸில் வந்து ஃப்ரீயாக நீங்கள் கோச்சிங் எடுத்துக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி ஆஃபர் பண்ணாங்கன்னே வந்து ஏழை பசங்கள்லாம் கூட வந்து டேலண்ட்ஸை வளர்த்துக்க முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வரைக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் விஷயங்கள் அது மாதிரி நிறைய பார்த்துட்டு இருந்தோம். மியூசிக்கா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், ஸ்விம்மிங், இன்னும் மியூசிக்கல்லயும் நிறைய டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து பசங்க இப்ப நிறைய பேர் வந்து ஈடுபடுறாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் தான் நான் சொல்வேன். இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப என்னன்னா ஒரு காம்படிஷன் மாதிரி வந்துருச்சு. இப்ப ஜோனல்ஸ் அந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ஸ் எல்லாம் வைக்கிறனால நம்ம ஸ்கூல் பேர் எடுக்கணும் அப்படின்றனாலே வந்து அதுக்கு கொஞ்சம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணோம்னா வந்து நம்ம வந்து எல்லா டேலண்ட் இருக்கிற பசங்களையும் நம்மளால திரும்ப கொண்டு வர முடியும். நம்மளாலையும் வந்து இன்னும் நிறைய ஸ்போர்ட்ஸ் அண்ட் அதர் டேலண்ட்ஸை வந்து நம்மளால டெவலப் பண்ண முடியும். முக்கியமா வந்து நம்ம ஸ்டடீஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸ்டடீஸ்ன்றது எப்ப பார்த்தாலும் நமக்கு அது ஒரு கொஞ்ச நாள் மட்டும்தான். பசங்க வந்து விரும்பி படிக்கிற பசங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கூட நமக்கு வந்து இதை நம்ம படிக்கணும் அப்படின்னு வெறியோட இருக்கிற பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா எடுத்து படிப்பாங்க. ஆனா சில பேருக்கு பாத்தீங்கன்னா டேலண்ட் தான் முக்கியமா இருக்கும். ஆனா வீட்டுல ஃபோர்ஸ் பண்றதுனால அந்த விஷயங்களை கூட அவங்க தவிர்த்துட்டு இதை படிக்கணும், படிச்சா நம்ம இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு இப்ப கேட்டா மணி பேஸ்டா தான் எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. அதனாலதான் டேலண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் என்னமோ நம்ம நாட்டுல. இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அதோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ், பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசிட்டு இருந்தோம். கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் நாளை உங்களை சந்திக்கிறோம். இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இத்துடன் காரசாரம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம்.
Chintu, I'm going to the market today. I have to get some vegetables. Are you coming? Wait, Chintu, I am coming. Hey, where is the carry bag? Carry bag? Huh? Why? Don't worry, we will get plastic bags there, no? Don't be so stupid. You know how much waste is generated every year by plastic bags. So please save your planet by carrying your own bags to the market. Alright, I got it. Let's go now. Dear listeners, welcome to the Silver Lining Show in VIT Community Radio 90.8. The program to reach heights, a motivation to enhance the positivity in you. Hello friends, this is Venkatesh, your host from VIT Community Radio 90.8. You're listening to Silver Lining Show. Today I'll tell you how to generate self-motivation and confidence. Most of people lack confidence. Are you lacking confidence? Or are you stressed with the mindset of poor self-esteem? Most of the people go through this phase sometime or another. So do you want to lead your entire life like this? Or do you want a change? Raising self-esteem is not a day's job. Always keep one thing in mind. If you lack self-confidence, others will also lack confidence in you. What does this mean? This means that your self-image or self-concept literally dictates your outcome. So you think that is reality about yourself which you perceive to be true? Your mindset and emotions are interlinked to each other. If you develop a single negative thought, it will act as a seed to a number of negative emotions such as panic, greed, irritation. To improve your self-esteem, the first and foremost thing is to take care of yourself. You may forget to take care of yourself when you are sad or depressed. The way you'll feel physically has a direct impact on your self-esteem levels. This goes to the famous saying, a healthy mind in a healthy body. Take up something new. Try a new hobby or join some classes. Think what you always wanted to. Perhaps you wanted to learn dance or wanted to learn some new recipes for cooking. This would be the best time to choose one of these stuff and go for it. Finally, $1 million tip. Stop the negativity and have fun. You can find happiness in doing small things as well. Read some good books. Go out for the picnic. Go out for a long ride with your best buddies. Do your favorite things and your confidence will definitely ascend. So here first I'll talk about how to motivate yourself and later how to build your self-confidence. First, self-motivation. How can you improve yours? This is certainly every positive thing that you want to do in your life. Perhaps it is even more important that your self-esteem, what you say to yourself, is extremely important, and if you want to learn more about self-talk and how to help yourself by talking to yourself more positively. If you want to improve your motivation or self-esteem, improve yourself in any way, you need the desire and will to do it. I hear you saying that not everything comes from within. You may be motivated by external factors. Others may encourage you to start something new or begin moving in a positive direction. You can be motivated by faith, by your belief in God and in doing what is right. You can even be motivated by negative events to achieve something positive. But what is important is how you think about what happens to you. Optimism is a great help and will prepare you for new challenges and make it more likely that you will succeed. Negative thinking will always demotivate you, so you need to think positively even in the most difficult situations. This is not denial of reality, but a useful in your armor. But what is the result of these external factors? Motivation. You are moved to achieve something you badly want. Why do you need self-motivation in the first place? We were talking about motivation. Why do you need it? You cannot always rely on others to encourage you. If you have positive friends who are always there when you need them, then you are indeed lucky and very much in the minority. If you are lonely or have few friends, when you face any difficulties in your life, you must rely on your own motivation to get you through. Lack of self-motivation at that time could lead to depression. You need self-motivation to achieve, because if you don't encourage yourself to accept opportunity and challenge, who else will? To plan and find direction in your life, to take up a new activity, hobby or challenge, to be enthusiastic about life and living, to have the courage to see things through despite setbacks or negative comments from others. These are the reasons you need self-motivation. This is not exhaustive list because self-motivation
is so important in every aspect of your life. The very fact that you are here searching for answers and trying to improve yourself shows that you are motivated. Do you first lack motivation? Think about it. I'll tell you a true example of how to deal with setbacks. Thomas Edison invented the incandescent light bulb. He is said to have failed trying many and many thousands of times before he finally got it right. He is a great example of how self-motivation will keep you going through what most people would think of as failure. Instead of giving in after one of his many attempts didn't work, he kept going and trying something different and eventually succeeded. Success. You could say his persistence lit up in the world. He would only have failed if he had stopped and given up. That is why he said about his experience after trying thousands of times without success. I have not failed. I just found 10,000 ways that won't work. That is motivation. So how can you become motivated? That is a very good question. I have a few suggestions for you. Firstly, focus on what you really enjoy doing. Maybe on something you want to take up or on a hobby you always wanted to devote more time to. What's stopping you? Think about giving it priority to start doing what you love doing. Make a list of things you'd like to improve on and how you're going to do it. Review all your successes you enjoyed in every area of your life. Totally forget any negative, just positive successes here. Only think of the positives. Start an exercise program. Force yourself to do it. It'll make you feel much more positive. Contact a positive friend and have a chat. Read inspiring books that will help you heal your mind and improve your attitude. I have put together a list of highly recommended self-help books. I know it'll help you, so you take up a book, one or two, read it, and you'll definitely get motivation. A few suggested books are Steve Jobs, How He Became the One He Is. Are you having a problem with motivation? Even the most positive of people sometimes face a situation where they lack motivation. This happens to us all because we are face the same or at least similar difficulties in life. True, you may be affected more or less than others because you react differently to challenges and setbacks which you face. It is your attitude and responses to life which dictate how you feel. Abusive people lower your self-esteem and put you down. If you live with an abusive person, you are a big disadvantage and may suffer very low confidence. The best advice is to get this abusive person out of your life. Don't accept abuse ever. If you absolutely can't escape that person, then you need greater inner strength to stand up to it. Self-hypnosis. This is a wonderful way to improve your self-motivation. Try this amazing self-hypnosis. Build your self-esteem now. It really works. You may have friends who are negative or put you down. This shows they have a big problem, but the tragedy is these people suck you dry of positive energy, and being with negative people can only sap your inner strength. Chances are that any self-motivation you have, they will slowly destroy and bring you down to their level. Poor self-confidence may prevent you from being motivated and hold you back. So why not build your self-confidence now? So many people have been helped by these hypnosis and trainers which you can order. How to change your attitude and become more self-motivated. A reader sent me something that really made me realize there is one major change you need to make to your attitude towards life that will help you become much more self-motivated. It is how you face the problems and challenges that are in front of you. What is your attitude towards life and the problems it throws at you? Here is the change you need to make. Understanding that I have things to learn no matter what I go through. There is only winning and learning. So what does this mean for you? Difficulties are a normal part of life and we all have to face them daily, weekly, or sometimes these problems seem very difficult to overcome. If you change your attitude towards them, problems, and see them as challenges, then you are halfway to increased level of self-motivation. What is a challenge first? Well, it is a most positive word, that problem, and that will help you. A challenge is an opportunity. Life is a learning experience and an opportunity to learn and improve is something to overcome on your road to success. Think of it like a ladder and at the top is your goal. You need to climb the ladder with energy, believing you can reach the top. As you go higher and higher, you find different challenges, each rung of the ladder which you must overcome to move towards your goal. Stop
or fall, get off, and you can't reach your goal. Your self-motivation helps you keep hold and keep going. Focusing on your goal rather than the obstacles ahead and the difficulty of your climb keeps you motivated. Just imagine what you will have learned when you reach the top, how your life will be better, how you will feel when you succeed. Think of it, just keep climbing that ladder in front of you. The next step is to understand that you win by overcoming your challenges. They are not there to defeat you, but to help you learn and become stronger and stronger. Motivation increases as you move closer to your goal, and motivation falls as you move away or believe you cannot succeed. Stay focused on the goal and only go for that which you really want. Remind yourself what it would be like when you get there. Another very important shift in your thinking happens when you enjoy the challenges or the journey to your goal. Steps along the way can be small and pleasant if you make them so. Your self-motivation will also increase if you reward yourself when you succeed, even with a small step. You cannot lose if you keep trying your best. It is only a matter of time until you succeed. At any time you may change your goal or the steps you need to follow. This is not giving up, but maybe you decide at some point there is something else you want to do, or your goal no matter applies. You decide what you aim for and you decide when you are a success. Failure only means you haven't succeeded yet. This is a motivational speech. Now let us talk about self-confidence, which is very much important to get motivated. Although many of the factors affecting self-confidence are beyond your control, there are a number of things you can consciously do to help increase your self-confidence. Here are 10 strategies you can get to mental edge you need to start experiencing the benefits associated with greater self-confidence. Building a greater sense of self-confidence. Firstly, dress sharp. Although clothes don't make the man or woman they are, they will certainly affect the way you feel about yourself. No one is more conscious of your physical appearance than you are. When you don't feel like you look good, it changes the way you carry yourself and interact with other people. Use this your advantage. If you dress in a way that makes you feel more confident, you will also carry yourself in a way that projects greater self-confidence. Walk faster. One of the easiest ways to tell you how a person feels about themselves is to watch how they walk. People with self-confidence walk quickly and with a purpose. They have places to go, people to see, and important work to do. Even if you aren't in a hurry, you can increase your sense of purpose and self-confidence by putting some pep in your step. Walk just 25% faster will make you look and feel more self-confident. And there is also good posture. The way you carry yourself tells a story. People with slumped shoulders and lethargic movements display a lack of self-confidence. They aren't enthusiastic about what they're doing, and everyone around can tell easily. By practicing good posture, you'll automatically feel greater self-confidence. Stand up straight, keep your head up, and make eye contact. You'll make a positive impression on others and instantly feel more self-confident and empowered. Personal commercial. One of the best ways to build self-confidence is listening to a motivational speech, say Steve Jobs. You can fill this need yourself by creating your very own personal commercial. Write a very short pep talk that highlights your strengths and goals. Then practice it in front of a mirror aloud. When you need a boost in self-confidence, recite your personal commercial to yourself in your head. Gratitude is very important. When you focus too much on what you want, the mind creates reasons why you can't have it. This can lead you to dwell on unproductive negative thoughts. The best way to avoid is consciously focusing on gratitude. Set aside time each day to do a gratitude review. Recall your past successes, unique skills, loving relationships, and positive experiences. You'll be amazed how much you actually have going for you. And being grateful for these things will increase your sense of confidence. And then compliment other people. When you think negatively about ourselves, we often project that feeling onto others in the form of insults and gossip, backbiting. To break this cycle of negativity, get in the habit of complimenting others for the qualities and skills. Refuse to engage in backstabbing gossip and make an effort to build up and encourage those around you. In the process, you'll become well liked and your self-confidence will grow. By looking for the best in others, you indirectly bring the best in yourself.
Sit in the front row. Do not be a backbencher. In schools, offices and public assemblies around the world, people constantly strive to sit at the back of the room. Most people prefer the back because they're afraid of being noticed. This reflects a lack of self-confidence. By choosing to sit in front, you can get over the irrational feeling and build your self-confidence. You'll also be more visible to the important people talking from the front of the room, and you won't be easily distracted by things going on around you. And also, don't forget to speak up. During group discussions, many people never speak because they are afraid that people will judge them for saying something stupid. This fear isn't really justified. Generally, people are much more accepting than we imagine. In fact, most people are dealing with the exact same fears. By making an effort to speak up at least once in every group discussion, you'll develop your courage and you'll display more and more self-confidence when expressing yourself in front of others, in shape every time. Physical fitness has a huge effect in self-confidence. If you're out of shape, you'll feel insecure, unattractive and less energetic. By exercising regularly and staying fit, you will radiate self-confidence. Having the discipline to work out not only makes you feel better, it creates positive momentum that will carry over in everything else in your life. There is a direct link between your fitness level and your sense of self-confidence. Finally, focus on contribution. Too often we get caught up in our own goals and desires. We focus too much on ourselves and not enough on other people. If you stop thinking about yourself and concentrate on the contribution you are making to the rest of the world, you won't worry as much about your own flaws. This increases your self-confidence and allows you to make a valuable contribution to the world around you. The more you focus on contribution, the more recognition you will receive and the more self-confidence you will feel. So friends, this is how to generate self-confidence. Go through a few videos of Steve Jobs, as I personally recommend him as the most motivational speaker. And you also have Barack Obama, the President of the United States of America, who is a very motivational speaker. Just see how they walk, their body language, their fitness and their confidence. How they exactly come out in front of everyone. How they motivate people. How exactly did people get impressed by them. How did they become the president? How did he become the CEO of a company? How did Mahatma Gandhi lead so many people? They are speakers, they are motivators and they are people with self-confidence. So friends, always be motivated and have that confidence in you. So, this is Venkatesh signing off from Silver Lining Show, VIT Community Radio 90.8. Keep tuning and keep listening. Dear listeners, you had listened to the program Silver Lining Show. We will meet you with another interesting positive topic in our next show. Till then, tune in to VIT Community Radio 90.8. ஏண்டி தெரியுமா சேதி? இந்த எதிர் வீட்டு வடிவு இருக்காளே, வடிவு யாருக்கா? இந்த எய்ட்ஸ் வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி ஊரை விட்டு தள்ளி வச்சிருந்தாங்களே, அவளா? ஆமாண்டி, அவளேதான். அவளுக்கு என்ன இப்போ? அவ இப்ப முழுகாம இருக்கலாமுடி. என்னக்கா சொல்ற? அவளா? என்ன கொடுமைக்கா அது? கல்யாணம் ஆன 3வது மாசமே அவ புருஷனுக்கு எய்ட்ஸ்ன்னு ஊரை விட்டு ஓடி போயிட்டான்ல, இவளையும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டானுங்க. அந்த டவுன் டாக்டர் வந்து இது காத்துலயோ பேசுறதாலயோ இல்ல தொடர்றதாலயோ பரவாதுன்னு சொன்ன பிறகுதான் இவனை ஊருக்குள்ளேயே சேர்த்துக்கிட்டாங்க. இப்ப இந்த புள்ள வயிற்று தள்ளிக்கிட்டு நிக்கிறாளே, என்ன நடக்க போகுதோ தெரியல. என்ன இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? அவளுக்கு வந்திருக்கிற இந்த நோய் அவளோட குழந்தைக்கு பரவாம இருக்கிறதுக்கு இப்ப மருந்து கண்டுபிடிச்சிட்டாளாம். உனக்கு தெரியுமா? அப்படியாக்கா? ஒரு பெரிய அதிசயமா இல்ல இருக்கு. அப்ப அந்த குழந்தை நல்லபடியா பிறக்குமா? கண்டிப்பா அம்சு. இந்த நோய் வந்த பொண்ணுக்கு உள்ள பிறந்தா கூட அந்த நோய் வந்து பாதிக்காதான் அப்படின்னு அந்த டவுன் டாக்டர் அன்னைக்கு வந்து சொன்னது உனக்கு தெரியலையா?
தெரியலையா? அந்த நோய் யாருக்கு பாதிக்காதா? பிறக்க போற பிள்ளைக்கா? ஆமா அம்சு. அப்படியாக்கா? எனக்கு இந்த விஷயம் தெரியாம போச்சே. அவர் அப்படியா சொன்னாரு? ஆமா அம்சு. அப்படின்னா எய்ட்ஸ் வந்தாலும் எய்ட்ஸ் வந்த பொண்ணுகளுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த நோய் பாதிக்காதுன்னு நீங்க சொல்றீங்க. நான் சொல்லல அம்சு, அந்த டவுன் டாக்டர் தான் அன்னைக்கு சொன்னாங்க. அந்த குழந்தைய எந்த பாதிப்புமே இல்லாம அவ பெத்தெடுக்கலாம். அதுக்கான மருத்துவ வசதி எல்லாம் சொன்னாங்க அம்சு. ஏதோ ஒரு கிளினிக் பேர் சொன்னாங்க அம்சு. அதுதான் ஏஆர்டி கிளினிக்ல மருத்துவ வசதி கிடைக்குமா அம்சு? அந்த குழந்தை நல்லபடியா பிறந்தா நான் கூட அந்த குழந்தைய தத்து எடுத்து வளர்ப்பேன்கா. வடிவுகிட்டே நான் பேசுறேன்க்கா. இந்த குழந்தைக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் அமையும் இல்லையாக்கா? இன்றைய மருத்துவம் தரும் எய்ட்ஸ் இல்லா எதிர்காலம் நம் அரவணைப்பால் உருவாகட்டும் பிஞ்சு குழந்தைகளின் புதுக்கோலம். ஏண்டி தெரியுமா சேதி? இந்த எதிர் வீட்டு வடிவு இருக்காளே, வடிவு. யாருக்கா? இந்த எய்ட்ஸ் வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி ஊரை விட்டு தள்ளி வச்சிருந்தாங்களே, அவளா? ஆமாண்டி, அவளேதான். அவளுக்கு என்ன இப்போ? அவ இப்ப முழுகாம இருக்கலாம் முடி. என்னக்கா சொல்ற? அவளா? என்ன கொடுமைக்கா அது? கல்யாணம் ஆன 3வது மாசமே அவன் புருஷனுக்கு எய்ட்ஸ்ன்னு ஊரை விட்டு ஓடி போயிட்டான்ல. இவளையும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டானுங்க. அந்த டவுன் டாக்டர் வந்து இது காத்துலயோ பேசுறதாலேயோ இல்ல தொடர்றதாலேயோ பரவாதுன்னு சொன்ன பிறகுதான் இவளை ஊருக்குள்ளேயே சேர்த்துக்கிட்டாங்க. இப்ப இந்த புள்ள வயிற்று தள்ளிக்கிட்டு நிக்கிறாளே, என்ன நடக்க போகுதோ தெரியல. என்ன இப்படி பொழந்துகிட்டு இருக்க? அவளுக்கு வந்திருக்கிற இந்த நோய் அவளோட குழந்தைக்கு பரவாம இருக்கிறதுக்கு இப்ப மருந்து கண்டுபிடிச்சிட்டாளா அம்சு, உனக்கு தெரியுமா? அப்படியாக்கா? ஒரு பெரிய அதிசயமா இல்ல இருக்கு. அப்ப அந்த குழந்தை நல்லபடியா பிறக்குமா? கண்டிப்பா அம்சு. இந்த நோய் வந்த பொண்ணுக்கு உள்ள பிறந்தா கூட அந்த நோய் வந்து பாதிக்காதான் அப்படின்ட்டு அந்த டவுன் டாக்டர் அன்னைக்கு வந்து சொன்னது உனக்கு தெரியல? அந்த நோய் யாருக்கு பாதிக்காதா? பிறக்க போற பிள்ளைக்கா? ஆமா அம்சு. அப்படியாக்கா? எனக்கு இந்த விஷயம் தெரியாம போச்சே. அவர் அப்படியா சொன்னாரு? ஆமா அம்சு. அப்படின்னா எய்ட்ஸ் வந்தாலும் எய்ட்ஸ் வந்த பொண்ணுகளுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த நோய் பாதிக்காதுன்னு நீங்க சொல்றீங்க. நான் சொல்லல அம்சு, அந்த டவுன் டாக்டர் தான் அன்னைக்கு சொன்னாங்க. அந்த குழந்தைய எந்த பாதிப்புமே இல்லாம அவ பெத்தெடுக்கலாம். அதுக்கான மருத்துவ வசதி எல்லாம் சொன்னாங்க அம்சு. ஏதோ ஒரு கிளினிக் பேர் சொன்னாங்க அம்சு. அதுதான் ஏஆர்டி கிளினிக்ல மருத்துவ வசதி கிடைக்குமா அம்சு? அந்த குழந்தை நல்லபடியா பிறந்தா நான் கூட அந்த குழந்தைய தத்து எடுத்து வளர்ப்பேன்கா. வடிவுகிட்டே நான் பேசுறேன்க்கா. இந்த குழந்தைக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் அமையும் இல்லையாக்கா? இன்றைய மருத்துவம் தரும் எய்ட்ஸ் இல்லா எதிர்காலம் நம் அரவணைப்பால் உருவாகட்டும் பிஞ்சு குழந்தைகளின் புதுக்கோலம். Chintu, why are you making paper balls and throwing it here and there? Chintu, I am trying to write something. Please don't disturb me. Okay, carry on with your writing, but at least don't waste paper like this. You know how many trees are cut down for making a copy? Fine, fine. I will not waste. Better for you and everyone. This way you can save your planet. You know what I mean. Go green. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பேரு டாக்டர் நிஷா. விஐடி பல்கலைக்கழகத்தில் கால்நடை மருத்துவர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பணியாற்றுகிறேன். கொரோனா எனும் கொள்ளை நோயின் தாக்கம்
சற்றே தணிந்திருக்கும் போதிலும் பிரிட்டன் மற்றும் தென்னாப்பிரிக்கா நாடுகளிலிருந்து புதிதாக உருமாறி வந்திருக்கும் கொரோனா வைரஸ்களால் அடுத்த நோய் அலையை வருமோ என்னும் அச்சம் சூழ்ந்துள்ளது. ஆகவே பொதுமக்களாகிய நாம் பொறுப்புடனும் சமூக இடைவெளியை கடைபிடித்தும் வாழ்தல் அவசியமாகும். பறவை காய்ச்சல் இப்படியான குழப்பத்திற்கிடையில் வந்திருக்கும் புதிய பீதி H5N1 வைரஸ் தொற்று. இது ஏவியன் ஃப்ளூ, இன்ஃபுளுன்சா ஏ, பறவை காய்ச்சல் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றது. ஆண்டுதோறும் பறவை காய்ச்சல் ஆங்காங்கே பறவை பாதிப்பு ஏற்படுவதை கேள்விப்பட்டிருப்போம். பறவை காய்ச்சல் என்பது பொதுவாக பறவைகளை தாக்குகின்ற ஒரு தொற்று நோயாகும். பறவைகளின் வயிற்றில் இந்த வைரஸ்கள் பொதுவாக காணப்பட்டாலும் சில பறவைகளிடமே இந்த வைரஸ்கள் நிலத்தெரியும் நோயாக உருவெடுக்கின்றது. வீட்டுப் பறவைகள் அல்லது வியாபார நோக்கத்துடன் வளர்க்கப்படும் பறவைகளுடைய கூடுதல் தாக்கத்தை வெளிக்காட்டும் வகையிலான தொற்று நோயாக இந்த வைரஸ் பரவுகிறது. மேற்கூறிய பறவை சார்ந்த வைரஸ்கள் மனிதரை பொதுவாக பாதிப்பதில்லை. இன்னும் 1997 ஆண்டிலிருந்து பண்ணை வைத்திருப்போர் போன்ற பறவைகளுடன் நேரடி தொடர்பில் இருப்பவர்களை பாதிக்க அல்லது பரவ தொடங்கியுள்ளது. தற்போதைய நிலை தற்போது ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இமாச்சல் பிரதேச பகுதிகளில் வாத்துக்களிடையே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து இடம்பெயர்ந்து வரும் பறவைகளின் வெளியேற்றும் கழிவுகள் மூலம் வைரஸ்கள் காற்றிலும் நீரிலும் மண்ணிலும் கலக்கின்றன. இதன் மூலம் அந்தந்த பகுதிகளில் வாழும் பறவைகளுக்கும் சிறிய வகை விலங்கினங்களுக்கும் இது பரவ வாய்ப்புள்ளது. தற்போது கொரோனாவின் தன்மை மாறியிருப்பது போல இந்த H5N1 வைரஸ் கொரோனாவை விட அதிகமாக ஒரு மாற்றம் அடையக்கூடியது. ஆனால் கொரோனா போல மனிதனிடத்தில் இருந்து இன்னொரு மனிதனுக்கு பரவாது. இந்தியாவில் 2006 முதலே நாம் கேள்விப்பட்டு வரும் இந்த பறவை காய்ச்சல் இதுவரை 25 முறை கோழிகளையும் இதர பிற பறவை இனங்களையும் தாக்கி இருக்கின்றது. பறவைகளின் செரிமான மண்டலத்தை மட்டும் தாக்கும் இந்த ஏவியன் வைரஸ் மனிதனுக்கு தொற்றினால் மிக மோசமான சுவாச மண்டலப்பை பாதிப்பை உருவாக்கி உயிரிழப்பை ஏற்படுத்தும் என்று அறியப்பட்டுள்ளது. கோழி இறைச்சி, முட்டை சாப்பிடலாமா? கூட்டமாக வளர்க்கப்படும் பறவைகளில் ஒரு பறவைக்கு இது போன்ற பாதிப்பு ஏற்பட்டாலும் அப்பறவையின் உமிழ்நீர், இறக்கை மற்றும் அவை வெளியேற்றும் கழிவுகள் வழியாக வைரஸ் வெளியேறப்பட்டு அடுத்தடுத்த பறவைகளுக்கும் தொற்று பரவும் வாய்ப்பு அதிகம். இந்த வகையை தொற்று வேகமாக பரவுவதால் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பறவைகளுக்கு சிகிச்சை அளித்து குணப்படுத்துவது என்பது சாத்தியமில்லாமல் போகிறது. எனவேதான் பறவை காய்ச்சல் பரவும் காலங்களில் தொற்று ஏற்பட்ட பறவைகளையும் அவற்றுடன் சேர்ந்து வாழும் பிற பறவைகளையும் கொன்று விடுகின்றோம். ஆனால் நன்கு வேக வைத்த சமைத்த கோழி இறைச்சி மற்றும் முட்டையை தாராளமாக சாப்பிடலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். இந்தியாவில் சில மாநிலங்களில் பரவி வரும் பறவை காய்ச்சல் நோய்க்கு தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பின்வரும் செயல்முறைகள் அறிவுறுத்தப்படுகின்றன. இறைச்சி கடைகளில் கோழி கூண்டுகளை தொடர்வோர் தொடாதவாறு தூரத்தில் வைக்க வேண்டும். அதிக எண்ணிக்கையில் கூண்டுகளில் பறவைகளை அடைத்து வைக்கக்கூடாது. கோழிகள் அடைத்து வைத்த கூண்டுகளை தினமும் இருமுறை கிருமிநாசினிகள் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். இறைச்சி வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர்கள் கண்டிப்பாக தலைக்கவசம், முகக்கவசம் மற்றும் கையுறைகளையே அணிய வேண்டும். அவ்வப்போது கிருமிநாசினி கொண்டு கைகளை சுத்தம் செய்ய வேண்டும். பறவைகளின் எச்சம் மற்றும் கழிவுகளை 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை சுத்தம் செய்ய வேண்டும். 1 மணி நேரத்திற்கு 3க்கும் மேற்பட்ட பறவைகள் திடீரென்று இறந்தால் இறைச்சி கடை உரிமையாளர்கள் அது குறித்து உடனடியாக மாநகராட்சி தொடர்புடைய சுகாதார ஆய்வாளருக்கு தெரிவிக்க வேண்டும். இறந்த பறவைகள் அல்லாது நோய்வாய்ப்பட்ட பறவைகளின் இறைச்சியை எக்காரணம் கொண்டு விற்கக்கூடாது. இறந்த பறவைகள் மீது சுண்ணாம்பு மற்றும் கிருமிநாசினி தெளித்து முறையாக குழி தோண்டி புதைக்க வேண்டும். நாம் உணர வேண்டியவை: சுற்றுச்சூழல் மாசு, இயற்கை சீற்றங்கள், நீர்நிலை ஆக்கிரமிப்பு மற்றும் பராமரிப்பின்மை, காடழிப்பு, மனிதன வாழ்விட விஸ்தரிப்பு மற்றும் இவற்றால் நடக்கும் பூலோக மாற்றங்கள் தான். இது போன்ற அடுத்தடுத்து விலங்கோடி பரவும் நோய்கள் அதிகமாக ஏற்படுவதற்கு காரணமாகிறது என்பதே கசப்பமான உண்மை. இயற்கையை எந்த அளவுக்கு நமது விருப்பத்தின் பெயரில் நாம் மாற்றி அமைக்க நினைக்கிறோமோ அந்த இயற்கையுடைய எதிர்மறை செயல்தான் இந்த விலங்கு வழியாக வரும் நோய்கள். எனவே இயற்கையுடன் இணைந்து நாம் வாழ்வியலை மாற்ற முறைப்படுவோம். இது போன்ற கொள்ளை நோய்களில் நம்ம அடுத்த தலைமுறையை காணாமல் இருப்பதற்கு இப்போ உலகையை பேணி காப்போம். நன்றி, வணக்கம்.
Hey Mintu, it is so fun to drive like crazy freak. Chintu, you are driving so fast. Can you please slow down? Don't be such a spoilsport. Bro, I am not saying this because I am scared of driving fast. It's just that I am trying to save you some fuel. Okay, how does that help me in saving fuel? Maintaining an efficient speed is an important factor in fuel efficiency, and driving so fast like you will not help much. Go green. Hello. Hello, yes, Mr. Prashant Kumar? Yes, this is Prashant speaking. Sir, sorry to inform you, your father has met with an accident. There is severe blood loss and can you please come to CMC, sir? What? Okay, I'll be there right now. I got a call saying my dad has met with an accident and that he's been admitted here. Can I please know which room number he's in? Yes, sir. Can you tell me patient's name? Mr. Abhishek Kumar. 1 second, sir. Yes, sir. Sir, room number 235. Okay, thank you. Doctor, how is my father? I can't say anything for sure right now, but there's been a lot of blood loss and he's in need of blood of any blood group. Okay, oh my god, okay. Give me a minute. I'll call my friend over to come and do the needful. Yeah, please. Hello, Amit? Can you please come to CMC right away? Wait, Prashant, is everything okay? No man, I'm in a bit of trouble right now. My father just met with an accident and he needs blood urgently. Oh, okay, I'm on my way. Amit reaches the hospital. Prashant guides him to the room and Amit donates the amount of blood required. Now both of them are waiting outside the operation theatre. Have faith in God, Prashant. Everything will be alright. Thanks, Amit. Thanks a lot. He wouldn't have made it if it wasn't for you today. That's all fine. But why did you wait for me? We anyways had the same blood group. You could have donated the blood yourself. It's, I can't because I'm scared of needles. Are you crazy? Your dad is dying right in front of your eyes and all you can think about is being scared of a needle? Seriously? Are you out of your mind? I was very nervous. I couldn't think straight at that moment. What? Oh my god. Do you even know what you're saying? I mean, just hear yourself. He is your father. And this is the time he needs you the most. And all you say is you're scared of needles? He is the one who brought you up single-handedly, even after your mom passed away. And this is what? Stop! Just stop it! I'm sorry, man. I'm really sorry. Right now, I'm the most helpless person there is. I really wanted to donate that blood, but I just can't. But why? Guys, have you figured out yet why Prashant couldn't donate blood? It's because of his drug addiction. That is why it's important to say no to drugs in order to save yourself as well as the others around you. என்னப்பா? என்ன கேட்ட? எய்ட்ஸ்னா என்னன்னு கேட்டேன். படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியல, கண்ட கேள்வி எல்லாம் கேட்டுனாரு. போய் படிக்கிற வேலையை பாரு போ. என்ன அப்ப ஒரே சோகமா உட்காந்துருக்க? எங்க அப்பாவை நினைச்சுதான் சோகமா உட்காந்துருக்கேன். ஏன் அவருக்கு என்ன இப்ப கூட தான் ரோட்ல கிரிக்கெட் விளையாடுன்னு எங்க வீட்டுல என்ன மாட்டி விட்டுட்டு போயிருக்காரு. அது இல்லடா பப்பு, எங்க அப்பாவுக்கு எய்ட்ஸ்னா கூட என்னன்னு தெரியல. அட அன்னைக்குதான் உன்னோட அண்ணன் புக்ல நம்ம படிச்சோம்ல, நம்ம கிளாஸ் பசங்க எல்லாருக்குமே தெரியுமே. உனக்கு தான் எய்ட்ஸ்னா ஒரு கொடிய நோயும் தெரியும்ல, அப்புறம் ஏன் உங்க அப்பா கிட்ட போய் கேட்ட? அது இல்லடா பாப்பு, எங்க அப்பாவோட ஆபீஸ்ல ஒருத்தருக்கு எய்ட்ஸ் இருக்கான். அதுக்காக அவரை எப்படியாவது வேலையை விட்டு தூக்கிடணும்ட்டு கோவமா போன்ல பேசிட்டு இருந்தாரு. எங்க அப்பாவுக்கு எய்ட்ஸ பத்தி ஒண்ணுமே தெரியல, அது மத்தவங்களுக்கு சாதாரணமா பரவாதுன்னு சொல்லலான்னு தான் அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவரு என்ன லெஃப்ட் ரைட் வாங்கிட்டார் தெரியுமா? அப்போ நீ நல்லா தாண்டா நினைச்சிருக்க. இந்த உலகம் தான் உன்னை புரிஞ்சுக்கல. இந்த உலகம் நீ சொல்றதை ஏத்துக்கிற நாள் சீக்கிரமாவே வரும். உங்க அப்பாவும் புரிஞ்சுப்பாரு. இப்ப வா போய் கார்ட்டூன் பார்க்கலாம்.
இளையகானம் சி இளையராஜா. தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும் ஆடிப்பட்டம் தேடித்தான் நாங்கள் எல்லாம் விதவதைக்க ஆரம்பிப்போம். வேற உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது வேற உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது ஏறேறோ மெட்டு கட்டி பாடுவோம். தமிழ நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம். தமிழ நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம். ஆடி பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். ஏரல் முளைச்சு விதை வரும் விதை முளைச்சு நாத்தாமும் நாத்து வந்தா கருது வரும் கருது வந்தா நெல்மணியும் காய்ச்சல் துளுங்கும். கருவா கைய வைக்கும் வெட்டிய இடத்தில் ரத்தம் கட்டும் சுண்ணாம்ப குறைச்சு வைப்போம். இல்லைன்னா சும்மா தான் வேலைய பார்ப்போம். காடுகளி களத்து மேடே கடைசி வரைக்கும் காத்து இருப்போம். உயரங்களும் ரொம்ப எங்களுக்கும் இருக்கு. இருந்தாலும் எங்களுக்கு பாட்டுதான். இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூட்டுதான். இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூட்டுதான். ஆடி பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். தை மகனும் பிறந்துட்டா புது நெல்லு அவிச்சுட்டா பொங்க வச்சு பூசை செய்வோம். தை மகனை கும்பிட்டு தவற வைப்போம். பச்சரிசி அச்சு வெள்ளம் பொங்க அரிசி நன்றையெல்லாம் கண்ணி பொங்க காணும் பொங்க மாட்டு பொங்க மண் வளத்தின் மகிமை சொல்லும். மல்லு வேட்டி மடிச்சு கட்டி ஆம்பளைங்க காலையடக்க உலக போட்டு பாடு இது வீர தமிழநாடு. ஆடுவோம் தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம். 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 இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. அனைவருக்கும் காலை வணக்கங்கள். நாங்கள் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி கழுஞ்சூர் மோட்டிலிருந்து மாணவ மாணவிகள் வந்துள்ளோம். பெயர்கள் எஸ் திவ்யா from 7th standard, பி பிரியங்கா from 8th standard, ஆர் கிருத்திகா from 8th standard. உணவை வீணாக்காதே உழவனின் உழைப்பை வீணாக்காதே உணவை வீணாக்காதே உழவனின் உழைப்பை வீணாக்காதே நீங்கள் வீணாக்கும் ஒரு பிடி சோறு பல உயிர் காக்குமே சோமாலியாவ பாரு. பஞ்சம் வருவதற்கு விவசாயத்தை காக்க முடியுமா? இனி ஒரு மனுஷனுமே
பட்டினியாய் சாகக்கூடாது, பட்டினியாய் சாகக்கூடாது. எச்சரிக்கை எச்சரிக்கை சோமாலியாவே போதுமடா, எச்சரிக்கை எச்சரிக்கை சோமாலியாவே போதுமடா. உணவை வீணாக்காதே, உழவனின் உழைப்பை வீணாக்காதே. உண்ணும் உணவை வீணாக்காதே, உழவனின் உழைப்பை வீணாக்காதே. நிறங்களும் மொழிகளும் ஆயிரம் இருந்தும் மனங்களில் பாரத தாயே, வடக்கே விரிந்த தேசாபிமானம் தெற்கில் குமரியில் ஒலிக்கும். இனமத வேற்றுமையுடையில் இருந்தும் இதயத்தில் ஒற்றுமை பொங்கும். உலகினில் திசையலைந்தும் இறுதியில் இந்திய நாமே, குருதியில் மூவண்ணம் தானே. நிறமோ மொழியோ எதுவாயிருந்தும் நிரந்தர பாரத தாயே, வாழ்க வாழ்க வாழ்க, என்றென்றும் நீ வாழ்க. தேங்க்யூ. தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பேரு டாக்டர் நிஷா. விஐடி பல்கலைக்கழகத்தில் கால்நடை மருத்துவர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பணியாற்றுகிறேன். கொரோனா எனும் கொள்ளை நோயின் தாக்கம் சற்றே தணிந்திருக்கும் போதிலும் பிரிட்டன் மற்றும் தென்னாப்பிரிக்கா நாடுகளிலிருந்து புதிதாக உருமாறி வந்திருக்கும் கொரோனா வைரஸ்களால் அடுத்த நோய் அலையை வருமோ என்னும் அச்சம் சூழ்ந்துள்ளது. ஆகவே பொதுமக்களாகிய நாம் பொறுப்புடனும் சமூக இடைவெளியை கடைபிடித்தும் வாழ்தல் அவசியமாகும். பறவை காய்ச்சல் இப்படியான குழப்பத்திற்கிடையில் வந்திருக்கும் புதிய பீதி H5N1 வைரஸ் தொற்று. இது ஏவியன் ஃப்ளூ, இன்ஃப்ளூயன்சா ஏ, பறவை காய்ச்சல் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றது. ஆண்டுதோறும் பறவை காய்ச்சல் ஆங்காங்கே பறவை பாதிப்பு ஏற்படுவதை கேள்விப்பட்டிருப்போம். பறவை காய்ச்சல் என்பது பொதுவாக பறவைகளை தாக்குகின்ற ஒரு தொற்று நோயாகும். பறவைகளின் வயிற்றில் இந்த வைரஸ்கள் பொதுவாக காணப்பட்டாலும் சில பறவைகளிடமே இந்த வைரஸ்கள் நிலத்தெரியும் நோயாக உருவெடுக்கின்றது. வீட்டுப் பறவைகள் அல்லது வியாபார நோக்கத்துடன் வளர்க்கப்படும் பறவைகளுடைய கூடுதல் தாக்கத்தை வெளிக்காட்டும் வகையிலான தொற்று நோயாக இந்த வைரஸ் பரவுகிறது. மேற்கூறிய பறவை சார்ந்த வைரஸ்கள் மனிதரை பொதுவாக பாதிப்பதில்லை. இன்னும் 1997 ஆண்டிலிருந்து பண்ணை வைத்திருப்போர் போன்ற பறவைகளுடன் நேரடி தொடர்பில் இருப்பவர்களை பாதிக்க அல்லது பரவ தொடங்கியுள்ளது. தற்போதைய நிலை தற்போது ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஹிமாச்சல் பிரதேச பகுதிகளில் வாத்துக்களிடையே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து இடம்பெயர்ந்து வரும் பறவைகளின் வெளியேற்றும் கழிவுகள் மூலம் வைரஸ்கள் காற்றிலும் நீரிலும் மண்ணிலும் கலக்கின்றன. இதன் மூலம் அந்தந்த பகுதிகளில் வாழும் பறவைகளுக்கும் சிறிய வகை விலங்கினங்களுக்கும் இது பரவ வாய்ப்புள்ளது. தற்போது கொரோனாவின் தன்மை மாறியிருப்பது போல இந்த H5N1 வைரஸ் கொரோனாவை விட அதிகமாக ஒரு மாற்றம் அடையக்கூடியது. ஆனால் கொரோனா போல மனிதனிடத்தில் இருந்து இன்னொரு மனிதனுக்கு பரவாது. இந்தியாவில் 2006 முதலே நாம் கேள்விப்பட்டு வரும் இந்த பறவை காய்ச்சல் இதுவரை 25 முறை கோழிகளையும் இதர பிற பறவை இனங்களையும் தாக்கி இருக்கின்றது. பறவைகளின் செரிமான மண்டலத்தை மட்டும் தாக்கும் இந்த ஏவியன் வைரஸ் மனிதனுக்கு தொற்றினால் மிக மோசமான சுவாச மண்டலப்பை பாதிப்பை உருவாக்கி உயிரிழப்பை ஏற்படுத்தும் என்று அறியப்பட்டுள்ளது. கோழி இறைச்சி, முட்டை சாப்பிடலாமா? கூட்டமாக வளர்க்கப்படும் பறவைகளில் ஒரு பறவைக்கு இதுபோன்ற பாதிப்பு ஏற்பட்டாலும் அப்பறவையின் உமிழ்நீர், இறக்கை மற்றும் அவை வெளியேற்றும் கழிவுகள் வழியாக வைரஸ் வெளியேறப்பட்டு அடுத்தடுத்த பறவைகளுக்கும் தொற்று பரவும் வாய்ப்பு அதிகம். இந்த வகையை தொற்று வேகமாக பரவுவதால்
ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பறவைகளுக்கு சிகிச்சை அளித்து குணப்படுத்துவதென்பது சாதமில்லாமல் போகிறது. எனவேதான் பறவை காய்ச்சல் பரவும் காலங்களில் தொற்று ஏற்பட்ட பறவைகளையும் அவற்றுடன் சேர்ந்து வாழும் பிற பறவைகளையும் கொன்று விடுகின்றோம். ஆனால் நன்கு வேக வைத்த சமைத்த கோழி இறைச்சி மற்றும் முட்டையை தாராளமாக சாப்பிடலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். இந்தியாவில் சில மாநிலங்களில் பரவி வரும் பறவை காய்ச்சல் நோய்க்கு தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பின்வரும் செயல்முறைகள் அறிவுறுத்தப்படுகின்றன. இறைச்சி கடைகளில் கோழி கூண்டுகளை தொடர்வோர் தொடாதவாறு தூரத்தில் வைக்க வேண்டும். அதிக எண்ணிக்கையில் கூண்டுகளில் பறவைகளை அடைத்து வைக்கக்கூடாது. கோழிகள் அடைத்து வைத்த கூண்டுகளை தினமும் இருமுறை கிருமிநாசினிகள் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். இறைச்சி வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர்கள் கண்டிப்பாக தலைக்கவசம், முகக்கவசம் மற்றும் கையுறைகளையே அணிய வேண்டும். அவ்வப்போது கிருமிநாசினி கொண்டு கைகளை சுத்தம் செய்ய வேண்டும். பறவைகளின் எச்சம் மற்றும் கழிவுகளை 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை சுத்தம் செய்ய வேண்டும். 1 மணி நேரத்திற்கு 3க்கும் மேற்பட்ட பறவைகள் திடீரென்று இறந்தால் இறைச்சி கடை உரிமையாளர்கள் அது குறித்து உடனடியாக மாநகராட்சி தொடர்புடைய சுகாதார ஆய்வாளருக்கு தெரிவிக்க வேண்டும். இறந்த பறவைகள் அல்லாது நோய்வாய்ப்பட்ட பறவைகளின் இறைச்சியை எக்காரணம் கொண்டு விற்கக்கூடாது. இறந்த பறவைகள் மீது சுண்ணாம்பு மற்றும் கிருமிநாசினி தெளித்து முறையாக குழி தோண்டி புதைக்க வேண்டும். நாம் உணர வேண்டியவை: சுற்றுச்சூழல் மாசு, இயற்கை சீற்றங்கள், நீர்நிலை ஆக்கிரமிப்பு மற்றும் பராமரிப்பின்மை, காடழிப்பு, மனிதன வாழ்விட விஸ்தரிப்பு மற்றும் இவற்றால் நடக்கும் பூலோக மாற்றங்கள் தான். இது போன்ற அடுத்தடுத்து விலங்குகளை பரவும் நோய்கள் அதிகமாக ஏற்படுவதற்கு காரணமாகிறது என்பதே கசப்பமான உண்மை. இயற்கையை எந்த அளவுக்கு நமது விருப்பத்தின் பெயரில் நாம் மாற்றி அமைக்க நினைக்கிறோமோ அந்த இயற்கையுடைய எதிர்மறை செயல்தான் இந்த விலங்கு வழியாக வரும் நோய்கள். எனவே இயற்கையுடன் இணைந்து நாம் வாழ்வியலை மாற்ற முரண்படுவோம். இதுபோன்ற கொள்ளை நோய்களில் நம்ம அடுத்த தலைமுறையை காணாமல் இருப்பதற்கு இப்போ உலகையை பேணி காப்போம். நன்றி, வணக்கம். சுதந்திரத்தை
சிந்தனையோட்டத்தில் நூற்றாகும் நூற்றாகும் தேடல்கள் தான் புது பாதைகளை இங்கு உருவாக்கும் உருவாக்கும் கேள்விகள் தான் புது சிந்தனையோட்டத்தில் நூற்றாகும் நூற்றாகும் தேடல்கள் தான் புது பாதைகளை இங்கு உருவாக்கும் உருவாக்கும் படிப்பதனால் இங்கே பயனில்லை படைக்கவும் வேண்டுமே எண்ணம் போலே நான் எல்லோருக்கும் வாழ்க்கை அமையுமே சிந்திக்கலாம் சீர்தூக்கலாம் முயற்சிக்கலாம் உருவாக்கலாம் சாதிக்கலாம் சாதிக்கலாம் நிரூபிக்கலாம் வெல்லலாம் முடியாது என்று சொல்லகராதியில் கிடையாது கிடையாது முயற்சி திருவினையாக்கும் புள்ள கை விட்டிடாது விட்டிடாது முடியாது என்று சொல்லகராதியில் கிடையாது கிடையாது முயற்சி திருவினையாக்கும் புள்ள கை விட்டிடாது விட்டிடாது முயற்சிகள் தோன்றிடலாம் ஆனாலும் முயன்றிட தயங்காதே முயற்சியில் முழக்கும் ஒன்று சேர்ந்தால் வெற்றி மேல வெற்றியேதான் சிந்திக்கலாம் சீர்தூக்கலாம் முயற்சிக்கலாம் உருவாக்கலாம் சாதிக்கலாம் சாதிக்கலாம் நிரூபிக்கலாம் வெல்லலாம் கனவுகள் காண்போம் தோழா பல கனவுகள் காண்போமே உறங்க விடாமல் செய்யும் பெரும் கனவுகள் காண்போமே கனவுகள் காண்போம் தோழா பல கனவுகள் காண்போமே உறங்க விடாமல் செய்யும் பெரும் கனவுகள் காண்போமே எண்ணங்களே செயலாகுமே செயல்கள் விளைவு பழக்கங்களே பழக்கங்களே பண்பாகுமே பண்பே நம்மை உயர்த்துமே ஹேயம் ஹேயம் ஹேரட்டம் ஹேயம் ஹேயம் ஹேரட்டம் யுக 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 விஐடி பன்மலை 90.8 வழங்கும் அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகள் பயன் தரும் பல படைப்புகள் மகளிர் மேம்பாட்டிற்கான தகவல்கள் நம் காலை பொழுது இனிமையாய் மலர்ந்திட வணக்கம் வேலூர் வெற்றி என்பது நிரந்தரமல்ல, தோல்வி என்பது இறுதியானதல்ல. நேர்களே, இந்த ஒரு சிறந்த கருத்தோடு இன்றைய தினத்தில் அடியெடுத்து வைப்போம். இந்த நாள் இனிமையாய் அமைந்திட தினம் ஒரு திறவுகோல். அதே கனவு, ஆனால் காற்றை சுவாசிப்பதோ உப்பை கை கொள்வதோ மீனை பிடிப்பதோ பூச்சடை உள்ளே சென்று முத்தை எடுப்பதோ யார் கைகள் நம் உடல் நலம் காக்க மருத்துவ நேரம். இருதய நோயோட ட்ரீட்மெண்ட் வந்து நிறையவே அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போ மாரடைப்பு அப்படிங்கிறது பரவி ட்ரீட் பண்ணுறோம். அப்புறம் டெஃபினெட்லி தே கேன் கெட் பேக் டு நார்மல் லைஃப். நம் மண் பயன் பெற விவசாயம் மேம்பட மண் வாசனை. இப்போ வந்து அயல்நாட்டுல போய் மாம்பழம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அல்போன்சோ தான் எல்லாருக்கும் தெரியுதே ஒழிய ருசி உள்ள மத்த மல்கோவா இருக்கட்டும் இல்ல செந்தூராவா இருக்கட்டும் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியறதில்லை. ஏன் தெரியறதில்லைன்னா நம்ம வந்து அதை மார்க்கெட்டிங் பண்ணல. பள்ளி குழந்தைகளின் திறமைகளை அடையாளம் காணும் பள்ளிக்கூடம். நம் சிந்தனையை சீர்படுத்த
நாம ஒரு முக்கியமான பொருளை பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். இந்த பொருள் இல்லாம சமையல் கூட முழுமையடையாதுன்னு சொல்லுவாங்க. என்னன்னு யோசிக்கிறீங்களா? அதாங்க உப்பு. உப்பு இல்லாத உணவு குப்பை இல்லைன்னு சொல்லுவாங்க. உப்பு சுவை மனிதனின் அடிப்படையான சுவைகளில் ஒன்று. உப்புக்காக போர்களும் இடம்பெற்றுள்ளன. வெனிஸ் ஜெனிவாவுடன் மோதி வெற்றியை பெற்றுக் கொண்டது. மக்களின் குரலாய் கருத்துக்களம். தகவல் சார்ந்த பெட்டகமாய் அதை 1000. இந்தியன் ரயில்வே சிஸ்டத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். 1435 மில்லிமீட்டர் இதுக்கு கீழே இருந்ததுன்னா அது நேரோ கேஜ். நம் கருத்துக்களை விவாதிக்க காரசாரம். நான் நியூஸ் பேப்பர் யூடியூப்ல சொல்லி தர மாதிரி வீடியோ சாட் எல்லாம் ஒன்றும் இல்லைங்களே. என்றும் இளமை இனிமை புதுமையாய் இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் நம் சமுதாயத்தின் உற்ற தோழனாய் நம் சேவைகளுக்கு விருந்தளிக்கும் விஐடி பன்மலை 90.8. இது பொழுதுபோக்கின் புதிய முகவரி. இது பொழுதுபோக்கின் புதிய முகவரி. இது பொழுதுபோக்கின் புதிய முகவரி. ஏண்டி தெரியுமா சேதி? இந்த எதிர் வீட்டு வடிவு இருக்காளே, வடிவு யாருக்கா? இந்த எய்ட்ஸ் 2 மாசத்துக்கு முன்னாடி ஊரை விட்டு தள்ளி வச்சிருந்தாளே அவளா? ஆமாண்டி, அவளேதான். அவளுக்கு என்ன இப்போ? அவ இப்ப முழுகாம இருக்கலாமுடி. என்னக்கா சொல்ற? அவளா? என்ன கொடுமைக்கா அது? கல்யாணம் ஆன 3வது மாசமே அவ புருஷனுக்கு எய்ட்ஸ் ஊரை விட்டு ஓடி போயிட்டான்ல. இவளையும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டானுங்க. அந்த டவுன் டாக்டர் இது காத்துலயோ பேசுறதாலேயோ இல்ல தொடர்றதாலேயோ பரவாதுன்னு சொன்ன பிறகுதான் இவனை ஊருக்குள்ளேயே சேர்த்துக்கிட்டாங்க. இப்ப இந்த புள்ள வயிற்று தள்ளிக்கிட்டு நிக்கிறாளே, என்ன நடக்க போகுதோ தெரியல. என்ன இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? அவளுக்கு வந்திருக்கிற இந்த நோய் அவளோட குழந்தைக்கு பரவாம இருக்கிறதுக்கு இப்ப மருந்து கண்டுபிடிச்சிட்டாளாம். உனக்கு தெரியுமா? அப்படியாக்கா? ஒரு பெரிய அதிசயமா இல்ல இருக்கு. அப்ப அந்த குழந்தை நல்லபடியா பிறக்குமா? கண்டிப்பா அம்சு. இந்த நோய் வந்த பொண்ணுக்கு உள்ள பிறந்தா கூட அந்த நோய் பாதிக்காதான் அப்படின்னு அந்த டவுன் டாக்டர் அன்னைக்கு சொன்னது உனக்கு தெரியல? அந்த நோய் யாருக்கு பாதிக்காதா? பிறக்க போற பிள்ளைக்கா? ஆமா அம்சு. அப்படியாக்கா? எனக்கு இந்த விஷயம் தெரியாம போச்சே. அவர் அப்படியா சொன்னாரு? ஆமா அம்சு. அப்படின்னா எய்ட்ஸ் வந்தாலும் எய்ட்ஸ் வந்த பொண்ணுகளுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த நோய் பாதிக்காதுன்னு நீங்க சொல்றீங்க. நான் சொல்லல அம்சு, அந்த டவுன் டாக்டர் தான் அன்னைக்கு சொன்னாங்க. அந்த குழந்தைய எந்த பாதிப்புமே இல்லாம அவ பெத்தெடுக்கலாம். அதுக்கான மருத்துவ வசதி எல்லாம் சொன்னாங்க அம்சு. ஏதோ ஒரு கிளினிக் பேர் சொன்னாங்க அம்சு. அதுதான் ஏஆர்டி கிளினிக்ல மருத்துவ வசதி கிடைக்குமா அம்சு? அந்த குழந்தை நல்லபடியா பிறந்தா நான் கூட அந்த குழந்தைய தத்து எடுத்து வளர்ப்பேன்கா. வடிவு கிட்டையும் நான் பேசுறேன்கா. இந்த குழந்தைக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் அமையும் இல்லையாக்கா? இன்றைய மருத்துவம் தரும் எய்ட்ஸ் இல்லா எதிர்காலம் நம் அரவணைப்பால் உருவாகட்டும். பிஞ்சு குழந்தைகளின் புதுக்கோலம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பேரு டாக்டர் நிஷா. விஐடி பல்கலைக்கழகத்தில் கால்நடை மருத்துவர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பணியாற்றுகிறேன். கொரோனா எனும் கொள்ளை நோயின் தாக்கம் சற்றே தணிந்திருக்கும் போதிலும் பிரிட்டன் மற்றும் தென்னாப்பிரிக்கா நாடுகளில் இருந்து புதிதாக உருமாறி வந்திருக்கும் கொரோனா வைரஸ்களால் அடுத்த நோய் அலையை வருமோ என்னும் அச்சம் சூழ்ந்துள்ளது. ஆகவே பொதுமக்களாகிய நாம் பொறுப்புடனும் சமூக இடைவெளியை கடைபிடித்தும் வாழ்தல் அவசியமாகும். பறவை காய்ச்சல் இப்படியான குழப்பத்திற்கிடையில் வந்திருக்கும் புதிய பீதி H5N1 வைரஸ் தொற்று.
இது ஏவியன் ஃப்ளூ, இன்ஃபுளுன்சா ஏ, பறவை காய்ச்சல் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றது. ஆண்டுதோறும் பறவை காய்ச்சல் ஆங்காங்கே பறவை பாதிப்பு ஏற்படுவதை கேள்விப்பட்டிருப்போம். பறவை காய்ச்சல் என்பது பொதுவாக பறவைகளை தாக்குகின்ற ஒரு தொற்று நோயாகும். பறவைகளின் வயிற்றில் இந்த வைரஸ்கள் பொதுவாக காணப்பட்டாலும் சில பறவைகளிடமே இந்த வைரஸ்கள் மிகப்பெரிய நோயாக உருவெடுக்கின்றது. வீட்டுப் பறவைகள் அல்லது வியாபார நோக்கத்துடன் வளர்க்கப்படும் பறவைகளுடைய கூடுதல் தாக்கத்தை வெளிக்காட்டும் வகையிலான தொற்று நோயாக இந்த வைரஸ் பரவுகிறது. மேற்கூறிய பறவை சார்ந்த வைரஸ்கள் மனிதரை பொதுவாக பாதிப்பதில்லை. இன்னும் 1997 ஆண்டிலிருந்து பண்ணை வைத்திருப்போர் போன்ற பறவைகளுடன் நேரடி தொடர்பில் இருப்பவர்களை பாதிக்க அல்லது பரவ தொடங்கியுள்ளது. தற்போதைய நிலை தற்போது ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இமாச்சல் பிரதேச பகுதிகளில் வாத்துக்களிடையே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து இடம்பெயர்ந்து வரும் பறவைகளின் வெளியேற்றும் கழிவுகள் மூலம் வைரஸ்கள் காற்றிலும் நீரிலும் மண்ணிலும் கலக்கின்றன. இதன் மூலம் அந்தந்த பகுதிகளில் வாழும் பறவைகளுக்கும் சிறிய வகை விலங்கினங்களுக்கும் இது பரவ வாய்ப்புள்ளது. தற்போது கொரோனாவின் தன்மை மாறியிருப்பது போல இந்த H5N1 வைரஸ் கொரோனாவை விட அதிகமாக ஒரு மாற்றம் அடையக்கூடியது. ஆனால் கொரோனா போல மனிதனிடத்தில் இருந்து இன்னொரு மனிதனுக்கு பரவாது. இந்தியாவில் 2006 முதலே நாம் கேள்விப்பட்டு வரும் இந்த பறவை காய்ச்சல் இதுவரை 25 முறை கோழிகளையும் இதர பிற பறவை இனங்களையும் தாக்கி இருக்கின்றது. பறவைகளின் செரிமான மண்டலத்தை மட்டும் தாக்கும் இந்த ஏவியன் வைரஸ் மனிதனுக்கு தொற்றினால் மிக மோசமான சுவாச மண்டலத்தை பாதிப்பை உருவாக்கி உயிரிழப்பை ஏற்படுத்தும் என்று அறியப்பட்டுள்ளது. கோழி இறைச்சி, முட்டை சாப்பிடலாமா? கூட்டமாக வளர்க்கப்படும் பறவைகளில் ஒரு பறவைக்கு இது போன்ற பாதிப்பு ஏற்பட்டாலும் அப்பறவையின் உமிழ்நீர், இறக்கை மற்றும் அவை வெளியேற்றும் கழிவுகள் வழியாக வைரஸ் வெளியேறப்பட்டு அடுத்தடுத்த பறவைகளுக்கும் தொற்று பரவும் வாய்ப்பு அதிகம். இந்த வகையை தொற்று வேகமாக பரவுவதால் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பறவைகளுக்கு சிகிச்சை அளித்து குணப்படுத்துவதென்பது சாதமில்லாமல் போகிறது. எனவேதான் பறவை காய்ச்சல் பரவும் காலங்களில் தொற்று ஏற்பட்ட பறவைகளையும் அவற்றுடன் சேர்ந்து வாழும் பிற பறவைகளையும் கொன்று விடுகின்றோம். ஆனால் நன்கு வேக வைத்த சமைத்த கோழி இறைச்சி மற்றும் முட்டையை தாராளமாக சாப்பிடலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இந்தியாவில் சில மாநிலங்களில் பரவி வரும் பறவை காய்ச்சல் நோய்க்கு தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பின்வரும் செயல்முறைகள் அறிவுறுத்தப்படுகின்றன. இறைச்சி கடைகளில் கோழி கூண்டுகளை தொடர்வோர் தொடாதவாறு தூரத்தில் வைக்க வேண்டும். அதிக எண்ணிக்கையில் கூண்டுகளில் பறவைகளை அடைத்து வைக்கக்கூடாது. கோழிகள் அடைத்து வைத்த கூண்டுகளை தினமும் இருமுறை கிருமிநாசினிகள் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். இறைச்சி வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர்கள் கண்டிப்பாக தலைக்கவசம், முகக்கவசம் மற்றும் கையுறைகளையே அணிய வேண்டும். அவ்வப்போது கிருமிநாசினி கொண்டு கைகளை சுத்தம் செய்ய வேண்டும். பறவைகளின் எச்சம் மற்றும் கழிவுகளை 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை சுத்தம் செய்ய வேண்டும். 1 மணி நேரத்திற்கு 3க்கும் மேற்பட்ட பறவைகள் திடீரென்று இறந்தால் இறைச்சி கடை உரிமையாளர்கள் அது குறித்து உடனடியாக மாநகராட்சி தொடர்புடைய சுகாதார ஆய்வாளருக்கு தெரிவிக்க வேண்டும். இறந்த பறவைகள் அல்லாது நோய்வாய்ப்பட்ட பறவைகளின் இறைச்சியை எக்காரணம் கொண்டு விற்கக்கூடாது. இறந்த பறவைகள் மீது சுண்ணாம்பு மற்றும் கிருமிநாசினி தெளித்து முறையாக குழி தோண்டி புதைக்க வேண்டும். நாம் உணர வேண்டியவை: சுற்றுச்சூழல் மாசு, இயற்கை சீற்றங்கள், நீர்நிலை ஆக்கிரமிப்பு மற்றும் பராமரிப்பின்மை, காடழிப்பு, மனிதன வாழ்விட விஸ்தரிப்பு மற்றும் இவற்றால் நடக்கும் பூலோக மாற்றங்கள் தான். இது போன்ற அடுத்தடுத்து விலங்குவழி பரவும் நோய்கள் அதிகமாக ஏற்படுவதற்கு காரணமாகிறது என்பதே கசப்பான உண்மை. இயற்கையை எந்த அளவுக்கு நமது விருப்பத்தின் பெயரில் நாம் மாற்றி அமைக்க நினைக்கிறோமோ அந்த இயற்கையுடைய எதிர்மறை செயல்தான் இந்த விலங்கு வழியாக வரும் நோய்கள். எனவே இயற்கையுடன் இணைந்து நாம் வாழ்வியலை மாற்ற முறைப்படுவோம். இது போன்ற கொள்ளை நோய்களில் நம்ம அடுத்த தலைமுறையை காணாமல் இருப்பதற்கு இப்போ உலகையை பேணிக் காப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லாரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும்
தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லாரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன்னா உங்க தோழி அட்டானா. பீனிக்ஸ் பறவையை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி கேள்விப்படாதவங்களுக்காக நான் இப்போ சொல்றேங்க. பீனிக்ஸ் பறவை பாத்தீங்கன்னா இறந்து போனா கூட தன் சாம்பல்ல இருந்தே மீண்டும் பிறக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது. இந்த பீனிக்ஸ் பறவை கிரீக் மித்தாலஜில ரொம்ப நாள் வாழ்ந்த பறவையா சொல்லியிருக்காங்க. இந்த பீனிக்ஸ் பறவை மாதிரியான ஒரு பெண்ணை பத்தி தாங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். தன்னுடைய வாழ்க்கை எரிந்து சாம்பலான நேரத்துல மீண்டும் மறுஜென்மம் போல பீனிக்ஸ் பெண்ணாக பிறந்தவங்க தான் அஞ்சலி ராஜகோபால். அஞ்சலி ராஜகோபால முதல் முறை பாக்குற யாருக்கும் அவங்கள இன்னொரு முறை உற்று பார்க்க சொல்லும். காரணம் அவங்களோட வித்தியாசமான தோற்றம். இப்ப நம்ம பாக்குற இந்த அஞ்சலி தான் நிஜம். 12 வருஷங்கள் ஓடி போச்சு. அப்ப அவங்க எப்படி இருந்தாங்கன்னே மறந்து போச்சாம். அப்ப எடுத்த அந்த போட்டோஸ் எல்லாம் ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்களாம். ஆனா அந்த பாக்ஸ இப்ப எங்க வச்சிருக்காங்கன்ற இடம் கூட மறந்து போச்சாம். தேடவும் விருப்பம் இல்லையாம். தான் யாருன்னு தேடிட்டு இருந்த வரைக்கும் தான் அவங்களையே அவங்க வெறுத்தாங்களாம். இப்ப இதுதான் நிஜம்ங்கிற ஒரு பக்குவம் வந்திருக்கு. அதை ஏத்துக்கிட்ட பிறகுதான் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாவே இருக்காம் நம்ம அஞ்சலி ராஜகோபாலுக்கு. அப்படி என்னதான் இவங்க வாழ்க்கையில நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க உங்க எல்லாருக்கும் ஆர்வமா இருக்குமே. உங்களுக்காக இப்ப நான் சொல்றேன் இவங்க வாழ்க்கைய பத்தி. போலீஸ் ஆபீசரா இருந்த அவங்க அப்பாவுக்கு பிறந்த குழந்தையா இருந்த நம்ம குட்டி பாப்பா அஞ்சலிய வந்து பார்க்க கூட முடியாத சூழ்நிலை. ரத்த சேதங்கள், கொலைகள்னு மீண்டு வந்த அவர்கிட்ட இருந்துதான் அஞ்சலிக்கு இந்த தைரியமும் போராட்ட குணமும் வந்திருக்கும்னு நினைக்கிறாங்க நம்ம அஞ்சலி. என்னதான் அப்பா போலீஸா இருந்தா கூட அஞ்சலியோட வாழ்க்கை 19 வயசு வரைக்கும் பட்டாம்பூச்சி வாழ்க்கையா தான் இருந்துதாம். சென்னையில ஸ்கூல் படிப்பை முடிச்சிட்டு கேம்பிரிட்ஜ்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவுல போய் டிகிரி படிக்கலாங்கிற ஒரு பிளான்ல இருந்தாங்க நம்ம அஞ்சலி. வெக்கேஷனுக்காக இந்தியா வந்திருந்தாங்களாம். பாட்டி வீட்டுக்கு போகலாம்னு அஞ்சலியோட அம்மா கூப்பிட்டப்போ எக்ஸாம்ஸ் இருக்கு படிக்கணும்னு பிடிவாதமா இருந்தாங்களாம் அஞ்சலி. ஆனா அவங்க அம்மா விடாம கட்டாயப்படுத்தினதுனால அவங்க கூட அஞ்சலியும் பெங்களூர்ல உள்ள அவங்க பாட்டி வீட்டுக்கு கிளம்பினாங்களாம். 2002ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி கார்ல டிரைவருக்கு பக்கத்து சீட்ல அஞ்சலியும் பின் சீட்ல அஞ்சலியோட அம்மாவும் அவங்க ஃப்ரெண்டும் உட்கார்ந்து இருந்தாங்களாம். சென்னை டு பெங்களூர் ரூட்ல 100 கிலோமீட்டர் வேகத்துல போய்கிட்டு இருந்துதாம் இவங்க காரு. எதிரிலையும் ஒரு ட்ரக் வேகமா வந்துகிட்டு இருந்துதாம். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ண மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எதிரில வந்த ட்ரக் மோதினதுல பயங்கரமான ஆக்சிடென்ட். ஒரு 2 நிமிஷத்துல வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சு. டிரைவரும் பின்னால உட்கார்ந்து இருந்தவங்களும் அடிகளோட தப்பிச்சிட்டாங்களாம். நேருக்கு நேர் மோதினதுல அஞ்சலி முகத்துக்கும் மூளைக்கும் பயங்கர அடி. அஞ்சலி போட்டுட்டு இருந்த கூலிங் கிளாஸ் உடைஞ்சு அவங்க வலது கண்ணுல குத்திருச்சாம். ரொம்ப ஆழமா குத்தினதுல பார்வையே கொஞ்சமா போயிருச்சாம். அஞ்சலி மண்டையில மட்டும் 455 பிராக்சர்ஸ். ஆக்சிடென்ட் ஆனது ஹைவேஸ்ங்கிறதுனால யாருக்கும் உடனே தெரிய வரல. இவங்க எல்லாருக்கும் அடிபட்டு இருந்ததால இவங்க யாராலையும் அசைய கூட முடியலையாம். ரொம்ப நேரம் கழிச்சுதான் யாரோ இவங்களோட இந்த நிலைமைய பார்த்துட்டு பக்கத்துல உள்ள வெள்ளூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. மத்தவங்க எல்லாம் காயங்களோட தப்பிச்சுட்டாங்களாம். அஞ்சலிக்கு பயங்கரமா அடிபட்டதுல அவங்க மூளைக்கு தான் சேதாரம். அதனால மாச கணக்குல ஐசியூலே வச்சிருந்தாங்களாம். நேருக்கு நேர் மோதினதுனால அவங்க முகம் முழுக்க வடிவமே போயிருச்சாம். சிதைஞ்சு போயிருந்த அஞ்சலி முகத்தை எப்படி சரி செய்யறதுன்னே அவங்களுக்கு தெரியல. ஒரு மாசம் ஃபுல்லா கோமாவிலே இருந்தாங்களாம். அப்பப்ப நினைவு திரும்புறதும் மறுபடி போறதும்னே இருந்துதாம். அதுக்குள்ள மொத்த பார்வையும் போயிடுச்சு. வாசனை சக்தியும் காலி. மூளை மிதக்கிற செரிப்ரோஸ்பைனல் திரவம் கசிய ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு நிமிஷமும் மரணத்துக்கு பக்கத்துல நெருங்கிட்டு இருந்த அஞ்சலிய எப்படி காப்பாத்துறதுன்னே டாக்டர்ஸ்க்கு ஒன்னும் புரியல. எங்க இருந்து சரி செய்ய ஆரம்பிக்கிறதுன்னு கூட தெரியாம தவிச்சிட்டு இருந்தாங்க டாக்டர்ஸ். அஞ்சலியை எப்படியாவது காப்பாத்தி ஆகணுங்கிற தவிப்புல அவங்க அப்பா சிகாகோவுல ஒரு ஹாஸ்பிட்டல பத்தி கேள்விப்பட்டு அங்க அஞ்சலிய கூட்டிட்டு போனாரு. பிராக்சர் ஆனதுல பொடி பொடியா போயிருந்த எலும்புகளையும் உரு தெரியாம போயிருந்த அவங்க முகத்தையும் வச்சுக்கிட்டு அஞ்சலிக்கு உயிரையும் உருவத்தையும் கொடுக்கிற பெரிய சவால அங்க இருந்த ஒரு டாக்டர் எடுத்துக்கிட்டாரு. தொடர்ச்சியான ஆபரேஷன்ஸ்,
ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி அஞ்சலி எப்படி இருந்தாங்கங்கிறதுக்கான ரெஃபரன்ஸ் அந்த டாக்டர் கிட்ட இல்ல. அந்த நேரத்துல அவருக்கு அஞ்சலியோட உருவத்தை விட உயிர் தான் முக்கியமா இருந்தது. 2002 தொடங்கி 2004 வரைக்கும் வரிசையா ஆபரேஷன்ஸ் நடந்தது அஞ்சலிக்கு. டைட்டானியமும் மெட்டலும் வச்சு ஒரு வழியா அஞ்சலிக்கு ஒரு முகத்தை கொடுத்தாங்க. பார்வை போன வலது கண்ணுல கொஞ்சம் கொஞ்சமா பார்வை வர ஆரம்பிச்சது. வலது கண்ணை குத்துன அதே கூலிங் கிளாஸ் தான் அவங்க இன்னொரு கண்ணை காப்பாத்துச்சு. அன்னைக்கு மட்டும் அவங்க கூலிங் கிளாஸ் போடாம போயிருந்தாங்கன்னா நேருக்கு நேர் மோதினதுல அந்த கண்லையும் பார்வை போயிருக்கும். அஞ்சலியோட தோற்றமே முழுசா மாறி போச்சு அவ்வளவு ஆபரேஷன்ஸ்க்கு அப்புறம். அப்ப நம்ம அஞ்சலிக்கு 19 வயசு. தேடலும் கனவுகளும் நிறைஞ்ச அந்த வயசுல கண்ணாடி முன்னாடி நிற்கிறப்ப இது அஞ்சலி இல்ல வேற யாரோங்கிற அந்த உணர்வு எவ்வளவு கொடுமையானதுங்க. அஞ்சலியோட அடையாளமே தொலைஞ்சு போன மாதிரி அழுதுருக்காங்க அஞ்சலி. பீனிக்ஸ் பறவை போல உயிர் தெழுந்திருக்காங்க அஞ்சலி. ஒரு துயரம் வரும்போதுதான் யார் உண்மையான நண்பன் எவன் போலியா இருந்திருக்கான்னு தெரியும். அஞ்சலியோட பழைய முகமும் அடையாளமும் அவங்கள விட்டு போயிருந்தாலும் சாதிக்கணுங்கிற அவங்க வெறி மட்டும் போகல. அட்மிஷன் முடிஞ்சு 3 மாசமான நிலையில சிகாகோ யூனிவர்சிட்டிய அணுகி சீட் கேட்டிருக்காங்க அஞ்சலி. அவங்க கதையை தெரிஞ்சதும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அட்மிஷன் கொடுத்திருக்காங்க. எங்க போய் படிக்கணும்னு நினைச்சாங்களோ அதே நாட்டுல ட்ரீட்மெண்ட் எடுக்கிற நிலைமையை உருவாக்கிருச்சு விதி. ஆனா விதியை வெற்றி அடைய விடாம அதே இடத்துல அவங்க கனவுகளுக்காக போராடி படிப்ப தொடங்கினாங்க அஞ்சலி. விதிய மதியால வெல்ல முடியுங்கிறதுக்கு சாட்சி நம்ம அஞ்சலி ராஜகோபால் தாங்க. அட்மிஷன் கிடைச்சு அந்த யூனிவர்சிட்டியில போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில மறுபடியும் ஏதோ ஒரு பிடிப்பு கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணாங்க அஞ்சலி. அந்த யூனிவர்சிட்டியில நல்லபடியா படிப்பை முடிச்சுட்டு இந்தியா வந்தாங்க அஞ்சலி. இவங்களை இங்க இருந்த பல பேருக்கு அடையாளமே தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அஞ்சலியோட உருவம் மாறி இருந்தது. இப்படியே வெளியே போகாம யோசிச்சுக்கிட்டே இருந்தா வீட்டுக்குள்ளேயே முடங்கிடுவோம்னு உணர்ந்து நிறைய விஷயங்கள்ல தன்னை தீவிரமா ஈடுபடுத்திக்கிட்டாங்க அஞ்சலி. தனக்கும் இந்த புது உருவத்துக்கும் நல்ல அடையாளம் கிடைக்கணும்னு NDTVல ஒரு ஷோ நடத்தினாங்க. டச் PRன்னு சொந்த கம்பெனி ஒன்னும் தொடங்கினாங்க அஞ்சலி. சமீபத்துல பீனிக்ஸ் இனிஷியேட்டிவ்னு ஒரு அமைப்பை தொடங்கிருக்காங்க அஞ்சலி. இந்த நிறுவனம் லாப நோக்கம் இல்லாதது. நம்ம ஊர்ல யாருக்காவது ஏதாவது அதிர்ச்சியான விஷயமோ இல்ல விபத்தோ நடந்தா அத பத்தி பேச கூட பயப்படுறாங்க. உருவத்தை பார்த்து தப்பா நினைச்சுப்பாங்களோ, நடந்தது சொன்னா அது நமக்கே கலங்கலாகிடுமோன்னு நினைச்சு உள்ளுக்குள்ளேயே போட்டு அழுத்திக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்க தங்களுடைய அனுபவங்களையும் கஷ்டங்களையும் மத்தவங்க கிட்ட மனசு திறந்து பேசுறது மூலமாவும் அடுத்தவங்களோட அனுபவங்களை கேக்குறது மூலமாவும் ஆறுதல் கிடைக்கும்னு நம்புறாங்க அஞ்சலி. விபத்தை சந்திச்சவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கிடைச்சாலே அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி பொதுவான வாழ்க்கையிலும் சரி ஜெயிச்சிடலாம்னு சொல்லணும்னு நினைச்சாங்க அஞ்சலி. இப்படி பல காரணங்களுக்காக தொடங்கினதுதான் இந்த பீனிக்ஸ் இனிஷியேட்டிவ். இந்த நிறுவனம் மூலமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு செமினார், ஒர்க் ஷாப் எல்லாம் நடத்தி அவங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல புரிதலையும் பகிர்தலையும் ஏற்படுத்துறாங்க. 19 வயசு வரைக்கும் அழகுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவங்க தான் அஞ்சலியும். அப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மாத்திடுச்சு. அஞ்சலி கண்ணுக்கு எதிரிலேயே அவங்க தோற்றத்தை பத்தி கமெண்ட் அடிச்சிருக்காங்களாம். பசங்க திரும்பி பார்க்கவே பயப்படுவாங்களாம். பொண்ணுங்களோ கண்ணா பின்னான்னு கமெண்ட் அடிச்சுட்டு போயிடுவாங்களாம். ஆனா இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டாங்க அஞ்சலி. ஏன்னா சிதைஞ்சு போன முகத்தோட வாழ்க்கையை எதிர்கொண்டாகணுங்கிற பெரிய சவால் அஞ்சலிக்கு முன்னாடி இருந்தது. யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசட்டும், கிண்டல் அடிக்கட்டும். அஞ்சலிக்கு அவங்க வாழ்ந்து காட்ட வேண்டிய மிச்ச வாழ்க்கையும் நிரூபிக்க வேண்டிய சாதனைகளும் மட்டும்தான் பெருசா தெரிஞ்சது. அழகான அந்த லட்சியங்களை அடைய தன்னம்பிக்கை தான் அவசியமா பட்டதே தவிர அழகான முகம் தேவைப்படல. வாழ்க்கை அஞ்சலிக்கு நிறைய கத்து கொடுத்திருக்கு. எந்த சூழ்நிலையில இருந்தும் வெளியில வர தெரிஞ்ச அஞ்சலிக்கு மனச அமைதியாவும் வச்சுக்க தெரியும். இப்படி அவங்க அனுபவத்துல உணர்ந்த விஷயங்களை மத்தவங்களுக்கு சொல்றதுதான் பீனிக்ஸ் இனிஷியேட்டிவோட நோக்கம். செம்மறி ஆட்டு மந்தைய பத்தி தெரியுமா உங்களுக்கு? ஏதோ ஒரு செம்மறி ஆடு பள்ளத்துல விழுந்து எழுந்து போனா அதே பள்ளத்துல விழுந்து எழுந்துதான் மத்த ஆடுகளும் போகும். பள்ளம் இருக்கேன்னு வேற ஒரு பாதையில போகாது. ஆனா நாம மனிதர்கள், நம்ம ஏன் செம்மறி ஆடுகள் மாதிரி இருக்கணும்? மற்றவங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டதை கேட்டோம்னா அவங்க பண்ண அதே தப்ப நம்ம பண்ணாம தப்பிச்சிடலாம். பரீட்சையில பாத்தீங்கன்னா நாம படிச்சதுல இருந்தேதான் கேள்விகள் கேட்பாங்க. படிச்சதுக்கு அப்புறம் தான் பரீட்சையே வைப்பாங்க. ஆனா வாழ்க்கையில அப்படி இல்லைங்க. பரீட்சையை எழுதிட்டதுக்கு அப்புறம் தான் அதுல இருந்து கத்துக்க முடியும். ஸ்கூல் எக்ஸாம்லயோ இல்ல காலேஜ் எக்ஸாம்லயோ தான் மத்தவங்கள பார்த்து எழுதுறது தப்பு. ஆனா வாழ்க்கையில மத்தவங்கள பார்த்து கத்துக்கிறது தப்பு இல்ல. பீனிக்ஸ் பறவையாலேயே சாம்பல்ல இருந்து உயிர் தெழ முடியும்னா
மனுஷங்களால ஏன் முடியாது? அஞ்சலியை இப்போதும் இன்னொரு முறை உற்று பார்க்க தோணுதுங்க. அவங்களோட அந்த வித்தியாசமான தோற்றத்துக்காக இல்ல, ஆவேசமான, வீரமான, அழுத்தமான அவங்களோட வார்த்தைகளுக்காக. அஞ்சலி ராஜகோபாலோட வாழ்க்கை உங்க எல்லாருக்கும் அழகு மட்டும் வாழ்க்கை இல்லைங்கிறத நல்லா புரிய வச்சிருக்கும்னு நம்புறேன். நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. தமிழ் சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். பரிந்து ஓம்பி பற்று அற்றேம் என்பர், விருந்து ஓம்பி வேள்வி தலைப்படாதவர். நமக்கு இதுக்கு முன்னாடி பரிச்சயம் இல்லாத புதியவங்களை தான் விருந்தினர்னு வள்ளுவர் சொல்றாரு. இந்த நூற்றாண்டுல அப்படியான ஒரு நபரை வரவேற்கிறது அவர் தகுதி மிக்கவரா இல்லாத போது முடியாது. அப்படி முடியாத பட்சத்துல நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, உறவினர், நண்பர், அறிமுகமானவர்னு நினைச்சு அவங்களையாவது வரவேற்கலாம்ல. நம்மள எத்தனை பேர் அப்படி செய்யறோம்? இப்பெல்லாம் கலர் கலரா வருக, வெல்கம்னு நிறைய பலகை, கால் மிதியெல்லாம் வாங்கி வீட்டு அலங்கரிக்கிறோம். வீட்டுக்கு வரவங்கள தங்க தட்டுல ஆரத்தி எடுத்து வரவேற்க சொல்லல, ஒரு சந்தோஷத்தோட வாங்க, எப்படி இருக்கீங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்டா போதும். இந்த காலத்துல நம்ம எல்லாருமே ஒரு நாள் முதலமைச்சரை போலதான். என்ன புரியலையா? அதாங்க, ஒரு நாள் முதலமைச்சரை போல ஒரு நாள் விருந்தினர் தான். அப்படியே தெரியாம 2 நாள் தங்கிட்டோம்னா அடுத்த ஒரு கேள்வி என்ன இருக்கும்? அப்புறம் எப்ப ட்ரெயின், எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க, இட்லி கெட்டி சட்னி என்ன பார்சல் பண்ணி தரட்டுமா அப்படின்னு ரொம்ப பாசமா கேட்பாங்க. நாம என்ன பண்ணுவோம்? இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு மரியாதை இல்ல, கிடைச்ச வரைக்கும் கெட்டி சட்னி லாபம்னு கிளம்பிட வேண்டியதுதான். உண்மைய சொல்லணும்னா இப்போல்லாம் உறவினரே விருந்தினர் தான். குழந்தைங்களுக்கு உறவு முறையே தெரியாம போயிடுது. முதல்ல குழந்தைங்களுக்கு உறவு முறைகளை சொல்லிக் கொடுங்க. அக்கான்னு கூப்பிட வேண்டிய என்னையே சில பேர் ஆண்டின்னு கூப்பிடுறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். விருந்தினரை வரவேற்கிறது, அவங்களுக்கு தேவையான செய்யறது பெரிய புண்ணியம். நம்மளோட சொத்து, பணம் எல்லாமே நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போறது இல்ல. இது அனைத்துமே நிலையில்லாதது. நிலையில்லாத ஒரு விஷயத்தை தேடி பயணிக்கிறது தான் இந்த நாள்ல நடக்கிற ஒரு சம்பவம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் சகஜமான விஷயம். ஆனா பணத்துக்காக நம்ம சுற்றத்தார், உறவினர் இவங்களுக்கு மதிப்பு கொடுக்காம பணத்தை மட்டுமே இலக்கா வச்சுக்க கூடாது. ஒரு பொருள் நமக்கு வேணும்னா விலை கொடுத்து வாங்கிட முடியும், ஆனா உறவுகளை விலை கொடுத்து வாங்க முடியாது. அவங்களுக்கு நாம மதிப்பு கொடுக்காத போது அவங்களுடைய பந்தம் அருந்து போகுது. நிலையில்லா பொருளுக்கு ஆசைப்பட்டு என்னைக்குமே நிலைத்திருக்கும் உறவுகளை ஒதுக்குவது எந்த விதத்துல நியாயம்? வர விருந்தினரை இன்முகத்தோடு வரவேற்று அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்கணும். எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு கூடி பேசுங்க, வெளியே போய் மனது விட்டு பேசுங்க. வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அதை மறந்துட்டு மகிழ்ச்சியா இருங்க. சிரமப்பட்டு அருநாடுபட்டு நம்மளுடைய செல்வத்தை காப்பாற்றினாலும் ஒரு நாள் அது நம்ம கையை விட்டு போகும். நம்ம யாரையும் மதிச்சு வாழாதனால நம்ம கூட அப்ப யாருமே இருக்க மாட்டாங்க. பொருளை, சொத்தை சேர்த்தும் காத்தும் வாழ்வது எல்லாமே வந்த விருந்தினரை பேணி அவங்களுக்கு உதவுவதற்காகத்தான். கடல் மணலில் வீடு கட்டிவிட்டு அலையில் அடித்து கொண்டு போன பிறகு வருந்தி என்ன பயன்? விருந்தினரை பேணி அதன் பயனை பெரும் பேறு அற்றவர் செல்வத்தை சிரமப்பட்டு காத்தும் அதனை இழக்கும் போது இப்போது எந்த துணையும் இல்லாதவராய் போனோமே என்று வருந்துவோம். அப்படி ஒரு நிலை வர வேண்டாம் என்று எண்ணினால் வரும் விருந்தினரோடு ஒற்றுமையாக இருப்போம். இதையே வள்ளுவர் பரிந்து ஓம்பி பற்று அற்றேம் என்பர், விருந்து ஓம்பி வேள்வி தலைப்படாதவர் என்று சொல்கிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. அனைவருக்கும் காலை வணக்கம். நாங்கள் வேலூர் வேலம்மாள் போதி வளாகத்திலிருந்து வந்துள்ளோம். என் பெயர் நவ்யஸ்ரீ. என் பெயர் சி ஜீவனா. அனைத்து மொழிகளிலும் சிறந்த மொழியான தமிழ் மொழியில் பல புலவர்கள்
புத்துயிரூட்டி புதுமணம் படைத்து வந்துள்ளனர். அம்மலர்கள் ஒரு செடியிலோ கொடியிலோ பூத்தவை அல்ல, அவை ஒரு பூந்தோட்டம். அப்பூந்தோட்டத்தில் மலர்ந்த ஒரு மலரின் பாடலை நாங்கள் இங்கு குழுவாக சேர்ந்து பாட வந்துள்ளோம். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, பாரத நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, பாரத நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. ஞானத்திலே பர மோனத்திலே, ஞானத்திலே பர மோனத்திலே, உயர் மானத்திலே அன்னதானத்திலே, பானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, பாரத நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. வீரத்திலே படை, வீரத்திலே, வீரத்திலே படை, வீரத்திலே நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே, சாரத்திலே மிகு சாத்திரங்கண்டு தருவதிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, பாரத நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. வன்மையிலே உள்ள திண்மையிலே, வன்மையிலே உள்ள திண்மையிலே, மன தன்மையிலே மதிதுண்மையிலே, உண்மையிலே தவறாத புலவர் உணர்வினிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, பாரத நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, பாரத நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பேரு டாக்டர் நிஷா. விஐடி பல்கலைக்கழகத்தில் கால்நடை மருத்துவர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பணியாற்றுகிறேன். கொரோனா எனும் கொள்ளை நோயின் தாக்கம் சற்றே தணிந்திருக்கும் போதிலும் பிரிட்டன் மற்றும் தென்னாப்பிரிக்கா நாடுகளிலிருந்து புதிதாக உருமாறி வந்திருக்கும் கொரோனா வைரஸ்களால் அடுத்த நோய் அலையை வருமோ என்னும் அச்சம் சூழ்ந்துள்ளது. ஆகவே பொதுமக்களாகிய நாம் பொறுப்புடனும் சமூக இடைவெளியை கடைபிடித்தும் வாழ்தல் அவசியமாகும். பறவை காய்ச்சல் இப்படியான குழப்பத்திற்கிடையில் வந்திருக்கும் புதிய பீதி H5N1 வைரஸ் தொற்று. இது ஏவியன் ஃப்ளூ, இன்ஃப்ளூயன்சா ஏ, பறவை காய்ச்சல் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றது. ஆண்டுதோறும் பறவை காய்ச்சல் ஆங்காங்கே பறவை பாதிப்பு ஏற்படுவதை கேள்விப்பட்டிருப்போம். பறவை காய்ச்சல் என்பது பொதுவாக பறவைகளை தாக்குகின்ற ஒரு தொற்று நோயாகும். பறவைகளின் வயிற்றில் இந்த வைரஸ்கள் பொதுவாக காணப்பட்டாலும் சில பறவைகளிடமே இந்த வைரஸ்கள் மிகப்பெரிய நோயாக உருவெடுக்கின்றது.
வீட்டுப் பறவைகள் அல்லது வியாபார நோக்கத்துடன் வளர்க்கப்படும் பறவைகளுடைய கூடுதல் தாக்கத்தை வழிகாட்டும் வகையிலான தொற்று நோயாக இந்த வைரஸ் பரவுகிறது. மேற்கூறிய பறவை சார்ந்த வைரஸ்கள் மனிதரை பொதுவாக பாதிப்பதில்லை. இன்னும் 1997 ஆண்டிலிருந்து பண்ணை வைத்திருப்போர் போன்ற பறவைகளுடன் நேரடி தொடர்பில் இருப்பவர்களை பாதிக்க அல்லது பரவ தொடங்கியுள்ளது. தற்போதைய நிலை தற்போது ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இமாச்சல் பிரதேச பகுதிகளில் வாத்துக்களிடையே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து இடம்பெயர்ந்து வரும் பறவைகளின் வெளியேற்றும் கழிவுகள் மூலம் வைரஸ்கள் காற்றிலும் நீரிலும் மண்ணிலும் கலக்கின்றன. இதன் மூலம் அந்தந்த பகுதிகளில் வாழும் பறவைகளுக்கும் சிறிய வகை விலங்கினங்களுக்கும் இது பரவ வாய்ப்புள்ளது. தற்போது கொரோனாவின் தன்மை மாறியிருப்பது போல இந்த H5N1 வைரஸ் கொரோனாவை விட அதிகமாக ஒரு மாற்றம் அடையக்கூடியது. ஆனால் கொரோனா போல மனிதனிடத்தில் இருந்து இன்னொரு மனிதனுக்கு பரவாது. இந்தியாவில் 2006 முதலே நாம் கேள்விப்பட்டு வரும் இந்த பறவை காய்ச்சல் இதுவரை 25 முறை கோழிகளையும் இதர பிற பறவை இனங்களையும் தாக்கி இருக்கின்றது. பறவைகளின் செரிமான மண்டலத்தை மட்டும் தாக்கும் இந்த ஏவியன் வைரஸ் மனிதனுக்கு தொற்றினால் மிக மோசமான சுவாச மண்டலத்தை பாதிப்பை உருவாக்கி உயிரிழப்பை ஏற்படுத்தும் என்று அறியப்பட்டுள்ளது. கோழி இறைச்சி, முட்டை சாப்பிடலாமா? கூட்டமாக வளர்க்கப்படும் பறவைகளில் ஒரு பறவைக்கு இதுபோன்ற பாதிப்பு ஏற்பட்டாலும் அப்பறவையின் உமிழ்நீர், இறக்கை மற்றும் அவை வெளியேற்றும் கழிவுகள் வழியாக வைரஸ் வெளியேறப்பட்டு அடுத்தடுத்த பறவைகளுக்கும் தொற்று பரவும் வாய்ப்பு அதிகம். இந்த வகையை தொற்று வேகமாக பரவுவதால் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பறவைகளுக்கு சிகிச்சை அளித்து குணப்படுத்துவது என்பது சாத்தியமில்லாமல் போகிறது. எனவேதான் பறவை காய்ச்சல் பரவும் காலங்களில் தொற்று ஏற்பட்ட பறவைகளையும் அவற்றுடன் சேர்ந்து வாழும் பிற பறவைகளையும் கொன்று விடுகின்றோம். ஆனால் நன்கு வேக வைத்த சமைத்த கோழி இறைச்சி மற்றும் முட்டையை தாராளமாக சாப்பிடலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இந்தியாவில் சில மாநிலங்களில் பரவி வரும் பறவை காய்ச்சல் நோய்க்கு தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பின்வரும் செயல்முறைகள் அறிவுறுத்தப்படுகின்றன. இறைச்சி கடைகளில் கோழி கூண்டுகளை தொடர்வோர் தொடாதவாறு தூரத்தில் வைக்க வேண்டும். அதிக எண்ணிக்கையில் கூண்டுகளில் பறவைகளை அடைத்து வைக்கக்கூடாது. கோழிகள் அடைத்து வைத்த கூண்டுகளை தினமும் இருமுறை கிருமிநாசினிகள் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். இறைச்சி வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர்கள் கண்டிப்பாக தலைக்கவசம், முகக்கவசம் மற்றும் கையுறைகளையே அணிய வேண்டும். அவ்வப்போது கிருமிநாசினி கொண்டு கைகளை சுத்தம் செய்ய வேண்டும். பறவைகளின் எச்சம் மற்றும் கழிவுகளை 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை சுத்தம் செய்ய வேண்டும். 1 மணி நேரத்துக்கு 3க்கும் மேற்பட்ட பறவைகள் திடீரென்று இறந்தால் இறைச்சி கடை உரிமையாளர்கள் அது குறித்து உடனடியாக மாநகராட்சி தொடர்புடைய சுகாதார ஆய்வாளருக்கு தெரிவிக்க வேண்டும். இறந்த பறவைகள் அல்லாது நோய்வாய்ப்பட்ட பறவைகளின் இறைச்சியை எக்காரணம் கொண்டு விற்கக்கூடாது. இறந்த பறவைகள் மீது சுண்ணாம்பு மற்றும் கிருமிநாசினி தெளித்து முறையாக குழி தோண்டி புதைக்க வேண்டும். நாம் உணர வேண்டியவை சுற்றுச்சூழல் மாசு, இயற்கை சீற்றங்கள், நீர்நிலை ஆக்கிரமிப்பு மற்றும் பராமரிப்பின்மை, காடழிப்பு, மனிதன வாழ்விட விஸ்தரிப்பு மற்றும் இவற்றால் நடக்கும் பூலோக மாற்றங்கள் தான். இது போன்ற அடுத்தடுத்து விலங்கோடி பரவும் நோய்கள் அதிகமாக ஏற்படுவதற்கு காரணமாகிறது என்பதே கசப்பான உண்மை. இயற்கையை எந்த அளவுக்கு நமது விருப்பத்தின் பெயரில் நாம் மாற்றி அமைக்க நினைக்கிறோமோ அந்த இயற்கையுடைய எதிர்மறை செயல்தான் இந்த விலங்கு வழியாக வரும் நோய்கள். எனவே இயற்கையுடன் இணைந்து நாம் வாழ்வியலை மாற்ற முரண்படுவோம். இதுபோன்ற கொள்ளை நோய்களை நம்ம அடுத்த தலைமுறையை காணாமல் இருப்பதற்கு இப்போ உலகை பேணி காப்போம். நன்றி, வணக்கம். My Bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. Hello VIT, you are listening to VIT Community Radio 90.8. And welcome to the brand new episode of My Bookshop, which introduces you to a program where we review some best-selling must-readable books. And we would like to inculcate a reading habit to our listeners, and by reviewing these best-selling books on our show, we wish to open the world of books to you all. Hello listeners.
listeners, you're listening to VIT Community Radio 90.8. This is Anne, and I welcome you all to a brand new episode of My Bookshop. For today's episode, I'm reviewing the books A Rose for Emily by William Faulkner and This Boy's Life by Tobias Wolff. Talking more about A Rose for Emily. The story is divided into 5 sections. In section 1, the narrator recalls the time of Emily Grierson's death and how the entire town attended her funeral in her home, which no stranger had entered for more than 10 years. In a once elegant upscale neighborhood, Emily's house is the last vestige of the grandeur of a lost era. Colonel Sartoris, the town's previous mayor, had suspended Emily's tax responsibilities to the town after her father's death, justifying the action by claiming that Mr. Grierson had once lent the community as a significant sum. As new town leaders take over, they make unsuccessful attempts to get Emily to resume payments. When members of the board of aldermen pay her a visit in the dusty and antiquated parlor, Emily reasserts the fact that she is not required to pay taxes in Jefferson and that the officials should talk to Colonel Sartoris about the matter. However, at that point, he has been dead for almost a decade. She asks her servant Tobe to show the men out. In section 2, the narrator describes a time 30 years earlier when Emily raises another official inquiry on behalf of the town leaders, when the townspeople detect a powerful odor emanating from her property. Her father has just died, and Emily has been abandoned by the man whom the townsfolk believed Emily was to marry. As complaints mount, Judge Stevens, the mayor at the time, decides to have lime sprinkled along the foundation of the Grierson home in the middle of the night. Within a couple of weeks, the odor subsides, but the townspeople begin to pity the increasingly reclusive Emily, remembering how her great-aunt had succumbed to insanity. The townspeople have always believed that the Griersons thought too highly of themselves, with Emily's father driving off the many suitors deemed not good enough to marry his daughter. With no offer of marriage in sight, Emily is still single by the time she turns 30. The day after Mr. Grierson's death, the women of the town call on Emily to offer their condolences. Meeting them at the door, Emily states that her father is not dead, a charade that she keeps up for 3 days. She finally turns her father's body over for burial. In section 3, the narrator describes a long illness that Emily suffers after this incident. The summer after her father's death, the town contracts workers to pave the sidewalks, and a construction company under the direction of a northerner, Homer Barron, is awarded the job. Homer soon becomes a popular figure in town and is seen taking Emily on buggy rides on Sunday afternoons, which scandalizes the town and increases the condescension and pity they have for Emily. They feel that she is forgetting her family pride and becoming involved with a man beneath her station. As the affair continues and Emily's reputation is further compromised, she goes to the drugstore to purchase arsenic, a powerful poison. She is required by law to reveal how well she used the arsenic. She offers no explanation, and the package arrives at her house labeled for rats. In section 4, the narrator describes the fear that some of the townspeople have that Emily will use the poison to kill herself. Her potential marriage to Homer seems increasingly unlikely despite their continued Sunday ritual. The more outraged women of the town insist that the Baptist minister talk with Emily. After his visit, he never speaks of what happened and swears that he will never go back. So the minister's wife writes to Emily's 2 cousins in Alabama, who arrive for an extended stay. Because Emily orders a silver toilet set monogrammed with Homer's initials, talk of the couple's marriage resumes. Homer, absent from town, is believed to be preparing for Emily's move to the north or avoiding Emily's intrusive relatives. After the cousins' departure, Homer enters the Griers' home one evening and then is never seen again. Holed up in the house, Emily grows plump and gray. Despite the occasional lessons she gives in china painting,
her door remains closed to outsiders in what becomes an annual ritual. Emily refuses to acknowledge the tax bill. She eventually closes up the top floor of the house. Except for the occasional glimpse of her in the window, nothing is heard from her until her death at age 74. Only the servant is seen going in and out of the house. In section 5, the narrator describes what happens after Emily dies. Emily's body is laid out in the parlor, and the women, town elders, and 2 cousins attend the service. After some time has passed, the door to a sealed upstairs room that had not been opened in 40 years is broken down by the townspeople. The room is frozen in time with the items for an upcoming wedding and a man's suit laid out. Homer Barron's body is stretched on the bed as well, in an advanced state of decay. The onlookers then notice the indentation of a head in the pillow beside Homer's body and a long strand of Emily's grey hair on the pillow. That's all about the summary of the book. Now I'll tell you about the author of the book, William Faulkner. He was an American writer and Nobel Prize laureate from Oxford, Mississippi. Faulkner wrote novels, short stories, a play, poetry, essays, and screenplays. He is primarily known for his novels and short stories set in the fictional Yokno-Patawpah County, based on Lafayette County, Mississippi, where he spent most of his life. Faulkner is one of the most important writers in American literature generally and Southern literature specifically. Though his work was published as early as 1919 and largely during the 1920s and 1930s, Faulkner was relatively unknown until receiving the 1949 Nobel Prize in Literature. 2 of his works, A Fable and his last novel, The Rivers, won the Pulitzer Prize for Fiction. In 1998, the Modern Library ranked his 1929 novel, The Sound and the Fury, 6th on its list of the 100 best English language novels of the 20th century. Also on the list were As I Lay Dying and Light in August. Absalom, Absalom is often included on similar lists. Faulkner was awarded the 1949 Nobel Prize for Literature for his powerful and artistically unique contribution to the modern American novel. It was awarded at the following year's banquet along with the 1950 prize to Bertrand Russell. Faulkner detested the fame and glory that resulted from his recognition. His aversion was so great that his 17-year-old daughter learned of the Nobel Prize only when she was called to the principal's office during the school day. He donated part of his Nobel money to establish a fund to support and encourage new fiction writers, eventually resulting in the PEN or Faulkner Award for Fiction, and donated another part to a local Oxford bank, establishing a scholarship fund to help educate African American teachers at Rust College in nearby Holly Springs, Mississippi. The government of France made Faulkner a Chevalier de la Légion d'Honneur in 1951. Faulkner was awarded 2 Pulitzer Prizes for what are considered minor novels. His 1954 novel, A Fable, which took the Pulitzer in 1955, and the 1962 novel, The Rivers, which was posthumously awarded the Pulitzer in 1963. He also won the U.S. National Book Award twice for collected stories in 1951 and A Fable in 1955. In 1946, he was one of 3 finalists for the first Ellery Quinn Mystery Magazine Award and placed second to Ria Galati. Now moving to the theme of the book. Tradition versus change could be the theme of the book. Through the mysterious figure of Emily Grierson, Faulkner conveys a struggle that comes from trying to maintain tradition in the face of widespread radical change. Jefferson is at a crossroads, embracing a modern, more commercial future while still perched on the edge of the past. From the faded glory of the Grierson home to the town cemetery where anonymous Civil War soldiers have been laid to rest. Emily herself is a tradition, steadfastly staying the same over the years despite many changes in her community. She is in many ways a mixed blessing. As a living monument to the past, she represents the traditions that people wish to respect and honor. However, she is also a burden and entirely cut off from the outside world
nursing eccentricities that others cannot understand. Emily lives in a timeless vacuum and world of her own making, refusing to have metallic numbers affixed to the side of her house when the town receives modern mail service. She is out of touch with the reality that constantly threatens to break through her carefully sealed perimeters. Garages and cotton gins have replaced the grand antebellum homes. The aldermen try to break with the unofficial agreement about taxes once forged between Colonel Sartoris and Emily. This new and younger generation of leaders brings in Homer's company to pave the sidewalks. Although Jefferson still highly regards traditional notions of honor and reputation, the narrator is critical of the old men in their Confederate uniforms who gather for Emily's funeral. For them, as for her, time is relative. The past is not a faint glimmer, but an ever-present idealist realm. Emily's macabre bridal chamber, an extreme attempt to stop time and prevent change, although doing so comes at the expense of human life. Another possible theme is the power of death. Death hangs over a rose for Emily from the narrator's mention of Emily's death at the beginning of the story through the description of Emily's death-haunted life to the foundering of tradition in the face of modern changes. In every case, death prevails over every attempt to master it. Emily, a fixture in the community, gives in to death slowly. The narrator compares her to a drowned woman, a bloated and pale figure left too long in the water. In the same description, he refers to her small, spare skeleton. She is practically dead on her feet. Emily stands as an emblem of the Old South, a grand lady whose respectability and charm rapidly declined through the years, much like the outdated sensibilities the Gryersons represent. The death of the old social order will prevail despite many townspeople's attempts to stay true to the old ways. Emily attempts to exert power over death by denying the fact of death itself. Her bizarre relationship to the dead bodies of the men she has loved, her necrophilia, is revealed first when her father dies. Unable to admit that he has died, Emily clings to the controlling paternal figure whose denial and control became the only yet extreme form of love she knew. She gives up his body only reluctantly. When Homer dies, Emily refuses to acknowledge it once again, although this time she herself was responsible for bringing about the death. In killing Homer, she was able to keep him near her. However, Homer's lifelessness rendered him permanently distant. Emily and Homer's grotesque marriage reveals Emily's disturbing attempt to fuse life and death. However, death ultimately triumphs. So I think this is enough for this book. Now let me move on to the second book of today's episode, This Boy's Life. In 1955, Toby Wolfe and his mother are on their way to Utah to make their fortune by mining uranium. While in Utah, Toby changes his name to Jack in honor of the author Jack London, and also to remove himself from his father, who abandoned Jack and his mother shortly after Jack was born. Jack's father is now living in Connecticut with Jack's brother Jeffrey, a student at Princeton, and is married to a millionairess. Jack shares an intimate closeness with his mother, who, because of her own abusive childhood, habitually involves herself with violent and volatile men. First, there is Roy, Rosemary's second husband, who follows Rosemary and Jack from Florida to Utah. When Roy leaves them, Rosemary moves with Jack to Seattle, where she meets Dwight, who seems harmless until Jack moves to Chinook to live with him, where Dwight reveals himself to be cruel and petty. Dwight criticizes and berates Jack for real and imagined flaws, and his rants are constantly at the forefront of Jack's mind. Dwight assigns Jack chores for no reason other than to exhibit his power and control over the household. Dwight also forces Jack to deliver newspapers and takes the money Jack earns for himself. The only time Dwight expresses a genuine interest in Jack is when he teaches Jack how to fight. Dwight is excited by Jack's display of aggression, especially because it will be directed against Arthur Gale, a notorious sissy who has a short-lived friendship with Jack. Jack takes refuge in his unusually vivid imagination.
Dwight's abuse and Jack's own general unhappiness in Chinook only fuel Jack's fantasies. Jack longs to escape from Chinook so that he can recreate himself, but he can only live the life he wants for himself in his own mind. Jack essentially creates his own reality, as is evidenced when he forges ecstatic letters of praise for his application to private boarding schools. In school, Jack tends to run with a dangerous crowd, often getting into trouble with the authorities, but in his applications to private schools, Jack writes that he is an A student, star athlete, and good citizen. Jack is obsessed with the idea of himself as a virtuous and gifted young man, and has no trouble believing his dad lies are the truth. Jack has many dreams of running away, but he never succeeds in actualizing them. Jack's first real attempt at running away involves a plan to flee to Alaska with Arthur. Jack plans to make his getaway after a Boy Scout meeting in another town, but he ends up befriending a group of boys from another troop, distancing himself from Arthur and being conned out of all his money. Later, Jack tries to take refuge with his older brother Jeffrey at Princeton, but this plan goes away when Jack is caught forging a bank check. Jack finally gets the opportunity to leave Chinook and start anew when he is accepted to the elite Hill School. Mr. Howard, an alumnus of Hill, interviews Jack and serves as Jack's mentor. Later, when Mr. Howard and his wife have Jack fitted for a new wardrobe, Jack is warmed by their attention and affection, which he has experienced very little of at home. Before Jack leaves home for Hill and Rosemary leaves Dwight after Dwight shows Jack in front of her, Rosemary arranges for Jack to live temporarily with his friend Chuck Bolger. Although Jack promises his mother that he will be on his best behavior while at the Bolgers, he breaks his promise and is caught stealing from gasoline from the nearby Welch farm. Jack feels terrible about stealing from the Welches but cannot bring himself to apologize, which infuriates Mr. Bolger. Mr. Bolger arranges for Jack to work at the Welch farm, but the Welches refuse Jack's help. Meanwhile, Chuck Bolger is about to be arrested for the statutory rape of a girl named Tina Flood, who is pregnant, possibly by him. The sheriff offers to excuse Chuck if he marries Tina, but Chuck refuses. Chuck is on the verge of being sent to jail when he is rescued by another of the defendants, Huff, who agrees to marry Tina in his place. The summer before Jack is due to begin at Hill, he goes to stay with his father in California to spend some time with his father and his brother. Immediately after Jack arrives, however, his father leaves for Las Vegas with his girlfriend. When Jack's father returns, he is arrested and later committed to a sanitarium, where he remains for the rest of the summer. Not surprisingly, Jack cannot make the grades that Hill demands and is expelled midway through his senior year. After he is expelled from school, Jack joins the army and serves in the Vietnam War. Now, let me tell you about the author of the book. Tobias Wolff is an American author. He is known for his memoirs, particularly This Boy's Life, and his short stories. He has also written 2 novels. Wolff was born in 1945 in Birmingham, Alabama, the son of Rosemary and Arthur Samuels Wolff, an aeronautical engineer. Wolff's father was from a Jewish background, though Wolff did not discover that until he was an adult. After attending Concord High School in Concord, Washington, Wolff applied to and was accepted by the Hill School under the self-embellished name Tobias Jonathan von Ansel Wolff III. He was later expelled. He served in the U.S. Army during the Vietnam War era. He holds a first-class honors degree in English from Hertford College, Oxford, and an MA from Stanford University. In 1975, he was awarded a Wallace Stegner Fellowship in Creative Writing at Stanford. Wolff is the Ward W. and Priscilla B. Woods Professor in the School of Humanities and Sciences at Stanford University, where he has taught classes in English and creative writing since 1997. He also served as the director of the creative writing program at Stanford from 2000 to 2002. Prior to his current appointment at Stanford, Wolff taught at Syracuse University from 1980 to 1997. While at Syracuse, he served on the faculty with Raymond Carver and was an instructor in the graduate writing program. Authors who worked with Wolff
while there were students at Syracuse include J. McIlroy, Tom Perrotta, George Saunders, Alice Sebald, William Tester, Paul Greiner, Ken Garcia, and Paul Watkins. Woolf is best known for his work in two genres, the short story and the memoir. His first short story collection, In the Garden of the North American Martyrs, was published in 1981. The collection was well received and several of its stories have since reappeared in a number of anthologies. Its publication coincided with a period in which several American authors who worked almost exclusively in the short story form were receiving wider recognition. As writers like Woolf, Raymond Carver, and Anton Dubus became better known, many proclaimed that the United States was in the midst of a renaissance of the short story. Now moving on to the theme of the book. Desire and desperation for self-revelation could be the theme of this book. Often the lies that Jack tells seem all too real to him, and he even goes so far as to adopt some of them as the actual truth. The staunch faith in his own lies can also be read as Jack's belief in himself, for despite his poor grades and record, Jack is convinced that he is actually a member of the elite. This belief is especially powerful when Jack forges letters of recommendation from his teachers, all of which are full of ebullient, exaggerated praise that Jack thinks of as true and honest. Jack studies a book called The Status Seekers that instructs him on how he can betray his origins and infiltrate the upper class. Jack wants to leave home not only because he is unhappy there, but also because he yearns for the opportunity to recreate in a place where he does not have a tarnished reputation. He does not believe that he is the thief and liar that Dwight claims he is, but that he is a good-hearted boy pushed by circumstances to do what he needs to escape. Escapism versus imagination could be the another possible theme of this book. Throughout the novel, Jack uses his imagination as a place of refuge which is otherwise absent from his unhappy domestic life. During his years in Chinook, Jack wants nothing more than to escape from Dwight's authority and from the preconceived notions that people there have developed of him. Jack's actual attempts to run away are unsuccessful, so he frequently retreats into figurative escapes where imagines a better life for himself. For example, when Jack cannot go to Paris as he had hoped, he envisions himself among the city's cobbled streets, green roofs, and cafes. Similarly, Jack imagines that the successful-looking men who pass him on the street are his father coming to greet him. Jack uses his imaginative fantasies as a vehicle to escape from the misery of his home life, and it is because of these fantasies that he is able to endure. In this book, Jack Wolf is my favorite character. It is difficult to imagine not feeling at least some sympathy for the young narrator of this boy's life, a vibrant protagonist who refuses to surrender his belief in himself and his future despite a turbulent adolescence. Jack relies on his imagination to escape from the grim circumstances of his childhood, which is riddled with domestic violence, alcohol abuse, criminal activity, and emotional neglect. As a coping mechanism, Jack pays little attention to how he is perceived and instead imagines himself wherever he wants to be, free of the restraints placed on him in real life. Jack's imagination is what drives him to overcome the adversity he must endure at home, especially at the hands of Dwight. Sometimes, however, Jack is overcome by the power of his fantasies and is convinced that they are even more real than reality. For example, when Jack forges letters of recommendation from his teachers, he is fully aware that he is writing lies, but to him, they seem more real than the facts, unveiling the core of virtuosity and intellect that Jack believes are inside of him. Whichever school Jack attends, he has a knack for befriending the school's most notorious troublemakers. Jack possesses a strong sense of self and refuses to allow anyone else, especially Dwight, to define him. But he cannot help but be influenced by his delinquent friends to drink, steal, and generally wreak havoc. At heart, Jack remains a kind person and is especially caring and compassionate towards his mother. Jack's relationship with his mother is complicated and intimate, and it is not unusual for him
to sometimes act as her parent, comforting her when she is sad and offering her guidance. In this way, Jack is more mature than most boys of his age and feels he must accept responsibility even for situations and events that he could not have control, such as his father's abandonment of the family. The sense of responsibility and duty manifests itself, and Jack has a deep sense of guilt, which plagues him throughout his youth. As a young boy especially, Jack feels inadequate and unworthy of any good fortune that presents itself to him. However, as he grows older, Jack realizes that he deserves more than the meager attention and care he is given. So that's all about this book. With this, I would like to wind up today's episode. Hope you people all enjoyed. We shall meet again with another 2 lovely books picked up from my bookshop. Till then, this is Anne signing off from VIT Community Radio 90.8. Stay tuned. So I guess this is enough for today's episode. Next week again we'll catch you up with another 2 interesting lovely books picked up from my bookshop. Meet you guys next week. Till then, bye and take care. So this is Anne signing off. And this is Sanjana signing off as well. From VIT Community Radio 90.8. My bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe and, of course, through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. How better to kickstart our pilot show by beginning by venturing into our very own India. You know how they say, think globally, act locally? Maybe that's not apt to this show, but guys, whatever, let's just start. I've traveled to a few places to begin with, so I thought to get a better aesthetic sense of it for you and for me through the broadcast, let's begin, or let's say, let's commence by the places which I have been to. Let's travel away to Rameshwaram. As soon as I told my friends this, that I am going to Rameshwaram, all their reactions were, you're a Muslim and that's a temple city. How does it go? Well, that's not it, guys. There is much more to the place than that. Of course, it's a great pilgrimage place, and you have hundreds of devotees just flooding in, and especially during Diwali. Let's say it's a cleaner version of Varanasi. Before we begin with the religious aspect, let's explore why it is definitely a place worthwhile to be. Of course, you have the confluence of Bay of Bengal and Indian Ocean. You have the Adams Bridge, or let's call it the Ram Setu Bridge, which links Sri Lanka and India. One should not be asking how to go, where to stay, or what to eat in Rameshwaram, but they should ask what to do. Yes guys, why is this a famous tourist destination? Of course, let's begin by describing the Pamban Bridge. So the Pamban Bridge is a phenomena that connects the Rameshwaram island to the entire India, as I stated below. Now, the speciality of the bridge is it serves so many transports. It serves the ship, the train, and of course the other land vehicles. So what happens, there are 2 aspects of the bridge. One where the land vehicles can pass, and the other where the train passes. And soon as the train passes, the bridge opens up to the ship. And as you guys stand above the Pamban Bridge, you see the beautiful view. You see the fisherman's village all across the coast. And if you observe even for a moment, you could witness their lifestyle. So guys, Pamban Bridge is definitely a place you have to be to. Now the next thing about Rameshwaram, the ghost town. Now this sounds scary as you hear it, and probably it has few spooky ideas here and there, but I know, not really. Car or your cab cannot go. But of course they have hired a van. The van goes into the interiors of the strip where Dhanushkodi lies. What's so special about this ghost town? And is it really haunted?
Dhanushkodi is a place that has been ruined by the cyclone of 1964. And if you visit there, you would see broken churches, broken memorials, broken temples, broken town halls, and of course, you would see ruined railway stations. That's how harsh the cyclone was of 1964. You could see how developed the place was once you visit there. You would see the ruins which are present still today, and the structure that has been built has withstood so much of catastrophe over the years. Dhanushkodi was an important port before it was ruined. And this was an important port because right now, if you see, all the ships which come from the east of the world, East Asia in specific, they have to travel all the way around Sri Lanka to reach India. But when Dhanushkodi was there, that was not necessary. It was the port that connected India to the rest of the world. But after the 1964 cyclone, everything was ruined. And it's beautiful to see the civilization still standing with half of the buildings collapsed. Now you guys must be wondering, what about the tsunami of 2004? Well guys, I must say Rameshwaram was a very lucky place. And of course the devotees would call it's a blessed place. Because Sri Lanka blocks the Rameshwaram strip. Thus Sri Lanka got the impact of the tsunami of 2004. So guys, Dhanushkodi is definitely a place that you have to visit. And it's also special because it has a Bay of Bengal on one side of the strip and Indian Ocean on the other side of the strip. You have two huge water bodies meeting at the same place. Of course, you can go there and play on the beach, but that is not the purpose of the place. The purpose is to see the calamity of the cyclone of 1964. And there are beaches all over Rameshwaram, so you do not have to worry. Now the next most important place, the Adams Bridge, or let's call it the Ram Setu, as the legend calls it. Now if you go to Google Map, you can see the actual remains of the bridge. And guys, if you want to go and see the bridge, you have to walk away from Dhanushkodi. Dhanushkodi itself is the tip of Rameshwaram. Then imagine a narrow strip goes past it, and that is where your Ram Setu lies. Most of the times during the monsoons or during any depressions in the ocean, that area is blocked and not allowed for the tourists. But if you have all the time and if the weather is lovely, you can always take a stroll. It's a long walk, about 2 kilometers, and you would be there at the edge of Rameshwaram, or let's say the edge of India, where it connects or leads to Sri Lanka. And how can I forget not to highlight the shallow beaches all around Rameshwaram? This is definitely not something to miss. It's actually pretty private. It's not on the travel guide that you would see. When we had entered Rameshwaram, you see shallow beaches as you enter. Now these shallow beaches, why are they so special? Well guys, you can almost go into the horizon of the ocean. There would be rocks that are till the brim of the water, and the sand is white and it's beautiful. And of course, there's nobody out there. So you will have a brilliant time. All you have to do is hop onto the rocks between the beaches and you could go any depth of the ocean and into the horizon. Beaches of Rameshwaram and it's not, so you have to explore yourself. So guys, this was it about Rameshwaram. Do visit this incredible place, one of the most beautiful treasure coves. This is the closest you'll get to nature, geographical phenomena. With this, we come to the show. This was the start to our weekly series, Travel Bonanza. I hope you enjoyed exploring along. So guys, next week, same time, but now, different place. This was Travel Bonanza with your host, Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. It's story time. In VIT Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University.
Title of the story, Padma. A land traditionally endued with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller. The beginning of 1980s was a period in South India, especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified, and God said, "Let there be light," and there was light. While some claimed that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary. The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely. It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic moustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful, with a movie song from the Tamil movie Padinaru Vaidinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav, with what? Removing the cigarettes from his mouth. Mohan, should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav, but I told you that I have very little knowledge about mantras. Did I not? Aji, so you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied. Raghav, okay then, let's give a try. But only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Raktarashas, a bloodthirsty evil spirit. The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma. Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom. No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain. The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the Raktarashas from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village. Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Nadraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Nadraj was the matchmaker for Padma. When the story of the Raktarashas reached the 3 friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. 3 friends were in dire need of money. Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike and Aji wanted to buy a costly gift to impress his lady love. Aji said, merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it? Mohan, Raghav's grandfather was a well-known Vaidyar and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav, oh, that old man. It's all gone with him. Aji, gone? No, it still exists in you. Raghav, me? Aji, yes, you. My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail. Raghav, but that's not all. Mohan, I have several experiences of witnessing tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you? Before Raghav could complete, Aji interrupted. Aji, the appearance, that's your ancestral gift. Raghav, okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me. Mohan, Raghav na,
Wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Thanthai Periyar. The conversation came to a halt. All the three lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening. That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl, for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up. A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it. He decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert Tantri was sent to the landlord with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the Tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The three boarded a bus to a particular destination in the village from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered, "I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me." Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav, probably because she had had enough experience with Tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma. Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently, and in the peak of her fits she bit her arm close to the elbow along with her garment. Immediately blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars, which must have been the result of the beatings she received from the earlier Tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back, Raghav sat before the holy fire and started chanting few mantras as Tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead. Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes, Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two. The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react. She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason. Probably this feeling must have stopped Raghav from proceeding further. With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?" For which Padma gave a loud cry, "No." Not able to witness the scene, Padma's mother left the place with panic, followed by her father. Second expanded to minutes, and minutes to hours. In another couple of hours it would be dawn. The voice of Padma became faint. She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, "No, no." Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadres after a meeting. Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead
and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded. She cried with a sweet voice, "Please, leave me." Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice only when the required amount gets collected. Now the drop fell. "I am normal. I don't have any illness," Padma said in a soft voice. Raghav, "But you?" "Padma, can you help me?" Before Raghav could give an answer, Padma continued, "I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian army. He'll be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me." "Raghav, you tortured yourself by biting?" Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind her blood-sucking act. Raghav was stunned. Padma continued, "I know you are not a tantri." Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup hasn't deceived him. "You never uttered a correct mantra." Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued, "My parents will not let me out of the house." Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views. Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim. Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the tantri for her love. Padma carefully stood up, stretched her hand towards the picture of goddess Lakshmi, and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. "Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man, please?" Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out. Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma. Holding the paper in one arm and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, "Can you do us a favor?" Padma looked at Raghav with an expression that signaled proceed. "Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake?" Hearing this, like streams of water in a dry place, Padma's lips started to smile after a long time. "Padma, don't worry, you will get your reward." The word was kept. Years passed, and today Padma and Chandran are happy with their children and grandchildren. Today, as the opinion of women is being sought by their parents for all the factors that concern their life, the cases of women possessed by evil spirit in the society has declined. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பேரு டாக்டர் நிஷா. விஐடி பல்கலைக்கழகத்தில் கால்நடை மருத்துவர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பணியாற்றுகிறேன். கொரோனா எனும் கொள்ளை நோயின் தாக்கம் சற்றே தணிந்திருக்கும் போதிலும் பிரிட்டன் மற்றும் தென்னாப்பிரிக்கா நாடுகளில் இருந்து புதிதாக உருமாறி வந்திருக்கும் கொரோனா வைரஸ்களால் அடுத்த நோயாளியை வருமோ என்னும் அச்சம் சூழ்ந்துள்ளது. ஆகவே பொதுமக்களாகிய நாம் பொறுப்புடனும் சமூக இடைவெளியை கடைபிடித்தும் வாழ்தல் அவசியமாகும். பறவை காய்ச்சல் இப்படியான குழப்பத்திற்கிடையில் வந்திருக்கும் புதிய பீதி H5N1 வைரஸ் தொற்று.
இது ஏவியன் ஃப்ளூ, இன்ஃபுளுன்சா ஏ, பறவை காய்ச்சல் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றது. ஆண்டுதோறும் பறவை காய்ச்சல் ஆங்காங்கே பறவை பாதிப்பு ஏற்படுவதை கேள்விப்பட்டிருப்போம். பறவை காய்ச்சல் என்பது பொதுவாக பறவைகளை தாக்குகின்ற ஒரு தொற்று நோயாகும். பறவைகளின் வயிற்றில் இந்த வைரஸ்கள் பொதுவாக காணப்பட்டாலும் சில பறவைகளிடமே இந்த வைரஸ்கள் நிலத்தெரியும் நோயாக உருவெடுக்கின்றது. வீட்டுப் பறவைகள் அல்லது வியாபார நோக்கத்துடன் வளர்க்கப்படும் பறவைகளுடைய கூடுதல் தாக்கத்தை வழிகாட்டும் வகையிலான தொற்று நோயாக இந்த வைரஸ் பரவுகிறது. மேற்கூறிய பறவை சார்ந்த வைரஸ்கள் மனிதரை பொதுவாக பாதிப்பதில்லை. இன்னும் 1997 ஆண்டிலிருந்து பண்ணை வைத்திருப்போர் போன்ற பறவைகளுடன் நேரடி தொடர்பில் இருப்பவர்களை பாதிக்க அல்லது பரவ தொடங்கியுள்ளது. தற்போதைய நிலை தற்போது ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இமாச்சல் பிரதேச பகுதிகளில் வாத்துக்களிடையே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து இடம்பெயர்ந்து வரும் பறவைகளின் வெளியேற்றும் கழிவுகள் மூலம் வைரஸ்கள் காற்றிலும் நீரிலும் மண்ணிலும் கலக்கின்றன. இதன் மூலம் அந்தந்த பகுதிகளில் வாழும் பறவைகளுக்கும் சிறிய வகை விலங்கினங்களுக்கும் இது பரவ வாய்ப்புள்ளது. தற்போது கொரோனாவின் தன்மை மாறியிருப்பது போல இந்த H5N1 வைரஸ் கொரோனாவை விட அதிகமாக ஒரு மாற்றம் அடையக்கூடியது. ஆனால் கொரோனா போல மனிதனிடத்தில் இருந்து இன்னொரு மனிதனுக்கு பரவாது. இந்தியாவில் 2006 முதலே நாம் கேள்விப்பட்டு வரும் இந்த பறவை காய்ச்சல் இதுவரை 25 முறை கோழிகளையும் இதர பிற பறவை இனங்களையும் தாக்கி இருக்கின்றது. பறவைகளின் செரிமான மண்டலத்தை மட்டும் தாக்கும் இந்த ஏவியன் வைரஸ் மனிதனுக்கு தொற்றினால் மிக மோசமான சுவாச மண்டலத்தை பாதிப்பை உருவாக்கி உயிரிழப்பை ஏற்படுத்தும் என்று அறியப்பட்டுள்ளது. கோழி இறைச்சி, முட்டை சாப்பிடலாமா? கூட்டமாக வளர்க்கப்படும் பறவைகளில் ஒரு பறவைக்கு இதுபோன்ற பாதிப்பு ஏற்பட்டாலும் அப்பறவையின் உமிழ்நீர், இறக்கை மற்றும் அவை வெளியேற்றும் கழிவுகள் வழியாக வைரஸ் வெளியேறப்பட்டு அடுத்தடுத்த பறவைகளுக்கும் தொற்று பரவும் வாய்ப்பு அதிகம். இந்த வகையை தொற்று வேகமாக பரவுவதால் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பறவைகளுக்கு சிகிச்சை அளித்து குணப்படுத்துவதென்பது சாதமில்லாமல் போகிறது. எனவேதான் பறவை காய்ச்சல் பரவும் காலங்களில் தொற்று ஏற்பட்ட பறவைகளையும் அவற்றுடன் சேர்ந்து வாழும் பிற பறவைகளையும் கொன்று விடுகின்றோம். ஆனால் நன்கு வேக வைத்த சமைத்த கோழி இறைச்சி மற்றும் முட்டையை தாராளமாக சாப்பிடலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இந்தியாவில் சில மாநிலங்களில் பரவி வரும் பறவை காய்ச்சல் நோய்க்கு தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பின்வரும் செயல்முறைகள் அறிவுறுத்தப்படுகின்றன. இறைச்சி கடைகளில் கோழி கூண்டுகளை தொடர்வோர் தொடாதவாறு தூரத்தில் வைக்க வேண்டும். அதிக எண்ணிக்கையில் கூண்டுகளில் பறவைகளை அடைத்து வைக்கக்கூடாது. கோழிகள் அடைத்து வைத்த கூண்டுகளை தினமும் இருமுறை கிருமிநாசினிகள் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். இறைச்சி வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர்கள் கண்டிப்பாக தலைக்கவசம், முகக்கவசம் மற்றும் கையுறைகளையே அணிய வேண்டும். அவ்வப்போது கிருமிநாசினி கொண்டு கைகளை சுத்தம் செய்ய வேண்டும். பறவைகளின் எச்சம் மற்றும் கழிவுகளை 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை சுத்தம் செய்ய வேண்டும். 1 மணி நேரத்திற்கு 3க்கும் மேற்பட்ட பறவைகள் திடீரென்று இறந்தால் இறைச்சி கடை உரிமையாளர்கள் அது குறித்து உடனடியாக மாநகராட்சி தொடர்புடைய சுகாதார ஆய்வாளருக்கு தெரிவிக்க வேண்டும். இறந்த பறவைகள் அல்லாது நோய்வாய்ப்பட்ட பறவைகளின் இறைச்சியை எக்காரணம் கொண்டு விற்கக்கூடாது. இறந்த பறவைகள் மீது சுண்ணாம்பு மற்றும் கிருமிநாசினி தெளித்து முறையாக குழி தோண்டி புதைக்க வேண்டும். நாம் உணர வேண்டியவை: சுற்றுச்சூழல் மாசு, இயற்கை சீற்றங்கள், நீர்நிலை ஆக்கிரமிப்பு மற்றும் பராமரிப்பின்மை, காடழிப்பு, மனிதன வாழ்விட விஸ்தரிப்பு மற்றும் இவற்றால் நடக்கும் பூலோக மாற்றங்கள் தான். இது போன்ற அடுத்தடுத்து விலங்குவழி பரவும் நோய்கள் அதிகமாக ஏற்படுவதற்கு காரணமாகிறது என்பதே கசப்பமான உண்மை. இயற்கையை எந்த அளவுக்கு நமது விருப்பத்தின் பெயரில் நாம் மாற்றி அமைக்க நினைக்கிறோமோ அந்த இயற்கையுடைய எதிர்மறை செயல்தான் இந்த விலங்கு வழியாகி வரும் நோய்கள். எனவே இயற்கையுடன் இணைந்து நாம் வாழ்வியலை மாற்ற முரண்படுவோம். இதுபோன்ற கொள்ளை நோய்களில் நம்ம அடுத்த தலைமுறையை காணாமல் இருப்பதற்கு இப்போ உலகையை பேணிக் காப்போம். நன்றி, வணக்கம். Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM.
Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements and lecture formats delivered by eminent professors, researchers and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. In today's Noble Lectures, we to listen to the short lecture on rainwater conservation delivered by Professor Arun Kumar, VIT University. Today I am going to speak on the topic rainwater harvesting. What is rainwater harvesting? Rainwater harvesting is a technique used for collecting, storing and using for landscape irrigation and other uses. The rainwater is collected from various hard surfaces such as rooftops and other types of man-made above ground hard surfaces. This is an ancient practice which is currently growing in popularity throughout our communities due to interest in reducing the consumption of potable water. Why do we harvest rainwater? This is perhaps one of the most frequently asked questions as to why one should harvest rainwater. There are many reasons, but following are the important ones. To arrest the groundwater decline and augment groundwater table, to beneficiate water quality in aquifers, to conserve surface water runoff during monsoon, to reduce the soil erosion. Who can harvest the rainwater and from where they can do this? People who are planning for construction of houses, modification of houses and existing houses, etc. From rooftop of government buildings, institutions, hospitals, hotels, shopping malls, etc. From the rooftops and open areas, farmlands, public parks, playgrounds, etc. Paved and unpaved areas of layout city, town and villages. What are the basic components in rainwater harvesting? Rainwater system comes in all shapes and sizes, from simple catchment system under a downspout to large above and underground systems with complex filtration systems that can store thousands of gallons of water. Most rainwater collection systems are comprised of the following components. The first one is called as the catchment surface. Rooftops or other raised solid surface. The best catchment system have hard smooth surfaces such as metal roofs or concrete areas. The amount of water harvested depends on the quality and quantity of rainfall and the size of the surface and the slope of the catchment area. Gutters and downspouts, also known as the distribution systems that channel the water from the catchment area to a holding container such as barrel, cistern, planted area, etc. Leaf screens, a screen that removes or catches debris. Roof washers, a device that diverts the first flush of rain before it enters the storage tank. Most rainwater suppliers recommend that the first flush of water is diverted to an outside area of the storage system, since the catchment surface may accumulate bird droppings, debris and other pollution. Storage tanks. In general, the storage tank is the most expensive component of a rainwater harvesting system. There are numerous types and styles of storage tanks available. Storage can be above ground or underground. In general, the storage tank is the most expensive component of a rainwater harvesting system. There are numerous types and styles of storage tanks available. Storage can be above ground or underground. Storage containers can be made from galvanized steel, wood, concrete, clay, plastic, fiberglass, polyethylene, masonry, etc. Examples of above ground storage include cisterns, barrels, tanks, garage cans, above ground swimming pools, etc. Storage tank prices vary based on the different variables such as size, material and complexity. To exhibit the growth of algae, storage tank should be opaque and preferably placed away from the direct sunlight. The tank should also be placed close to the area of use and supply line to reduce the distance over which the water is delivered. Also consider the placing the storage at an elevated area to take the advantage of gravity flow. The tank should be always placed on a stable and level area to prevent it from leaning and possibly collapsing. Delivery systems. Gravity fed or pumped to the landscape or other end use areas. What are the advantages of rainwater harvesting? It makes use of the natural resources and reduces flooding, stormwater, runoff, erosion and contamination of surface water with pesticides, sediments, metals and fertilizers. It reduces the need for imported water, excellent source of water for landscape irrigation with no chemicals such as fluoride and chlorine,
and no dissolved salts and minerals from the soil. Home systems can be relatively simple to install and operate, which may reduce your water bill. Promotes both water and energy conservation. No filtration system required for landscape irrigation. What are the safety considerations to be made in this rainwater harvesting? Please make sure that children and pets do not climb on the storage systems, as they may accidentally fall into the storage tank. Storage tank should have locking lids and bars that keep the children and pets out. What is the effectiveness in this technology? The feasibility of rainwater harvesting in a particular locality is highly dependent upon the amount and intensity of rainfall. Basically, we know that the rainfall is unevenly distributed throughout the year, and the rainfall collection methods can serve as the only supplement source of household water. The viability of rainwater harvesting system is also a function of the quantity and quality of water available from other sources, household size and budget available. Likewise, the cost of physical and environmental degradation associated with the development of available alternative sources should be calculated and added to the economic analysis. Thank you. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Next, we are going to listen to the short lecture on traffic accident delivered by Professor Jagdish, VIT University. Road accidents in Tamil Nadu and steps to mitigate it. Road accidents are very common all over the world, but the quantum of jump in road accidents in India nowadays is very high. Therefore, every citizen should know how much the road accidents was increased for the past 15 years and what are the reasons how to mitigate it. If you see the National Crime Records Bureau in 2003, the number of persons lost their life is 1,39,091 persons in 4,40,042 accidents. Out of that total number of accidents, it is unfortunate to say Tamil Nadu has ranked first. It is not only ranked in 2013, for the past 10 years, the number of accidents and also the deaths in Tamil Nadu is highest. If you see in 2013, Tamil Nadu, the total number of accidents 67,757 and number of deaths 16,175. Its share with the national data is 15.4%. Uttar Pradesh ranked second with 24,478 deaths with 15,109. And Andhra Pradesh ranked third with 39,344 accidents with 14,966 deaths. And fourth, Maharashtra with 45,247 accidents with 13,936 deaths. In the total number of accidents, the maximum vehicles, the type of vehicle contributed for the accident is two-wheelers, followed by heavy vehicle, lorries. This is regarding the national statistics in 2013. Coming to Tamil Nadu, if you see for the past 20 years, the total number of fatal accidents increased by 122%. That is, it is in 1993 6,528. Now it was increased to 14,504. The number of people killed in the fatal accident was increased by 112%. That is 7,349 in 1993 to 15,563 in 2013. Similarly, grievous injuries has increased by 33% and number of persons injured is increased by 28% and minor injuries are increased by 146% and number of persons involved is increased by 154%. If you see overall total number of accidents in Tamil Nadu, it was increased by 90% and the total number of persons involved in the accident increased by 130%. This is the statistical scenario of accidents. If you see in Chennai city, especially the fatal accidents rate was increased by 116% for the past 16 years and the number of persons killed by 72% and total number of accidents also increased by 87% and total number of persons involved increased by 77%. The number of accidents based on
vehicles, type of vehicles. If you see the total various types of vehicles, two-wheelers caused major number of accidents, followed by light vehicles, car, jeep, taxi, and truck and lorry, then finally buses. This is the scenario of the vehicles caused the accident. This shows that two-wheelers, because two-wheelers are increased enormously, therefore it is one of the major source of causing accidents. And if you see the data, government vehicles and private buses, government vehicles are causing more accidents compared with the private vehicles. The reason may be because the government using all the old buses and old accessories compared with the private buses. This may be one of the reasons for causing more number of government buses involved in accidents. If you see the type of road causing the accidents, the roads are broadly classified: national highway, state highway, other district roads and village roads. And generally the national highway contributing more for the fatal accidents, followed by the state highway and other district roads and village roads. Then number of accidents according to the causes. If you see the various reasons for causing these accidents: fault of driver, fault of passenger, fault of pedestrian, fault of mechanical defects, bad roads and bad weather, etc. Out of all these reasons, fault of driver alone causing 98% of the accidents. Therefore, the accidents are mainly due to the fault of drivers. Then, if you see all these statistics, then the drivers are the main contributor for the road accidents. We will see what are the reasons generally for the accidents. The most of the reasons very common. One is overspeeding. Nowadays we are seeing many vehicles are very high speed with lightweight, not following traffic rules and regulations. Many because the vehicles are increased enormously, but traffic rules and regulation violation also increased many places. This is also one of the causes for occurring accidents. Drinking and driving, because the increasing the living standards, and due to urbanization we will get liquor everywhere along the highways and everywhere in the cities as well as in towns. Therefore many people are driving after taking alcohol. Underage vehicle driving. Underage vehicle driving is because these people are not sufficiently matured. Even though they can able to drive it, they don't know the traffic rules and what is the importance of traffic rules. They may not follow the traffic rules properly. Due to that, accidents are occurring. Next, using of mobile phones. Due to increase in the technology, everyone having the mobile phone. While driving in a car, while driving in a two-wheelers, people are using extensively the mobile phones. This is one of the major reasons for causing many accidents. Finally, illiterate. India is not completely literate. Therefore, due to increasing the lifestyle, due to urbanization, everybody can able to offer a minimum two-wheelers. Therefore, due to illiterate also contributing to some extent to the accidents. Finally, you can say corruption in RTO office while issuing driving license. This also, if you don't give after proper checking driving license, this also causes major accidents, especially in the case of heavy vehicles. Now, we saw the statistics and major causes. Now, what are the measures we have to take it? One is road safety policy. The road safety policy has to change time to time because due to urbanization, due to increasing the living standards, the number of vehicles are increased. Therefore, accordingly, the roads, standards of the roads, and also the signaling system, and also post-accidental measures, all these things should have a proper policy updated with the latest technology in order to prevent the accidents. Road Safety Council. Road Safety Council, generally a group of higher officials under the Honorable Transport Minister under every state government will be functioning. These administrative people has to take proper safety rules and regulations. They have to implement it time to time. Road Safety Fund, because due to increasing the enormous vehicular traffic, road safety fund is very important. We have to repair and rehabilitate the roads time to time. Because of increasing the number of vehicles and the total tonnage of the vehicles, roads are damaging very frequently.
Hence, we have to allocate road safety fund to repair and rehabilitate the roads frequently. Road safety measures. This is again divided into preventive measures, surveillance and detection, and enforcement measures. Preventive measures is generally wearing the helmet during driving the two-wheelers and maintaining the speed. This way, you can, by following the proper traffic rules, you can prevent the accident itself. Surveillance and detection. Wherever there is a junctions are there, you can put important places, you can put the cameras and you can track the details so that the person who is not following the rules can be detected, can be penalized properly. Enforcement measures. Those who are violating the traffic rules, those who are riding the vehicles with higher speed should be punished properly. There should not be any discrimination between the rich and poor. Everybody should be same under the law. Road safety week should be every month. They have to conduct in order to increase the awareness of the masses. Masses can easily catch when you conduct the dramas or when you conduct through radio, through TV. If you conduct this road safety week regularly, then the masses will know what are the things they have to follow and what are the reasons, and all these things will be acquainted. Interdepartmental team to study the fatal accidents. This problem is very common in India. There is one place road is laying, and the same place one more department is constructing the bridges and one more department is laying the optical fiber cable. Therefore, should be a proper coordination between all the departments in order to avoid the accidents. If there is no proper coordination between the departments, if they do their job independently, there is a major cause of accidents. This is one of the reason contributing for accidents in India. Air quality measurements. Because due to urbanization, due to industrialization, the air quality is changed a lot. Due to that, the vision will be affected and the eyes will be irritated. Therefore, time to time, we have to check the air quality, and we have to take proper measures in order to avoid the accident. Emergency accidental relief centers. These relief centers are already existing on national highways, but it should be extended to state highways and major district roads also, because after the post accident, how to protect the person, this is very very important, and we have to give care and proper support to reach the hospital to protect his life. Compensation to road accidents. There is a compensation for road accidents, but it should be increased so that the person who suffered from the road accidents of no mistake should be compensated properly. Rewarding drivers with zero accident record. Those drivers who are driving heavy vehicles like trucks and buses, both private and government sector, with zero accidental record should be rewarded and should be given a proper encouragement so that we can reduce the accidents. If you see the overall the statistics, how much it was increased and what are the causes and what are the measures we should take. If you have awareness of all the three things, then you can avoid the accidents, maximum extent, and we will be safe. We can keep others also safe with happy driving. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Next, we are going to listen to the short lecture on Global Climate Change, delivered by Professor Srinivasan, VIT University. Today you are going to listen some of important facts on global climate change. One of the biggest problem facing the world today is global warming. Many scientists believe that our production of carbon dioxide and other greenhouse gases is having heating effect on atmosphere, and this could be very dangerous for human life as well as other plants and animals in this globe. This short speech will examine the problem global warming and suggest some ways of solving this problem. Global warming is increase in the world's temperature and changes in the world's climate caused by carbon dioxide from our cars, factories and power plants. Many scientists believe that world is getting warmer and this will affect our oceans, weather and agriculture.
Some even believe that countries and cities near the coast will disappear as sea level rise. This could result in the flooding of low-lying coastal areas and cities such as Egypt, Netherlands and Bangladesh in Southeast Asia. Rising sea levels will cause flooding and increase standing water, which can serve as breeding grounds for malaria and other parasites. Even though climate change is partially caused by the natural cycles of Earth, humans are still major part of it. Greenhouse gases such as carbon dioxide absorbs and emit heat in the atmosphere, keeping Earth warm enough to support life. However, human activities such as burning fossil fuels and are adding large amounts of greenhouse gases to the atmosphere. More greenhouse gases mean that more heat is being held in the atmosphere, which in turn makes temperature higher. In the future, climate change will affect people worldwide. To start with, there will be increased health risk. Rising temperature will cause longer and more common heat waves, which result in more heat-related injuries and deaths. Flood will also increase coastal erosion and destroy people's homes. Thousands of people will be displaced and coastal erosion will accelerate. Additionally, higher temperature will cause problems. Longer and more intense heat waves will cause heat-related injuries. Fresh water availability worldwide is dwindling due to higher evaporation rates, which means that planet is losing a vital resource. By the middle of the 21st century, water supplies in the already dry regions are estimated to decrease by 10 to 30%. Food supplies are also at risk as it is harder to grow crops in environmental condition altered by climate change. According to EPA, American corn production could be reduced by 10 to 30% if the temperature rises 3.6 degrees Fahrenheit. Measures to stop climate change need to be taken now because we will experience its effects during our lifetime. Since it has not affected us very much yet, not very many people are aware of it. We need to raise awareness now because once we see its effects, it will be too late. We still have time. Despite the fact that climate change is progressing, there are still ways that can be slowed down. To start with, we should work to raise awareness about global warming and what people can do to help. Most people know about climate change, but they do not realize what will happen if nothing is done. They also may not realize that they can make a difference by doing little things like recycling. In addition, the government should offer tax benefits for people who use clean energy and green energy. Fossil fuels such as oil and coal are the largest sources of carbon emission, and phasing them out would significantly reduce the human impact on the environment. Offering tax benefits promote use of clean energy among the society. Some countries might even disappear completely. Another problem caused by global warming is changes in weather patterns. Many areas of the world are experiencing increased hurricanes, floods, storms, and other unusual weather conditions. The problem associated with global warming is the effect on animals. Fish population could be affected, while some insect which spread disease might become more common. There are several things we can do to solve the problem global warming. One solution is stop producing CO2. We can do this by switching from oil, coal and gas to renewable energy. Another solution to plant more trees. Trees absorb carbon dioxide and produce oxygen, which is not a greenhouse gas. Using less energy and to recycle more products, generating electricity is one of the main sources of carbon dioxide. If we use less electricity, we will produce less CO2. In conclusion, if we make small changes now, the way we live, we can avoid huge changes in the future. Scientists, governments, and individuals must work together to overcome this threat. Thank you. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. It's story time. In VIT Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University.
Title of the story, Padma. A land traditionally endued with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller. The beginning of 1980s was a period in South India, especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified, and God said, "Let there be light," and there was light. While some claimed that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary. The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely. It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic mustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful, with a movie song from the Tamil movie Padinaru Vaidinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav, with what? Removing the cigarettes from his mouth. Mohan, should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav, but I told you that I have very little knowledge about mantras. Did I not? Aji, so you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied. Raghav, okay then, let's give a try. But only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Raktarashas, a bloodthirsty evil spirit. The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma. Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom. No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain. The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the Raktarashas from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village. Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Nadraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Nadraj was the matchmaker for Padma. When the story of the Raktarashas reached the 3 friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. 3 friends were in dire need of money. Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike, and Aji wanted to buy a costly gift to impress his lady love. Aji said, merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it? Mohan, Raghav's grandfather was a well-known Vaidya and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav, oh, that old man. It's all gone with him. Aji, gone? No, it still exists in you. Raghav, me? Aji, yes, you. My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail. Raghav, but that's not all. Mohan, I have several experiences of witnessing tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you? Before Raghav could complete, Aji interrupted. Aji, the appearance, that's your ancestral gift. Raghav, okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me. Mohan, Raghav na,
Wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Tandai Periyar. The conversation came to a halt. All the three lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening. That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl, for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up. A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it. He decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert Tantri was sent to the landlord with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the Tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The three boarded a bus to a particular destination in the village from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered, "I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me." Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav, probably because she had had enough experience with Tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma. Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently, and in the peak of her fits, she bit her arm close to the elbow along with her garment. Immediately, blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars, which must have been the result of the beatings she received from the earlier Tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back, Raghav sat before the holy fire and started chanting few mantras as Tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead. Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes, Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two. The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react. She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason. Probably this feeling must have stopped Raghav from proceeding further. With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?" For which Padma gave a loud cry, "No." Not able to witness the scene, Padma's mother left the place with panic, followed by her father. Second expanded to minutes, and minutes to hours. In another couple of hours it would be dawn. The voice of Padma became faint. She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, "No, no." Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadres after a meeting. Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead
and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded. She cried with a sweet voice, "Please, leave me." Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice only when the required amount gets collected. Now the drop fell. "I am normal. I don't have any illness," Padma said in a soft voice. Raghav, "But you?" "Padma, can you help me?" Before Raghav could give an answer, Padma continued, "I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian army. He will be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me." "Raghav, you tortured yourself by biting?" Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind their blood-sucking act. Raghav was stunned. Padma continued, "I know you are not a tantri." Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup person deceived him. "You never uttered a correct mantra." Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued, "My parents will not let me out of the house." Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views. Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim. Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the tantri for her love. Padma carefully stood up, stretched her hand towards the picture of goddess Lakshmi, and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. "Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man, please?" Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out. Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma. Holding the paper in one arm and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, "Can you do us a favor?" Padma looked at Raghav with an expression that signaled proceed. "Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake?" Hearing this, like streams of water in a dry place, Padma's lips started to smile after a long time. "Padma, don't worry, you will get your reward." The word was kept. Years passed, and today Padma and Chandran are happy with their children and grandchildren. Today, as the opinion of women is being sought by their parents for all the factors that concern their life, the cases of women possessed by evil spirit in the society has declined. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பேரு டாக்டர் நிஷா. விஐடி பல்கலைக்கழகத்தில் கால்நடை மருத்துவர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பணியாற்றுகிறேன். கொரோனா எனும் கொள்ளை நோயின் தாக்கம் சற்றே தணிந்திருக்கும் போதிலும் பிரிட்டன் மற்றும் தென்னாப்பிரிக்கா நாடுகளிலிருந்து புதிதாக உருமாறி வந்திருக்கும் கொரோனா வைரஸ்களால் அடுத்த நோயாளியை வருமோ என்னும் அச்சம் சூழ்ந்துள்ளது. ஆகவே பொதுமக்களாகிய நாம் பொறுப்புடனும் சமூக இடைவெளியை கடைபிடித்தும் வாழ்தல் அவசியமாகும். பறவை காய்ச்சல் இப்படியான குழப்பத்திற்கிடையில் வந்திருக்கும் புதிய பீதி H5N1 வைரஸ் தொற்று.
இது ஏவியன் ஃப்ளூ, இன்ஃபுளுன்சா ஏ, பறவை காய்ச்சல் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றது. ஆண்டுதோறும் பறவை காய்ச்சல் ஆங்காங்கே பறவை பாதிப்பு ஏற்படுவதை கேள்விப்பட்டிருப்போம். பறவை காய்ச்சல் என்பது பொதுவாக பறவைகளை தாக்குகின்ற ஒரு தொற்று நோயாகும். பறவைகளின் வயிற்றில் இந்த வைரஸ்கள் பொதுவாக காணப்பட்டாலும் சில பறவைகளிடமே இந்த வைரஸ்கள் நிலத்தெரியும் நோயாக உருவெடுக்கின்றது. வீட்டுப் பறவைகள் அல்லது வியாபார நோக்கத்துடன் வளர்க்கப்படும் பறவைகளுடைய கூடுதல் தாக்கத்தை வழிகாட்டும் வகையிலான தொற்று நோயாக இந்த வைரஸ் பரவுகிறது. மேற்கூறிய பறவை சார்ந்த வைரஸ்கள் மனிதரை பொதுவாக பாதிப்பதில்லை. இன்னும் 1997 ஆண்டிலிருந்து பண்ணை வைத்திருப்போர் போன்ற பறவைகளுடன் நேரடி தொடர்பில் இருப்பவர்களை பாதிக்க அல்லது பரவ தொடங்கியுள்ளது. தற்போதைய நிலை தற்போது ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இமாச்சல் பிரதேச பகுதிகளில் வாத்துக்களிடையே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து இடம்பெயர்ந்து வரும் பறவைகளின் வெளியேற்றும் கழிவுகள் மூலம் வைரஸ்கள் காற்றிலும் நீரிலும் மண்ணிலும் கலக்கின்றன. இதன் மூலம் அந்தந்த பகுதிகளில் வாழும் பறவைகளுக்கும் சிறிய வகை விலங்கினங்களுக்கும் இது பரவ வாய்ப்புள்ளது. தற்போது கொரோனாவின் தன்மை மாறியிருப்பது போல இந்த H5N1 வைரஸ் கொரோனாவை விட அதிகமாக ஒரு மாற்றம் அடையக்கூடியது. ஆனால் கொரோனா போல மனிதனிடத்தில் இருந்து இன்னொரு மனிதனுக்கு பரவாது. இந்தியாவில் 2006 முதலே நாம் கேள்விப்பட்டு வரும் இந்த பறவை காய்ச்சல் இதுவரை 25 முறை கோழிகளையும் இதர பிற பறவை இனங்களையும் தாக்கி இருக்கின்றது. பறவைகளின் செரிமான மண்டலத்தை மட்டும் தாக்கும் இந்த ஏவியன் வைரஸ் மனிதனுக்கு தொற்றினால் மிக மோசமான சுவாச மண்டலப்பை பாதிப்பை உருவாக்கி உயிரிழப்பை ஏற்படுத்தும் என்று அறியப்பட்டுள்ளது. கோழி இறைச்சி, முட்டை சாப்பிடலாமா? கூட்டமாக வளர்க்கப்படும் பறவைகளில் ஒரு பறவைக்கு இதுபோன்ற பாதிப்பு ஏற்பட்டாலும் அப்பறவையின் உமிழ்நீர், இறக்கை மற்றும் அவை வெளியேற்றும் கழிவுகள் வழியாக வைரஸ் வெளியேறப்பட்டு அடுத்தடுத்த பறவைகளுக்கும் தொற்று பரவும் வாய்ப்பு அதிகம். இந்த வகையை தொற்று வேகமாக பரவுவதால் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பறவைகளுக்கு சிகிச்சை அளித்து குணப்படுத்துவதென்பது சாதமில்லாமல் போகிறது. எனவேதான் பறவை காய்ச்சல் பரவும் காலங்களில் தொற்று ஏற்பட்ட பறவைகளையும் அவற்றுடன் சேர்ந்து வாழும் பிற பறவைகளையும் கொன்று விடுகின்றோம். ஆனால் நன்கு வேக வைத்த சமைத்த கோழி இறைச்சி மற்றும் முட்டையை தாராளமாக சாப்பிடலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இந்தியாவில் சில மாநிலங்களில் பரவி வரும் பறவை காய்ச்சல் நோய்க்கு தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பின்வரும் செயல்முறைகள் அறிவுறுத்தப்படுகின்றன. இறைச்சி கடைகளில் கோழி கூண்டுகளை தொடர்வோர் தொடாதவாறு தூரத்தில் வைக்க வேண்டும். அதிக எண்ணிக்கையில் கூண்டுகளில் பறவைகளை அடைத்து வைக்கக்கூடாது. கோழிகள் அடைத்து வைத்த கூண்டுகளை தினமும் இருமுறை கிருமிநாசினிகள் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். இறைச்சி வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர்கள் கண்டிப்பாக தலைக்கவசம், முகக்கவசம் மற்றும் கையுறைகளையே அணிய வேண்டும். அவ்வப்போது கிருமிநாசினி கொண்டு கைகளை சுத்தம் செய்ய வேண்டும். பறவைகளின் எச்சம் மற்றும் கழிவுகளை 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை சுத்தம் செய்ய வேண்டும். 1 மணி நேரத்திற்கு 3க்கும் மேற்பட்ட பறவைகள் திடீரென்று இறந்தால் இறைச்சி கடை உரிமையாளர்கள் அது குறித்து உடனடியாக மாநகராட்சி தொடர்புடைய சுகாதார ஆய்வாளருக்கு தெரிவிக்க வேண்டும். இறந்த பறவைகள் அல்லாது நோய்வாய்ப்பட்ட பறவைகளின் இறைச்சியை எக்காரணம் கொண்டு விற்கக்கூடாது. இறந்த பறவைகள் மீது சுண்ணாம்பு மற்றும் கிருமிநாசினி தெளித்து முறையாக குழி தோண்டி புதைக்க வேண்டும். நாம் உணர வேண்டியவை: சுற்றுச்சூழல் மாசு, இயற்கை சீற்றங்கள், நீர்நிலை ஆக்கிரமிப்பு மற்றும் பராமரிப்பின்மை, காடழிப்பு, மனிதன வாழ்விட விஸ்தரிப்பு மற்றும் இவற்றால் நடக்கும் பூலோக மாற்றங்கள் தான். இது போன்ற அடுத்தடுத்து விலங்குவழி பரவும் நோய்கள் அதிகமாக ஏற்படுவதற்கு காரணமாகிறது என்பதே கசப்பமான உண்மை. இயற்கையை எந்த அளவுக்கு நமது விருப்பத்தின் பெயரில் நாம் மாற்றி அமைக்க நினைக்கிறோமோ அந்த இயற்கையுடைய எதிர்மறை செயல்தான் இந்த விலங்கு வழியாக வரும் நோய்கள். எனவே இயற்கையுடன் இணைந்து நாம் வாழ்வியலை மாற்ற முரண்படுவோம். இது போன்ற கொள்ளை நோய்களில் நம்ம அடுத்த தலைமுறையை காணாமல் இருப்பதற்கு இப்போ உலகையை பேணி காப்போம். நன்றி, வணக்கம். Exchange of ideas. The governments start hacking into your email addresses, start monitoring your phone calls, and that is the issue over here. The reason is quite clear. Basically, we have to fight against terrorism, and the best way to fight against terrorism. I think mass surveillance, the biggest problem with mass surveillance is generally not done towards its own populace.
The keyword is not simply kill bomb, right? You can have different keyword XYZ, and whenever you find XYZ in a voicemail, intercept it and find out what they're saying. There is a distinction, there's a balancing act which you do between the rights and the protection of the people. People who are against mass surveillance, they keep on using this single word called privacy. 6 million Jews got killed and no one in the West had a clue about it. You give your reasons. What led you to being suspicious of this person? You tell for how long you are going to monitor this person. Hello VIT, welcome back to another exciting episode of An Exchange of Ideas. This is Anshuman Mishra along with Milan Shinai. Today we'll be discussing mass surveillance. This episode will be divided into two segments. In the first segment, we'll have a formal discussion to bring out the essentials regarding mass surveillance. The second will be a for and against session to help you decide whether we need mass surveillance in today's insecure world. With that, I would like to welcome our guests. Let's hear their intros. Hi everyone, my name is Trideep Ghosh. I'm a second year BTech ECE student. Hello everyone, my name is Devansh Gupta. I'm from Integrated MBA 4th year. Okay, the interesting thing about Devansh Gupta is that he's the president of Fifth Pillar. Okay, with that, I would like to kick off our discussion with the definition of mass surveillance. Mass surveillance refers to the pervasive surveillance of an entire or substantial fraction of the population. The surveillance is usually carried out by governments, but may also be done by corporations at the behest of governments or at their own initiative. It may or may not be legal. Now, mass surveillance has often been claimed by its proponents as necessary to fight terrorism, to prevent social unrest, to protect national security, and other reasons. So now let's get into the forms of mass surveillance. Okay, instead of directly going into the forms of mass surveillance, you just gave the definition. Why not to start with layman's terms? How could we relate ourselves to mass surveillance? Imagine everyone, you're in the house of Big Boss, and Big Boss is actually looking at every activity which you're trying to do or doing. So it's like you're drinking water or you're drinking something else. He knows what kind of drink are you drinking and whatever you're taking, eating or doing any activity. So that is kind of activities which happens if mass surveillance is done on individuals. Now let's continue our discussion and let's get into the forms of mass surveillance. At least for me, mass surveillance cannot be defined in terms like surveillance on people on what they eat or drink. I mean, mass surveillance is basically a type of screening for a population which is normally ethnically targeted in today's world using various computer algorithms in which they look for signs of terrorism, unrest, political dissent, or any activity which can hurt a country or its interests in different countries. To understand this discussion better, we need to classify mass surveillance and the types of mass surveillance, in the sense that there's a class of mass surveillance which includes traffic cameras, CCTV cameras as such, which is basically for the protection of the people and basically to maintain law and order and say traffic rules and stuff like that. And that is a kind of mass surveillance which generally the populace is agreeable with. The problem with mass surveillance occurs when the governments start hacking into your email addresses, start monitoring your phone calls, and that is the issue over here. So insofar as those kinds of surveillances are, and also there's a third category where various corporates and various private institutions monitor your Facebook accounts and your various social networking accounts and basically analyze what your preferences are and accordingly give you or provide you with products. Now, this is going to be the discussion. We need to see the ethicality, ethics and morals into this. It might be agreeable. We do not at this point see why it is wrong, but nevertheless, the problem occurs when people infringe on your privacy, and that is where the discussion is going to be about. Let me just extend Neil's point. Neil discussed the traditional forms which were employed before the digital revolution, and he went on to the forms that are employed today. Forms which actually make surveillance a mass phenomena, that is intercepting internet traffic. So after that, there are some other methods as well. Those are aerial surveillance, in which they have usually which involves visual imagery from an airborne vehicle, and you have satellite imagery. And one thing that we all missed here was that of human operatives. When a country sets up an intricate network, or let's say a large network of spies in another country, or sets up informants within an organization to provide them information about that country or that organization. Let's say the starting point of all surveillance, and it is present till today. Anshuman, I would like to add one more type of surveillance, that is biometric. And there's one more thing. The government is also taking initiatives to keep track of people's locations via GPS sensors in their phones, GPS software in their phones. No, that is something which is done primarily covertly and not overtly. It is also probably done when people are under suspicion, so I don't think that
actually counts as mass surveillance unless and until it's done on a large scale. I think that is where the problem with mass surveillance has occurred. The fact that developed technology and have advanced so much that they can actually monitor global phone calls, they can monitor calls halfway around the globe. And I think that is where the problem here is, and which is why I don't think human intelligence or spying in its traditional form is under the purview of today's discussion, because spying is something which every country does, and it is more for the country's national interest, and it is generally not done towards its own populace. I think mass surveillance, the biggest problem with mass surveillance is people of a particular country having problems with their own government, whereas when human intelligence, human operatives are concerned, they probably are mostly spying on foreign nationals or spying in foreign countries. So even mass surveillance is in the interests of the country, right? Yeah, the government does not do it for a selfish motive. I mean, in an ideal sense, so they do it to prevent acts of terror. I agree with you, Anshuman, and to some extent that is the justification given by all governments, in fact all democratic governments, and that is surprising that all democratic governments give that justification for infringement of privacy. But the fact remains that, and here is what you have to understand, right? And why do we have a democracy? So a dictatorship or a monarchy is a far more efficient form of government because the power is held by a single person, which means decisions do not get stuck in red tapeism. Why do we still have democracy in spite of it being far less efficient than any other form of government? It's because democracy essentially is a way to prevent any one person from getting so much of power that the only way to overthrow him is by... So what is the loss that each and every person incurs due to mass surveillance? No, so the risk, and this is what the people who are against mass surveillance have been saying. They've been saying that given that the government spies on us, and to some extent we understand that it is required in today's age where terrorism is such a big issue, but what if the government itself becomes untrustworthy? Who then monitors them, right? Okay. And this is the big problem. Just, go into the main thing. I mean, people actually are extrapolating this situation and exaggerating it, because what I feel mass surveillance is and why it is there is basically it wasn't there before, and various other governments are actually hacking into their own population's internet traffic. The reason is quite clear. I mean, it's basically we have to fight against terrorism, and this is the best way to fight against terrorism, because via mass surveillance, after we get all of the data, we find patterns in it and we can predict terrorist operations before they actually happen, and thus we prevent them. Like the US, after 2001, there hasn't been a single terrorist attack there. I attribute this to the NSA. I beg to differ. There have been terrorist attacks in US after 2001. The Boston bombing happened, but though on a lower scale. But that is not even the issue. Actually, that is the issue, because the reason why mass surveillance is there is basically to prevent terrorism. That's why mass surveillance was born, right, after 2001. Basically, you're talking about mass surveillance. Can we know what technologies are used by US in mass surveillance? Yes, we know. Netra, yeah, DRDO Netra. So it tries to gather information from Skype, Google. That's Google not just Talk. Google Yeah. Talk. That's just the voice aspect. There are so many other aspects. You have simple traffic, that is data. You have videos, images, covers every media form. From basically what all websites, so what all are the It's sources not related of... to a single website. It just intercepts all the network traffic flowing through India, and suspicious activities are then reported. And if someone has sent a voice message containing terms So do you such as really kill, think that bomb. terrorism or terrorists to send, okay, I'm going to bomb this place? See, the keyword is not simply kill, bomb, right? You can have different keywords. Suppose in a terrorist group, they call their boss by a code name called, say, XYZ. And whenever you find XYZ in a voicemail, intercept it and find out what they're saying. They're not going to say kill and bomb, right? These are just words to explain to the masses. There is a provision for surveillance of the masses or surveillance of phones and tapping it, and it is there in various amendments and various bills which have been passed in various governments and various congresses in various democratic governments. You see, the problem here is not so much that the mass surveillance occurs, but the fact that there is no check and balance system. And that is where essentially how democracy works. Again, I want to reiterate my point here. Democracy is about preventing people with too much of power coming into concentration of power, because that essentially we have seen throughout history is problematic over a long period of time. And what happens with mass surveillance is that the government has way too much of power in its hands, which has a large potential for misuse. Is the problem democracy a self-checking system? That is essentially how idealistic democracies are supposed to be. So elect another party. And exactly. So the problem with mass surveillance is a lot of these phone tappings and a lot of these emails which are being tapped into are not being done with a court order. That's an essential requirement when you do any kind of stuff, and that is... The thing is, whenever you get a court order, like you're spying on, say, XYZ terrorists, then they come to know that there is people are spying on them. No, not necessarily, because these court orders do not necessarily have to be in the public domain so long as there is some sort of mechanism
mechanism by which these... Okay, one more thing, Neil. Yeah. You're talking about court orders, right? See, that's not how it works, right? If you start taking court orders, you'll miss out on several instances. You'll just go into a particular set of instances out of a large set of instances. What you want to do, you want to cover the entire spectrum. No, and it is not practically possible if you take a court order for every situation. Yeah, we understand that, but then to have like a global monitoring system which monitors billions of people's Okay, phone what is records... the problem? What is the problem? Yeah, the problem again is simply this, that any one government has too much of data which it can use to coerce and blackmail various people. The reason why this does not come out is because mass surveillance itself is a covert operation. Mass surveillance is not generally in the public domain. We get to know about these stuff when people like Edward Snowden or the whistleblowers come out with, which is very, very rare because they are under the Neil, Official Secrets just Act tell me, by of various governments. Suppose the NSA continues to monitor like the internet traffic of each and every person in the world. What is there to lose? Like, you're just talking about power, but what will we lose? Yeah, so you lose your At privacy. least I won't die in a bomb blast. Yeah, but the lack or the reduction. See, the point is what this. do you understand by privacy? Yeah, so here's the thing, right? There's a difference between paranoia and adequate security measures. You can tell me that, alright, fine, India faces bombings. Does that mean we close down every mall because there's a threat to malls because of bombing? Does that mean we close down every malls? Does that mean we employ police round the clock? There is a distinction, there's a balancing act which you do between the rights and the protection of the people, right? And the governments have to do this balancing act. Yeah, so the balancing act works where you decide to a certain extent where people as a group in general in a community, in general in a country decide that fine, we are going to let certain acts get passed, which is why after 2001 the bombing Patriot Act got passed, which is a very, very strict act which completely flouts all of your rights to various rights, your Miranda rights, if you're charged with terrorist act, if you're charged with acts of terrorism. So people choose to forego their right to counsel, choose to forego their Miranda rights because they accept that terrorism is a big issue and therefore people can be arrested if it's a terrorist charge and not have legal counsel and not get that one phone call which is required. Such acts exist in India also. The AFSPA is also in contention, which is a different debate, but it is still in contention. There is this exchange. But what people have a problem with is the wide-scale surveillance of people in general, people who have absolutely no connection to terrorist activities whatsoever. What's the problem? People who are against mass surveillance, they keep on using this single word called privacy. No one's looking at your personal information. Yeah, that is something which you do not know. It's all stored in a database. No one can look at so much data, dude. There's so much data, terabytes, petabytes, they cannot gigabytes look of data. into that data, so why to collect it? That's what I'm saying. It's all stored in a database. We apply various computer algorithms and then people look at the suspicious data elements. I have one conversation over here which was by Binny. He was NSA agent, so he talked to Daily Caller and the conversation goes something like this. Daily Caller: there has been some talk about the authorities having recording a phone call Tamerlan, some Russian person, had with his wife. That would be something before the bombing. It is talking about some Russian bombings in USA or something. And Binny says before the bombing, yes. Daily Caller: then how would they have that audio? Binny says because the NSA recorded it. Then Daily Caller says, but apparently the Russians tipped off the FBI, which then did a cursory interview and then cleared him. So how were they recording him? Binny: because the Russians gave a warning for him as a target. Once you're on the list, they start recording everything, and that's what I'm saying. So Daily Caller then says, so why didn't they prevent the bombing? Binny says, once you've recorded something, that doesn't mean that has been transcribed. It depends on what they transcribe and what they do with the transcription. Daily Caller: then it seems logical to ask, what do we need all this data collection for when there is not following up obvious leads, such as intelligence agencies calling and saying you need to be aware of this particular terrorist? Then Binny says, it's sensible to ask, but exactly what they are doing, they are making themselves dysfunctional by collecting all this data. They've got so much collection capability, but they cannot do anything. Okay, let me respond to this. You actually just supported mass surveillance in the sense that they had data to stop a bombing, right? But what you just talked about was that you were saying that we had too much data, right? So if we have too much data, that means the thing is that we have so much data and we're preventing terrorist acts using that data. How was it prevented? See, every time a terrorist act is prevented, the public doesn't get to know, right? Every time an operation fails, you get to know. So you have no idea how many terrorist attacks have been prevented by the use of mass surveillance. Exchange of ideas. By accessing the data which we talk daily, as in on Facebook or whatever, so do you think that it can prevent terrorism?
In the big picture, yes. But all these informations contain only 0.4 or even less than that % of the internet data. What they talk in is kind of known as the undernet, which has been mentioned in various books by security agencies. So what is your view on that? So shouldn't they try to focus on that undernet, not on the internet, which consists of most of the internet? See, enemies of the state, not all of them will be, conversing on the undernet, right? Yeah, but mostly if I'm going to bomb someplace, I'm not going to talk it on Facebook. Yes, they do. You can find some dedicated terrorist websites on the internet. Yeah, so it's not Facebook, you mean to say? No, it's not Facebook. And would that be encrypted and stored as encrypted in a very... Saying is that there are some terrorist websites on the internet itself. And can you search it on Google? Yes, you can find them. See, understand this. Just because there is no information about wrongdoing doesn't mean wrongdoing in and of itself doesn't exist. Understand this. During World War II, no one had any idea that Jews were being killed in mass numbers in Nazi Germany till the time they did not lose the war. For 5 to 6 years, Jews were regularly killed in concentration camps. 6 million Jews got killed and no one in the West had a clue about it till the time they didn't actually go and sort of go into Germany and find and see those camps and then realize the horrors that were committed there. Understand this. Any government which has so much of power can essentially create a media blackout in today's age where absolutely no information about any wrongdoing will come out. And this is especially problematic because in the media it is not known what kinds of acts are being committed. If you want to understand, you can look at various TV shows which give you a glimpse of what could possibly happen, and I think everyone would agree that it is wrong. When you look at the various movies, when you look at the Will Smith movie, Enemy of the State, and you could see what could happen, right? And we have seen various Western movies made by various Hollywood directors, which have shown that how identities can be entirely wiped out and your existence can be completely wiped off the face of the earth. We are against anyone possessing this kind of power over the entire populace. We do not disagree. Government always had the power to wipe out an identity. No, it does not. It always had that Understand power. this. It might have that power, but at some point in past, it is not about power, and this is what democracy is about. Democracy is about how you can use that power, whether you are free to use that power. Irrespective of mass surveillance. Every government, understand this, every government has that power. Let's take the case of India. When one comes to the power, other is definitely completely out of power. It's a complete contrast balance. Yet they do not initiate action which will decimate the other party, because you might possess the power as a government, but there are checks and balances in democracy which prevent you from using that or misusing that power. So the problem with mass surveillance is not only does the government possess the power, which is something we accept that at some point they will, but the fact that because there is a complete media blackout regarding mass surveillance, because there is absolutely no system of checks and balance, they are free to misuse that power. A government in power can misuse it to coerce political opponents, can misuse it to coerce opposition. I'm not saying that they might be of different parties. I'm not telling you that. I'm telling you people are against anyone not only possessing such kind of power but fundamentally being allowed to misuse that power. You're considering mass surveillance as a threat to our democracy. Yes or no? Yes. Unrestricted, uncontrolled, yes. Isn't democracy a system that checks itself? Exactly. And it is not doing this. Suppose a government goes out of hand. We won't know that it's going out of hand. Is that what you're saying? Exactly. And random things will start occurring which will affect... Not things which will affect your life, but things which will affect the lives of people who are intrinsic to the process, and some things which you will not get to know about. So because how do you propose to put a check? I'm just asking for a basic philosophy. Exactly, right. So when someone has to, say, monitor a senator's house in the US, or someone has to monitor a politician, there are various court procedures which he or she has to go through. That is not the problem, because that information is not privy to the public. So the person who's being monitored does not know. For court permissions for court means there is a written record that you are putting this person under surveillance for so and so reasons. Here is the thing: you give your reasons, you give what led you to being suspicious of this person, you tell for how long you are going to monitor this person. That's fine. You tell to the level of monitoring. That's not what we were talking about. Gathering data, the process you undergo after gathering data. Yeah, even data gathering. So how would you know that a person is doing a wrong act without getting data about them? Get that data is fun thing, but how much of data and who all data you want? You and me just differ on the level. I differ on the current level. You say that at certain future level, if the government completely monitors every act. I differ on the level in the sense that I'm not a policy maker, but my view, my opinion is that
The government should have a right to analyze all the data that flows into a country and flows out of it, internet traffic, but it does not have a right to monitor people without court orders. Based on this data, if they have a legal basis to monitor a person, they should pursue that person. Otherwise, if they do not, but they have to have, authority over all the data that flows in and out of a country in order to decide whether they should monitor particular persons. That's my view. Because without that, you don't have a holistic picture of what's going on. You have no idea what's going on in certain places which you're not monitoring. You have to monitor them. In today's age, today's insecure world, where a single war can just finish off 2 countries or the whole world for that, you have to take some extreme measures. Fine, we fundamentally differ on that. I don't think we'll come to a conclusion. So I think, there is nothing left, I think, to stay in it. Now that we've had the debate, and now with that, I would like to end today's episode. I hope you guys had a nice time and you guys can now make up your mind on where you stand on mass surveillance. Thank you for tuning into VIT Community Radio 90.8 FM. Listeners, thank you for tuning in. This is Anshuman Mishra and Milan Shanai signing off. Exchange of ideas. This is VIT Community Radio 90.8. மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். VIT பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.